Hey guys, welcome back to We Talk Cricket. So we are here at the final stage. So one last time அப்படின்ற மாதிரி என்னடா எவனுமே இந்தியா ஜெர்சி போட்டு வரலையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா அந்த ஜெர்சியை போட்டுட்டு நாங்கள் 3 பேரும் அகமதாபாத் போன கதை வந்து ஒரு பெரிய கதை. ஸோ நான் எடுத்து அந்த ஜெர்சியை போடலான்னு நினச்சேன். சரி எதுக்கு இப்போ அதை போட்டுட்டா ஒரு வேளை இதுவாயிடுமோ, ஏன்னா அதே ஜெர்சியை போட்டு தான் நம்ம போனோம் 3 பேரும். அஃபிஷியல் அடிடாஸ் இந்தியன் ப்ளூ ஜெர்சி போட்டு போய் தான் நம்ம அந்த மேட்சை பார்த்தோம் லைவா நவம்பர் 19, 2023. ஸோ அதனால இன்னைக்கு அந்த இந்திய ஜெர்சி போட வேணாம், அகமதாபாத்ல வேற மேட்ச் நடக்குது அப்படின்றதுக்காக. ஸோ வி ஆர் ஹியர் ஃபார் த வாட்ச் அலாங். ஸோ என்ன கைஸ், டாஸ் ஜெயிச்சு நியூசிலாந்து வந்து சூஸ் டு பவுல். பட் டாஸ் ஃபேக்டரில் வந்து பேட்டிங் தான் வந்து அகமதாபாத் ரெக்கார்ட்ஸில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணவங்க தான் அதிகமாக ஜெயிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன டாஸ் கோயிங் இன்டு? இப்போ வந்து அகமதாபாத் மேட்ச் படி கரெக்ட் தான், பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் அதிகம் வின் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் நியூசிலாந்து வந்து இந்த தடவை டாஸ் சேஸ் பண்ண மேட்ச்ல இது வரையும் தோத்ததே இல்லைன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங், இந்த வேர்ல்டு கப்ல சோஃபார். அண்ட் தே ஆர் கோயிங் வித் தியர் ஸ்ட்ரென்த். தே ஹேவ் பீன் அ ட்ரெடிஷ்னல் பேட்டிங் சைட். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி நியூசிலாந்து எப்பயுமே பவுலிங் சைடாக தான் போயிருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பவுலிங்கை விட பேட்டிங் தான் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பட் சர்ப்ரைசிங் கால் எனக்கு வந்து என்னவா இருந்துச்சுன்னா, பெக்கான்கியை வந்து உட்கார வச்சுட்டு ஜேக்கப் டஃபியை வந்து இந்த இதுல வந்து ஆடவே இல்லை, டைரக்டா ஃபைனல்ஸ்ல இறக்குனது வந்து வாஸ் குவைட் அ சர்ப்ரைஸ் ஃபார் மீ. அண்ட் இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா, பீடோக்கு அடிக்கடி இதை ஹைலைட் பண்ணிட்டே இருப்பாங்க. அகமதாபாத்ல ஏர்லி இந்த இதுல வந்து ஸ்பின் வந்து யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம்னு. அதுவும் இல்லாம தெர் வில் பி சீம் மூவ்மெண்ட் அஸ் ஆப்வியஸ். அதனால வந்து தே ஹேவ் கான் பேஸ் ஹெவி. பட் அகெயின் இட் இஸ் அ சர்ப்ரைசிங் கால் அண்ட் பிரேவ் கால் ஃபார் மீ. கேட்கலடா. இன்ஸ்டா செட் பண்ணிருக்கேன் வரேன், நீங்க அப்படி லைவ் தான பேசுங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஜேக்கப் டஃபி கொண்டு வந்தது வந்து லைக் என்ன சேட்டனோட மேட்சப்பா? ஏன்னா வந்து லைக் ஆர்ச்சரை வந்து எப்படி பார்க்குறாங்களோ அந்த மாதிரி வந்து பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். பிகாஸ் ஆஃப் த ஃபிசிக்கல் அட்ரிபியூட் ஆஃப் ஜேக்கப் டஃபி அண்ட் லைக் ஹை பவுன்ஸில் போகிறது வந்து சாம்சனை வந்து இது பண்ணுறதாக இருக்கட்டுமா அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஒருவேளை அந்த ஒரு மேட்சப்புக்காக. பிகாஸ் லாஸ்ட் 2 மேட்சஸ் வந்து சாம்சனை வந்து ஆடிட்டு இருக்க ஃபார்மை பார்த்தா இன்னைக்கு அவர் ஆஃப் பண்ணாதான் வந்து நம்மளால உள்ள வர முடியும்னு சொல்லி நியூசிலாந்து வந்து பிளான் ஃபர்ஸ்ட் எழுதும் போது சாம்சன் பேர் எழுதியிருப்பாங்களோ, எப்படி துரந்தர்ல வந்து இந்த பேர் எழுதுவாங்கல்ல அந்த மாதிரி. இல்ல எனக்கு வந்து கன்சிடரிங் இந்தியா பீங் திஸ் ஹெவி இன் பேட்டிங் லைன், அப்போ இவ்வளோ லெஃப்டிஸ் வந்து ஹெவியா இருக்கும்போது ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வந்து இல்லாதது ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. மேபி தே வுட் ஹவ் அலைன் தேர் பிளான்ஸ் வித் கிளென் பிலிப்ஸா இருக்கலாம். சாம்சன் வந்து ஓகே, ஜேக்கப் டஃபி, சாம்சனை மட்டும் ஆஃப் பண்ணா போதாது. வி நெவர் நோ ஆல் த அதர் பிளேயர்ஸ். இஷான் கிஷனா இருக்கட்டும் சரி, அபிஷேகா இருக்கட்டும் சரி, அவங்க குட் ஃபார்முக்கு வந்துட்டா கதையே வேற. இப்போ சாம்சனை மட்டும் ஆஃப் பண்றதுனால கடைசி 2 மேட்ச் சாம்சன் அடிக்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னலா இந்தியாவுக்கு சக்சஸா இருக்கிறதே வந்து இஷான் கிஷனும் அபிஷேக் சர்மா. ஃபார் த இஷான் கிஷன் இப்போ உள்ள வந்ததுல இருந்து சொல்றேன், அண்ட் அபிஷேக் சர்மா. அது எடுத்தோடனே வந்து சாம்சங் மட்டும் அலைன் பண்ணி போறது வந்து ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் தியர் ஒரிஜினல் பிளான். மோர் லைக் கண்டிஷன் பேஸ்டு மேட்சப்பா தான் நான் பாக்குறேன் ஜேக்கப் டஃபியை கொண்டு வந்தது. அண்ட் ஸ்பின்னோட இன்வால்வ்மெண்ட் வந்து பவர் பிளேல வந்து கொண்டு வர முடியலன்னா லேட்டர் பார்ட் ஆஃப் த மிடில் ஓவர்ஸ்ல வந்து இதா இருக்காதுன்னு மேபி யோசிச்சிருக்கலாம். தட் இஸ் ஒன் ஆஃப் த பிரைமரி ரீசன்ஸ் விச் ஐ பர்சனலி ஃபீல். ஓகே, சொல்லிட்டே இருக்கும்போது கிளென் பிலிப்ஸ் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெக்கான்கியை இது பண்ணதுக்கு கிளென் பிலிப்ஸ் வச்சு இல்ல இப்போ வந்து ஸ்பின்னை வந்து பவர் பிளேல கொண்டு வர போகுதுன்னா ஹூஸ் யுவர் சேஃப் பெட்? ஆப்வியஸ்லி இட் இஸ் கோயிங் டு பி மெக்கான்கி. இப்போ வந்து கிளென் பிலிப்ஸ் வந்து விக்கெட் எடுத்தாலும் என் ஸ்டாண்ட் வந்து மாறாது. அது நான் வந்து நம்ம சேப்பாக் மேட்ச்ல பார்த்துருப்போம். நீஷம்க்கு முன்னாடி சாண்டர் வரும்போது அப்போ நீஷம் எதுக்குடா டீம்லன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நீஷம் வந்து அவங்க அவரோட ஃபினிஷிங்காக பேக் பண்றாங்களா அப்படின்றது தான் வந்து ஓவரால் அவங்களோட டீம் காம்பினேஷன் திங்க் டேங்க் யோசிக்கிறாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. பேக்கிங் நீஷம் ஆல் அலாங் வித் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆக்சுவலி இட் இஸ் வெரி சிம்பிள். என்ன பொறுத்தவரையும் ஆஃப் ஸ்பின் போன மேட்ச் 2 விக்கெட் எடுத்தே ஒரு ஓவர் தான் வந்து போடுறாங்க. அண்ட் யூசேஜ் ஆஃப் அது வந்து அவங்க பெருசா வந்து பார்க்கல. அதே மாதிரி டீம் இந்தியாவோட லெஃப்ட் ஆர்மர்ஸ்ன்றதை தாண்டி இந்த கிரவுண்ட்ல பேசர்ஸ் வந்து கண்டிப்பா நெக்ஸ்ட் ஆன் இந்தியாவே வந்துட்டு நம்ம வந்து இன்னமே வந்து இந்த பழைய ஒரு இதை வந்து பிடிச்சிட்டே தான் ஓட்டுற மாதிரி இருக்கு. சிராஜ் எல்லாம் கொண்டு வர்றதுக்கான மூலாம் எடுக்கலாம். ஐ மீன் லுக்கிங் அட்
டாக்டிக்கலா, அதாவது எப்படின்னா வெளில வந்து உட்காந்து நம்ம வந்து சொல்லலாம் பேக் பண்ணு சூப்பர் பவர்னு. எஸ், இஃப் அட் ஆல் இஃப் யூ ஆர் ஆக்சுவலி டேக்கிங் அ வெரி strong decision, should have Siraj or somebody can come into the team. எஸ்பெஷலி ஹர்ஷித் ராணாலாம் இருந்திருந்தா மேபி வருண் மேல கை வச்சிருக்கலாம் டாக்டிக்கலா. ஆனா இது ஒரு காரணமா நம்ம இது பண்ண முடியாது. ஹர்ஷித் அண்ட் சிராஜ் வச்சு ஓபன் பண்ற லெவலுக்கு யோசிச்சிருக்கலாம். பட் மேபி அந்த மாதிரி பேஸ் ரீசன் இருக்கனாலதான் மெக்கானிக்கி வந்து வெளில போயிருக்காரு. யூசேஜ் ரொம்ப கம்மி. ஐ டோன்ட் சி ஹிஸ் இம்பாக்ட் இஸ் கோன். அதுவும் ஆஷ்னா சொன்ன லெவலுக்கு வந்துட்டு ஐ டோன்ட் சி. எனக்கு அது சுத்தமா அப்படிலாம் படவே இல்லை. அவர் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் எனக்கு வந்து சுத்தமா ஒட்டவே இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஒட்டவே இல்லை எனக்கு. அது ரெண்டுமே அவர் போட்டாராம், பிளான் போட்டாராம், கட் பண்ண வச்சாராம். ஐ மீன், if he is that kind of an off spinner, I would be pretty much surprised why he has not came in before Bracewell. பாயிண்ட் வந்து பிரேஸ்வெல் ஆல்ரவுண்டர், நீங்க வந்து ஸ்பின்னர்னா நீ ஒரு தான் கொடுத்து 2 விக்கெட் எடுக்கிறது ஓகேவா? ரைட் ஹேண்டரே விட்டுருவோமே, லைக் ஒய் கான்ட் யூ பிரிங் ஹிம் இன்? யூசேஜே பெருசா வந்து பார்க்காம இருக்கு. யூசேஜே இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. தே ஃபீல் இட்ஸ் ஒன் பேசர் ஷாட் அகைன் இன் திஸ் பிட்ச். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், அந்த மாதிரி பேஸ் ஹெவியா இருக்கிறவங்க தான் வந்து வின் பண்ணிருக்காங்கன்றதுனால ஒரு ஹை குவாலிட்டி பேசர் வந்து வேணும். மேபி அவங்க வந்துட்டு அந்த நீஷிம் வந்து விட்டு கொடுக்க வேணான்ட்டு நினைக்கிறாங்க. அந்த ஒரு இடத்துலதான் தே மைட் எக்ஸ்பெக்ட் இந்தியா ஒரு 10 ரன் நினைச்சா நானும் வந்து சண்டைக்கு வருவேன்டா. இப்போ நீஷம் இருக்கனாலதான் உங்களுக்கு வந்து அந்த பேட்டிங்ல வந்து இப்போ பீடாகுமே சொல்லியிருப்பாங்க, நீஷம் தூக்கிட்டு வந்து போதும் பீடாக விட்டுரு, நீஷம் தூக்கிட்டு வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜி படி கைல் ஜேமிசனை கொண்டு வந்துருவாங்க அந்த சீமுக்கு சொல்லியிருப்பாங்க. பட் ட்ரெடிஷ்னலா வந்து அவங்களுக்கு இந்த சீசன்லயே வந்து தே ஹேவ் பீன் த பேட்டிங் சைடு. அதை நான் திருப்பி சொல்ற ரீசன், ஒருத்தர் 2 பேர்ல வந்து ஒருத்தர் வந்து கன்சர்வேட்டிவா ஆடணும், இல்ல ஒருத்தர் வந்து அட்டாக்கிங்கா ஆடணும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பட் தேர் ஸ்ட்ரென்த் போத்துமே வந்து ஃப்ரீயா எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி தான் அவங்களோட ஸ்ட்ரென்த்தே இருந்திருக்கு. சைஃபர்ட்டும் சரி, ஃபின்னாலனும் சரி, அவங்க நேச்சுரல் கேமை தூக்கிட்டு ஒரு பவுலர் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு ஒரு டிஎன்ஏவே மாத்திட்டு வர்றது வந்து ஐ டோன்ட் பர்சனலி அக்ரி வித் தட் பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் அதுக்கு அதே ரீசன் தான் இன்னைக்கு அவங்க போன லைனப்லயுமே சரி, இந்த இதுல சீசன்ல வந்து அவங்களுக்கு சக்சஸே வந்து இந்த பேட்டிங் டெப்த் இருக்கனால இட் அலவுஸ் தி ஓபனர்ஸ் டு கோ எக்ஸ்பிரசிவ். ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து டேக் ஆன் பண்றக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி, பவர் பிளேலேயே கேமை வந்து ஷட் பண்ண பாக்குறது தான் அவங்களோட பெரிய ஸ்ட்ரென்த். அதை வந்து பேக் பண்ணி இன்னைக்கு பவுலிங் ஆல்ரவுண்டர்ல தான் கை வச்சிருக்காங்க. நீஷம் மேல கை வச்சுட்டாங்கன்னா இட் இஸ் மோர் லைக் தே ஆர் காம்ப்ரமைசிங் தியர் பேட்டிங் விச் ஹஸ் பீன் தியர் ஸ்ட்ரென்த். So I feel that is one of the primary reasons they chose bowling all-rounder in McConkey. ஆனா லைக் நியூசிலாந்து வந்து இந்த ஃபீல்டிங்லேயே வந்து ஆவரேஜ் ஸ்கோருக்கும் வின்னிங் ஸ்கோருக்கும் ஒரு 10 ரன் கம்மி பண்ணிடுவானுங்க போல. இப்படி ஒரு ஸ்டாப் வந்து யூஸ்வலாக அவங்க பண்ணுறது தான். பட் இந்த மாதிரி நாக் அவுட் கேம்ஸில் வந்து அவங்க இன்னுமே லைக் ஜிமினிஷம் வந்து 19ல எடுத்த கேட்சாக இருக்கட்டும், அப்புறம் போல்ட் எடுத்த ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃபீல்டிங்கில் அவங்க வந்து ஆல்வேஸ் தே சர்ப்ரைசஸ். வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான். அது ஈடன் கார்டன் மாதிரி ஆக்சுவலா எதிர்பார்க்கறது வந்துட்டு ஆன்டி டியூஸ் ஸ்ப்ரேலாம் இங்கெல்லாம் நல்லா தான் ஒர்க் ஆகும். டு பி ஆனஸ்ட், இட்ஸ் a very shaded start from India. 2 overs 13 ஷாட்ஸே பெருசா போவே இல்லை யாருமே அடிக்கிறதுக்கே. அபிஷேக் அடிச்ச அந்த ஒரு ஷாட், மற்றபடி சஞ்சு சாம்சன் இந்த ஃபார்ம் பேட்டர் ஒரே ஒரு லாஃப்ட் கட், அந்த யூஸ்வலா அந்த பேக் ஃபுட்ல போய் இப்போ ஒரு புதுசா அவனுக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி அந்த ஷாட்டை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டான். ஜிம்பாப்வேல அடிக்க ஆரம்பிச்சது அதுல இருந்து அந்த ஒரு ஷாட்ல தான் ஆஃப் த மார்க்கே போறாப்ல. Phillips in this situation like main off-he can be a double-edged sword. பட் இப்போ ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தான் அப்பர் ஹேண்டுன்னு நினைக்கிறேன். அவங்க போட்ட ஓவர் வந்து உண்மையிலே பவர் பிளேல 3 ரன்ஸ் போட்டதான் பெரிய விஷயம். மெயின் ஆஃப் விட தேர் ப்ரிடாமினன்ட் வந்து இப்போ வந்து 3 பேசஸை வச்சுதான் அவங்க போறாங்க. ஸோ ஆஃப்ங்கிறது வந்து தட் இஸ் நாட் தேர் பிரைமரி ஸ்ட்ரென்த் இன் கோயிங் இன் டு திஸ் கேம் அண்ட் இட் இஸ் தேர் ஸ்ட்ராட்டஜி டு யூஸ் தேர் பேசஸ் வைஸ்லி. அப்படி இருக்கும்போதே ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வச்சு, கன்சிடரிங் இந்தியா ஹேவ் பீன் கோயிங் பேங் வித் பவர் பிளே அப்ரோச், அதிலே வந்து ஒரு ஓவர் வந்து பிலிப்ஸ் வச்சு ஓட்டிட்டாங்கன்றதை விட they planned something and kind of achieved it their first over. So I feel விக்கெட் எடுத்த ஸ்பின்னர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தா யாருமே வந்துட்டு ரவிச்சந்திரன் அஸ்வின், நேத்தன் லயன் அந்த மாதிரி ஆஃப் ஸ்பின்னரா வந்துட்டு அபிஷேக் சர்மா அவுட் ஆக்குனாங்க. ஆக்சுவலி நாட். கேன் யூ லிஸ்ட் தி ஸ்பின்னர்ஸ்? மார்க்ரம். The players are pretty much batters who are actually part-time. Average more than a part-timers or maximum part-timers like Salman Ali Agash. Aryan Dutt, maybe maximum you can say is a T20 darter. I mean, off spinner who can quickly bowl into the stumps.
மற்றபடி அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்னன்னா எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் ஆஃப் ஸ்பின்னர்னா எனக்கு இது என்னமோ வந்து மேட்ச் அப் டு டேக் த பால் அவேவா. ஐ டோன்ட் சி அபிஷேக் சர்மா has got out to a ball which got away from him. Everything crammed him for room. It's predominantly who bowls quick ன்னும் போது I don't see it is going to have any of an impact. Glenfield is a perfect match to play. இந்த மாதிரி வந்து ஆஃப் ஸ்பின்னர் நாங்க போடும்போது அதுதான் I mean see this is where நியூசிலாந்தோட பிளான் யூ ஹேவ் டு அப்ரிஷியேட் இன் அ வே தட் ஆஃப் ஸ்பின் அப்படின்னு டர்னிங் அவே டிஸ்மிஸலை எடுத்து பார்த்தாலே தெரியும் நத்திங் ஹஸ் டர்ன்ட் அவே everything cramped every Indian left hand batter into the stems. So அப்படி வந்து பார்க்கும்போது who bowls so quick into the stems, who does not give room, I mean comparatively they are not losing anything from McConkey. So it's a well planned assassination, to be honest. கிளென் பிலிப்ஸ் இதையும் பிடிச்சிருப்பான்டா அந்த மாதிரி சரியான அட்டம். நம்ம ஸ்டார்ட்ரா அபிஷேக் சர்மா ஆஃப்டர் இந்த அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கும்போது ஃபியூ பியூட்டிஃபுல் ஷாட்ஸ் ஹி ஹஸ் ஹிட். இப்போ இந்த புல்லு வந்து செம்ம அக்ரெசிவ், தட் இஸ் ஓகே டு கெட் அவுட். தட்ஸ் pretty much அந்த ஒரு லாஃப்டட் ஷாட் ஆஃப் சைட்ல அடிச்சதுக்கு அப்புறம் the way he actually took on the pull shot is actually like superb to watch. ஈஸியா வந்து he could have played it along. ஏன்னா அபிஷேக் சர்மாவோட ஃபார்ம்ல வந்து பெரிய ஒரு டிஸ்கஷன் என்னன்னா பாயிண்ட் என்ன everybody I mean from an outside even within the team environment people like I am getting a feeling that they are asking him to taking few time that doesn't mean play 4 dot balls and try to hit for a boundary in the 5th or 6th. He should try to take a single என்ற ஒரு ஆங்கிளுக்கே யாருமே வராம அந்த ஒரு 10 for 10 பாலுக்கு 10 ரன் 10 பாலுக்கு 10 ரன் அப்படின்னும் போது அதுல ஏதோ 10 பாலுமே ஒரு சிங்கிள் அடிக்க போய் 10th பால் அக்ரெசிவ் அவுட் ஆகும்போது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இல்லாம they were actually asking him to take time na I think he is taking in very different direction. But time எடுத்துக்கணும்ன்றது வேற மாதிரி ஏதோ எடுத்துக்கிட்டாரோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. But today the 7 balls actually proves that I think he is playing so good in terms of நல்ல ஒரு உள்வாங்கி இருக்காரு. I mean the first 2 overs 12 and the next over Jacob Duffy the man McConkey replace பண்ணவர் வந்து he goes for a 15, a stunning display to be honest from both of them. வெஸ்ட் இண்டீஸ் டாக்டிக்ஸ் காப்பி பண்றாங்க போல. ஐயா அது ராஸ்டன் சேஸ் இறக்குனதுக்கு அவங்களோட காம்பினேஷனுக்கு அவங்க ராஸ்டன் சேஸ் இறக்குனாங்க. நம்ம இருக்கிற காம்பினேஷனுக்கு இருக்கிற 8 பேருமே அடி அடாவடி பண்ணிட்டு இருக்கானுங்க. 200 தான் வந்து டார்கெட். I feel they have tried to replicate what South Africa has been successfully doing in this ground. Corbin Bosch வந்து டெத் ஓவர்ஸ்ல போடுறதா இருக்கட்டும், they have been successful with pace especially. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பின்னரே ஒன்று தான் இருக்கு. அண்ட் அவங்க ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினண்டா நியூசிலாண்டும் அவங்களுக்கும் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னர் மட்டும்தான் இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருப்பாங்க. அந்த மெக்கான்கியோட யூசேஜுமே பவர் பிளேல லிமிட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க யூஸ் பண்ண மாதிரி மார்க்ரமை யூஸ் பண்ணிட்டு இப்போ டெத்தில் வந்து பவர் பிளே வச்சு பேசஸை வச்சு ஓவர்லோட் பண்றது தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. எனக்கு இந்த டாக்டிக்ஸ் வந்து லைக் மச்சான் இப்போ டேட்டா வைஸ் வந்து லைக் லாஸ்ட் டைம் சொன்னாங்களே ஃபர்ஸ்ட் 3 overs அகமதாபாத்ல விக்கெட்டே விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல இந்த 47 for 3 இந்த 20 for 3 வந்து நீங்க என்ன பண்ணுங்க 3 over போய் விக்கெட் விடாம ஆடுங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்கானுங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 over ஆனது அப்படிதான் தெரிஞ்சிச்சு. கரெக்டா? எஸ் ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் 3 over வந்து விக்கெட் விடாம ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ நம்பர், பட் ஐ மீன் தே வாண்ட் தெம் டு டேக் சம் டைம் அவுட் ஆஃப் போத் ஆஃப் த பேட்டர்ஸ்ன்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க வந்து பண்ண மாதிரி இருக்கு. அண்ட் தே வாண்டட் அ சாலிட் பேஸ் because of Abhishek's out of form. If Abhishek stays more, I mean I don't think this will continue. அதே மாதிரி அந்த ஒரே ஒரு கேம்ல வரத வந்துட்டு நான் அதை எதுவுமே இதுவரை நான் அந்த கேம்ல நடந்ததை ஒரு எடுத்துக்காட்டா கூட நான் எதுக்குமே சொல்ல மாட்டேன். பிகாஸ் இட்ஸ் அ எக்ஸப்ஷன். ஒரு அதாவது எப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு பர்டிகுலரா வந்துட்டு இங்கிலாண்டோட நடந்த செமிஃபைனலோ சவுத் ஆப்பிரிக்காவோட நடந்த மேட்சோ இந்த மேட்ச் எல்லாம் நம்ம ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்து அதை நம்ம வந்து பேசணும்னு வச்சுக்கோங்க. ஐ டோன்ட் திங்க் தென் those kind of games is going to happen. India is not going to lose for 70 and South Africa every semi-final is not going to go for 250 plus. So these are all very exception games and those tactics has to be taken in a very different sense altogether. So adanada they were actually take this 12 balls makes me feel like they are actually taking this game absolutely alone. But New Zealand actually trying to do something from how to beat India. They were actually looking around. யாராவது ஏதா பதில் சொல்லுங்கப்பா, நான் இவனை பண்ணலாமா அவனை பண்ணலாமான்னு they were actually wondering. But this team actually being very clear, they took this time to take Abhishek Sharma's form into consideration and actually he is getting into his group.
And இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அபிஷேக் இஸ் ஆன் சாங். இங்கிலாந்து மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து அடிச்சு ஒரு அபோவ் இன்னிங்ஸ் இப்போ 250 வந்து அகேன்ஸ்ட் இங்கிலாந்து இஸ் நாட் கோயிங் டு பி சேஃப். ஆனா வெர்சஸ் நியூசிலாந்து தே கேன் அஃபோர்ட் டு டேக் திஸ் டைம். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே போய் எக்ஸ்ட்ரா ஹார்டா போகணுன்ற ஒரு நெசசிட்டி இல்லை. ஐ எம் நாட் டிஸ்ரெஸ்பெக்டிங் நியூசிலாந்து, பட் த ஃபார்மேஷன் இஸ் சச். இப்போ வந்து ஓப்பனிங்ல எக்ஸ்ட்ரா ஹார்ஷா போய் விக்கெட்டை லூஸ் பண்ணா தே ஆர் ஏன்னா கோயிங் வித் இந்தியாஸ் பிளான் ஐ ஃபீல் தே அவங்க வந்து ஒரு வின்னிங் ஸ்கோரா மட்டும் டார்கெட் பண்ணி ரொம்ப அபோவ் வின்னிங் ஸ்கோரா ட்ரை பண்ணி விக்கெட்டை விடாம இருக்கிறது தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியா பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். No, I don't think that 12 ball will not, I mean, அது அவங்க அடிக்க வேணாம் அந்த ஸ்கோர் அப்படின்ற மாதிரி போறாங்களான்றது I don't think personally that is a strategy in that moment. இது எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் 6 பால்ல ஒரு ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சுட்டு 5 பால் 6 அடிக்க கூடாதுன்னு கிடையாது. It's that particular moment is decided. If it is full toss they will go. The point is they have decided that take bit of a time. If there is a risk, take it, but take first two overs அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதானே தவிர I don't think that oh damn. Okay, leading at 6. Leading at 6. So Ferguson 145 ல போட்டுட்டு இருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டா அவர் போடுற என்ன மச்சான் லைக் லைன்ஸ் லென்த்ல ப்ராப்ளமா? இஸ் இட்டிங் தி கரெக்ட் லென்த்? Abhishek Sharma அடிக்கிற ஷாட்ல I don't think nobody hits in this world apart from Abhishek Sharma. The 6 over cover, a stunning off lofted drive, more than Rohit Sharma in anybody from the world of Indian batters. I don't think the form Bethel would have played that shot. So it's a stunning shot. ஏன்னா மெயினா வந்து பார்த்தா பாலை தூக்கி அவன் வந்துட்டு வெளில தான் அபிஷேக்கு வந்து போடுறாங்க. ஆஃப் சைட்ல ஆள் வச்சிருக்காங்க. அதுலயுமே இந்த அளவுக்கு கனெக்ட் பண்றதுன்னா ஐ டோன்ட் திங்க் வி கேன் பிளேம் தி பவுலர். பட் ஐ டோன்ட் நோ யார் கொண்டு வரதுன்னு கேக்குறேன் எனக்கு. ஐ மீன் தே ஆர் ஆஸ்கிங் ஹென்ரி டு கண்டினியூன்ற மாதிரி ஆதி அதான் சொல்றாப்லையா? அது வந்து அதான் ஐடியல் டைம் ஃபார் ஃபர்கூசன் போல்னு போன ஓவர் சொன்னாரு. அதுக்கேற்ற மாதிரி ஃபர்கூசனை கொண்டு வந்தாங்க. பட் ஃபர்கூசன் களம் 8ல புழக்கப்பட்டுகிறார். பவுன்ஸ் அண்ட் பேஸ் வந்து வேரியா இருக்கு. ஸ்லோ ரன்ஸ்க்கு போவாங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்போ லாக்கி வந்து அபிஷேக் சர்மாக்கு போட்ட ஒரு பாலே வந்து கட்டர் தான் போட்டாரு. இது வந்து இந்த பிளாக் சாயில் ரெட் சாயில் மிக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால டபுள் என்ன சொல்லுவாங்க மச்சான், அந்த டபுள் ஆஃப் பேஸா இருக்குமா, நின்னு வரும் சொல்லுவாங்கல்ல பால். ஆமா, டூ பேஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டூ பேஸ் ஆஃப் சர்ஃபேஸ். I don't have much of an idea on the pitch. Maybe like see ஏன் வந்து இதை நான் எடுக்க மாட்டேன்னா டெஸ்ட் மேட்ச்ல வந்து வேற, பிகாஸ் we watch every ball almost 90 over per day. You can actually talk about the soil and its impact. T20ல வந்து அதாவது இது எப்படி வந்துட்டுன்னா என்ன மொட்டை அடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி. T20ல என்னங்க சாயில் வேண்டி கிடக்கு? நீங்க சொல்றதே டேட்டாவை கொண்டு வாங்க. அது அதாவது டேட்டா கமெண்ட்ல இருக்கவங்க இல்லை, லைக் ஒரு ப்ராட்காஸ்டிங்கா இருந்துட்டு இந்த கிரவுண்ட்ல வந்துட்டு ஒரு வின்னிங் ஸ்கோர்னா ஒரு பாக்குறவங்களுக்கு ஒரு அசம்ஷன் வந்துட்டு கொடுங்க, இவ்வளவுக்குள்ள அடிச்சா போதும் போடுதா ஒரு மாதிரி. ஏன்னா யூ நீட் டு ஆக்சுவலி டெல் வியூவர்ஸ் வென் தேர் ஆக்சுவலி வாட்சிங் சம்திங் டு கெயின் அவுட் ஆஃப் தட். யூ ஷுட் நாட் ட்ரீமியா போயிட்டு பிளாக் சாயில் ஒயிட் சாயில் பிளாக் சாயில் ரெட் சாயில் அப்படின்னா I don't have not even touched that particular thing, and how can I really come sit here and say ஏன்னா நான் என்ன சொல்றேன், கேம் ஆடுறவங்க ஓகே யூ தட் இஸ் யார். இப்போ நான் உட்காந்து என்னோட ப்ராஜெக்டை பத்தி நான் இப்போ பேச நினைச்சுக்கோங்க, ஹவு டூ யூ அண்டர்ஸ்டாண்ட், ஹவு பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட். யூ நீட் டு மேக் இட் டு த மக்களோட வாய்ஸுக்கு மாறணும்ல. யூ நீட் டு ட்ரை டு டெல் தெம் இன் அ வெரி குட் வே. ஸோ அது மாதிரி இல்லாம அவங்க டைரக்டா பார்த்தா ஏதோ எலீட் லெவல் கான்வர்சேஷன் மாதிரி have taken this soil and those kind of things. I am actually nothing getting out of for this particular format. Maybe this was used for a test format. I would really listen very keenly. But these end of things na அடிக்க ஆரம்பிச்சோனே அப்படியே மாத்தி they will not talk. See, the point is you are talking about soil, but why you are not talking when 240 ball is going on? You are actually taking the soil point when before the batting midway. இது கேமுக்குள்ள இம்பாக்ட் பண்ணுதா அந்த சாயில்? எல்லா பிச்சுக்கும் ஒரு ரீசன் இருக்கும். அவங்க ஸ்லோ பால் போட்டா பிச்சு வந்துட்டு பவுன்ஸ் ஆகும். எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் ஓன் டிஃப்ரெண்ட். பட் வேர் இஸ் திஸ் திங் வேர் சே சாயில் ரெட் சாயிலுக்கு வந்துட்டு இவ்வளோ ஆவரேஜ் ஸ்கோரு, பிளாக் சாயிலுக்கு இப்படி இருக்கு, மிக்சர் ஆஃப் சாயிலுக்கு. நானே எனக்கு தெரிஞ்சு இப்போதான் மிக்சர் ஆஃப் சாயில்னே கேள்விப்படுறேன். இட்ஸ் பிரிட்டி சர்ப்ரைசிங் ஃபார் மை செல்ஃப். அப்படின்னா நான் அதை பெருசா அது இம்பாக்ட் பாக்குற எனக்கே கூட ஸ்டேக்ஸ் இருக்கு. நான் இப்போ இந்தியா டீம் சப்போர்ட் பண்றேன், ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன்னா
அதுல போயிட்டு எனக்கு என்ன ஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஐ மீன் நம்ம ப்ராட்காஸ்ட்ல வந்து போட்டிருக்கோம். ஐ மீன் லாஸ்ட் டைம் நம்ம வந்து சொல்லியிருந்தது கூட ஐ திங்க் ஆஷ்னாவோட வாட்ச் அலங்கில் சொல்லியிருந்தாங்க எக்ஸாக்டா அந்த நம்பர் தான் 192. அவங்க 250 போயிருந்தாலும் பீடாக் வாஸ் ஆக்சுவலி டாக்கிங் அபவுட் 192 as a winning score in the வேன் கடை. ஸோ அந்த மாதிரி திஸ் டைம் நான் வந்துட்டு ப்ராட்காஸ்ட் சேனலில் போட்டிருக்கேன், ட்விட்டர்லையும் போட்டிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ஹேவ் அன் ஐடியா. இட்ஸ் நத்திங் டு சே நான் சொன்னேன்ல, எனக்கு பிரச்சனையே இல்லை. இது மாதிரி தான் லைக் people were come and fought with me for Sanju Samson's this thing and all. See, there is nothing to go back and say எப்படி நான் சொன்னேன்ல நடந்துச்சு. That will not, my intention is to share knowledge, ஷேர் பர்டிகுலர். ஏன்னா எல்லாருக்குமே என்ன கேள்வி இருந்துச்சுன்னா, அந்த விராட் கோலிலாம் இருக்கும்போது என்னன்னா லைக் பீப்புள் வேர் ஆக்சுவலி ஆஸ்கிங் ஃபார் ஒன்லி ஒன் திங், ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா எவ்வளவு நல்ல ஸ்கோர். ஸோ ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் தட் பர்சன் டு ட்ரை டு ஃபைண்ட் என்ன ஸ்கோரு, ஒரு நம்பர் வந்து கொடுக்க முடியுமா, ஒரு பார்க்குறவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் நம்பர் பிராக்கெட் கொடுக்க முடியுமா அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ட்ரை பண்ணோம். ஸோ இட்ஸ் 203+ is a winning score based on the game which has happened here. Yeah. So that doesn't matter, that is a particular number. So for you when you are watching, it's an assumption and then ஒரு இதுல பாத்துக்கலாம் ஒரு 203 போற மாதிரி இருக்குன்னு பாத்துக்கலாம். Yeah, going 4 overs 54, India are 13 per over and they're going on the right track. நீ சொன்ன winning score. ஸோ பவுலிங் எக்ஸிகியூஷன் ரொம்ப இதாக இருக்குது. அதான் சவுத் ஆஃப்ரிக்காட்ட பீடாக் சொல்லியிருப்பார், அந்த வைடில் போட்டு ஆஃப் பேஸ் போடுங்க, ஆஃப்ல வந்து 2 ஃபீல்டர் வச்சு போடுங்கன்னு. They are trying to replicate it, but unfortunately they are not finding the right length. It's going too wide. செம்ம ஷாட். இவன் என்ன போடுறதுனா he is bowling cutters out of 6 cutters out of 6 ball. 4 balls போடுறாரு cutters. அது அபிஷேக் வெல்ல அடிச்சதுமே அது கட்டர் பால் தான். கட்டர் சரியான ஷாட்ரா. ஐயோ அப்பா, bowlers on pressure கண்டிப்பா. Exactly, this is what I was actually talking about when they were actually beaten South Africa. Try to play lofted shots. Go and show your skill. Do not succumb to their skill and say அவன் வந்து ஒரு 2 பால். நான் என்ன நினைச்சேன்னா, என்னடா 2 பாலுக்கு 13 அதுதான் அந்த புல் ஷாட் தான் இட்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் திஸ் அசால்ட். இவ்வளவு நேரம் அடிச்ச ரன்ல நான் வந்து என்ன பார்ப்பேன்னா, அந்த அபிஷேக் சர்மா கிளென் பிலிப்ஸ்க்கு வந்து 1 pitch நாட் அவுட் ஒரு ஷாட் அடிச்சிருப்பாரு, புல் ஷாட் ஒன்று ஒரு ஸ்ட்ரைட்ல அடிச்சதுக்கு அப்புறம். தட் இஸ் த மொமெண்ட் ஃபார் திஸ் ஓவரால் ஸ்டார்ட்டுக்கு. ஸோ அதனால ஐ லைக் த வே திஸ் டீம் இஸ் ஆக்சுவலி பிளேயிங். அண்ட் அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம சொல்ற மாதிரி இருக்குல்ல, அதாவது எப்படின்னா அபிஷேக் மட்டும்தான் அடிப்பான், சஞ்சு மட்டும்தான் இந்த ரிஸ்க் எடுக்க முடியும். தட் இஸ் த ஸ்கில் யூ ஆர் டாக்கிங் அபவுட். ஒன் யூஎஸ்பி, யூனிக் செல்லிங் பாயிண்ட் ஆஃப் திஸ் இந்தியன் டீம். அதை தான் சவுத் ஆப்பிரிக்கா பண்ண தவறிட்டாங்க. when you try to find a gap, ஐயோ அப்பெல்லாம் பாவம் பார்க்க கூடாது, சொருகு, அப்பதான் இவன் அடங்குவான். இல்லைன்னா இவன் என்ன பண்ணுவான்னா, இவன் பண்றதை பண்ணிட்டு இருப்பான். நான் திருப்பி சொல்ற மாதிரி, they have only 2 power batters to match. They would try to பூச்சாண்டி. அவங்க 2 பேருக்கு 30 பால் பிடிச்சு 60 பால் மட்டும் பேட்டிங் பண்ணிட்டாங்கன்னா கேம் ஓவர். அந்த 60 பால் பிடிக்கும் போது அவங்களோட நம்மளால ஆப்போனன்ட்ல இருக்கவங்களால மேட்ச் பண்ண முடியும், இல்ல கூடவே அடிக்க முடியும். ஏன்னா கீழே இருக்க பேட்டர்ஸ்லாம் வெரி நாட் அ T20 குளோப் தாட்டர்ஸ். ஸோ அப்படின்னும் போது பயம் எக்ஸ்பேக்டர்ஸ் கிடையாது யாருமே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மள்ட்ட டீமே எக்ஸ்பேக்டர் தான். திலக்கர்மா கீழே இறங்கணும்னா எக்ஸ்பேக்டரா மாறிட்டாரு. ஹர்திக் பாண்டியா இஸ் an எக்ஸ்பேக்டர். சிவம் துபே இஸ் எக்ஸ்பேக்டர் அகைன்ஸ்ட் ஸ்பின். ஸோ இவ்வளோ எக்ஸ்பேக்டர் வச்சுட்டு இருக்கும்போது எதுக்கு நம்ம வந்துட்டு உருட்டிட்டு இருக்கணும்? ஒன்ன மாதிரி 2 பேரா வச்சுட்டு இருக்கோம் நாங்கன்ற மாதிரி ஆடிட்டாங்கல்ல. 1 more 6 from அபிஷேக். போடு ஜக்க போடு. எனக்கு தெரிஞ்சு ஹென்ரியுமே பிரஷர் தான், வைடா போட்டுட்டு இருக்காரு. I am getting the vibe. 12 ball 30 is a vibe. நான் சொல்லிட்டே இருந்தேன், வைப் ஆஃப் வைபவ் சூரியவன்சி அப்படின்ட்டு. அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல சூரியவன்சி பொறுங்கையா அபிஷேக் சர்மா வந்து ஃபைனல்ல வந்து வைபவ் சூரியவன்சி இங்கிலாந்துக்கு அடிச்ச மாதிரி. You cannot even imagine what is happening when players like Abhishek Sharma goes off. You cannot match that. Sorry, to be honest. Stunning hits. எனக்கு என்ன டவுட்னா, இவங்க வந்து எக்ஸ்ட்ரா கவருக்கும் அந்த பாயிண்ட்டும் வைக்கிறதுக்கு பதிலா லாங் ஆஃப் வந்துட்டு வச்சு போட்டிருக்கலாமே. போடுற ஷாட்லாம் அங்கிட்டு தான் போகுது, ஸ்கொயரா வச்சிருக்கலாம். ஃபுல்லாவே they were actually planning மட்டும் வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. they were not reacting to what where Abhishek Sharma is hitting. ஏன்னா ஸ்லைஸ் பண்ணுவான். அதான் ஐயா இவன் அடிக்கிற ஹர்திக் பாண்டியா அடிக்கிற நேரா போயிட்டு இருக்கு பால். அதுவும் கட்டர்லயே இந்த மாதிரி டைம் பண்ணும்போது they are being clueless. they are not going with plan B or something. they just hoping he would slice again and again. நான் இது பவுலர் தான் கண்டிப்பா யோசிச்சிருக்கணும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் 2 இனிஷியலா பவுண்டரிஸ் போனதுக்கு அப்புறம் பால் நின்று வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபுல்லர் போடுறீங்கன்னா லாங் ஆஃப் தான் வச்சிருக்கணும்.
I mean, yeah, that is the thing. அபிஷேக் ஆர் ஆஃப் ஃபார்மிங் இன் ஃபைனல்ஸ் கண்டிப்பா 100/10. I think aura farming is an occupation அப்படின்ற மாதிரி ஸ்கூல்ல போயிட்டு what your dad is doing அப்படின்னு ஆக்குபேஷன்ல போயிடுவாங்க பிசினஸ்ன்ற மாதிரி. ஆக்குபேஷன் ஹர்திக் பாண்டியோட ஆக்குபேஷன் அது. அவர்தான் ஆரோ ஃபார்மர். அவரு விவசாயி. ஆறாவே வந்துட்டு அபிஷேக் பாக்கெட்ல ஏதாவது எழுதி வச்சிருக்கானான்னு தெரியலையா, இன்னைக்கு பேப்பர்ல ஏதாவது எழுதி வச்சுட்டு வந்திருக்கானான்னு தெரியல. அது சிக்னேச்சர் செலிப்ரேஷன், அந்த பேப்பர்ல எழுதி வச்சு காட்டுறது அந்த மாதிரி ஏதாவது ஐயோ நினைக்கிறேன். கண்ணாடி ஓகே 5/72 மாமா ஏர்ன மாதிரி இருந்துச்சுடா. ஆமா, இந்த சாம் கர்னோட ஒரு 676 மீட்டர் அங்க வேங்கடல் அடிக்கும் போது ஜம்ப் பண்ணி ஜஸ்ட் மிஸ் 6 மாதிரி இருந்துச்சு. பொறிக்கப்பட்டீங்களே லாஃப்டட் ஷாட்ஸ்லயே பொறிக்கப்பட்டு, அதாவது அந்த இதுல வந்து பொறிப்பாங்க கல்வெட்டுல பொறிக்கிற மாதிரி, இது வேற மாதிரி பொறிக்கல, இது ஆயில்ல போட்டு பொறிச்சிருக்காங்க என்ற மாதிரி அடி. சஞ்சு 6 சாம்சன். ஆமா, சஞ்சு 6 என்னடா பண்ணுவீங்க, யாரடா போடுவீங்க, லாஸ்ட் ஓவர் ஆஃப் பவர் பிளே தான், அதான் கேள்வி. ஸோ ஃப்ரம் திஸ் ரைட், நான் லாஸ்ட் மேட்ச் சொன்ன மாதிரி இந்த மாதிரி டெப்த் ட்ரிவன் ப்ரெஷர் ட்ராப் ஸ்கேரி லூப் அப்படின்னு நான் வந்துட்டு ஒரு அந்த இங்கிலீஷ் படத்துல ரவி சாஸ்திரி வந்து டாஸ் போடுறப்ப சொல்ற மாதிரி அப்படியே பேசும்போது நல்லா இருக்கு. அந்த மாதிரி நான் ஏன் சொல்லுவேன்னா, ஒரு கேட்ச் எக்ஸ்பெக்ட் கேட்ச் ட்ராப், ஐ மீன் விக்கெட் ட்ராப் அலாட் மாதிரி கேட்ச் ட்ராப் அலாட். பயம், இதுக்கு மேல ஒரு வாட்டி கூட சான்ஸ் கொடுக்க மாட்டேன்னா போய் பிடிச்சிடணும்ல, இப்படி பிடிக்கிற அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த ரவி பாயோட வைப் வந்து எனக்கு என்னமோ திருப்பி வரல. ஏன்னா அடுத்த நிறுத்தம் மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரி நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அந்த பழைய வைப் வர மாட்டேங்குது. முன்னாடி அந்த ப்ளூ கார்னர் எனக்கு பேசுறாப்பலடா, அதுக்கு ராயல் சல்யூட் எப்பவுமே. பட் ஷார்ட் சொல்ல போனா ஒரு ஃபைனல் மாதிரியே நம்ம உட்காந்து பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இன்னொரு ஜாலியா ஒரு மேட்ச் இந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. The standard of Indian team, அதாவது எப்படின்னா, அதாவது ஒரு ஃபைனல்ன்ற பயமின்றி அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. இதுல ஃபன் என்னன்னா, இவ்வளவு நல்லா அடிக்கும் போது ஸ்லோவர் பாலே நின்னு வரலன்னும் போது how good the pitches, செம்ம ஜாலியா இருக்கு. இவனுங்களே எப்படின்னா நீசம் அப்படின்னு பாஸ், இவனுங்களே இந்த அடி அடிக்கிறானுங்களே, நீசம் வந்தா என்ன ஆகும்? அதுக்குதான் சொல்றேன். ஆனா சொல்ல முடியாது, இந்த மாதிரி பிச்சர்ஸ்ல வந்து லாங்கர் பவுண்டரிஸ்ல நீசம் மைட் பி ஒர்க் ஆகலாம். இது எப்படின்னு வச்சுக்கோவேன், தூக்கி போடுவேன், அடிச்சா ஏறுச்சுன்னா அவுட், அப்படி அதுல என்ன பிளானிங் அப்படின்னு அடிச்சுட்டே இருக்காங்கல்ல. எத்தனை பால் அடி பண்ணி 6 பால் அடிப்பியா, 1 பால் மாட்டிப்பல்ல அப்படின்னு அக்ரெசிவ் 5 அடிச்சது. இதுல வந்து பாகிஸ்தான் பேட்டர்ஸ் மாட்டேன் என்னன்னா, இந்தியாக்காரங்க என்ன பண்றாங்கப்பா அப்படின்னு, என்னப்பா பண்றாங்க, இறங்கி இறங்கி 6ஆ என்ன ஷாட் இது? செருப்ப போட்டிருந்தாருல, ஏதோ போஸ்ட் இதுக்கு செருப்பு போட்டிருந்தாரு, எனக்கு தெரிஞ்சு அதான் நீ அடிச்சுட்டு வான்னு இருப்பாரு. அது மாதிரி இது அவர் ஷாட்ன்றேன், அவர் ஃபுல் டாஸ் போட்டா நேரா அடிப்பாரு, என்ன கொஞ்சம் போஸ்ட வந்து ஹோல்ட் பண்ணுவாரு. அதான் அந்த 6 பால் 6 6ல ஒரு ஃபுல் டாஸ் ஒரு 6 போயிருக்கும் ஆஃப் சைட்ல. அது வந்து அதான் சொல்றேன், எப்படி அதை கிராக் பண்ணான்றதான் இன்னி வரைக்கும் டிகோட் பண்ண முடியல. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒயிட் பால் எலிகன்ட் டச். சொல்லு, இந்த மாதிரி எலிகண்டா ஒருத்தன் பவர் ரேட்டிங். ஓ அவுட்டா ஏறிக்கிச்சா, ஸ்லோ பால்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு அதுல வராது, நான் சொன்ன கணக்குல எப்படியும் வராது. இருந்தாலும் நமக்கு ஒரு கேட்ச் டிராப் அலாட் இருக்கு. பயப்படுவ, அவனை பயப்பட வச்சிட்டாங்கல்ல, நீ விடுவ. அந்த மாதிரி டஃபியுமே கட்டர் தான் போட்டான், வழி இல்லை, நீ போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் கட்டரா. The point is, first inningsல வந்து பிச்சு செட்டில் ஆகுறது போதே வந்துட்டு கட்டர்ஸ்டே நிக்காம இந்த போர்டு லாஃப் பண்ணி அவ்வளவு தூரம் அடிக்கிறாங்களே, செகண்ட் இன்னிங்ஸ்ல போட்டா நிக்காம வந்துட்டு செட்டில் ஆயிடும் பிச்சு. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 10 overs ஓடிஐ மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல போல ஃபீல்டர் இல்ல, அதான் ஆஃப் தான பிளான், ஃபீல்டர்ஸ் ரெண்டு ஆஃப் சைடு இந்த பக்கம் போய் ஆடுறான், ஆஃப்கே போய் ஆடுறான். So that is the plan. போன வாட்டி எவ்வளவு 6 overs 60யா பிளான் கடையில 70 என்னமோ வந்தாங்களா இல்லையா? ரொம்ப கம்மி தான், இரு பாத்துறோம். கம்மி தான், இன்னைக்கு ரொம்ப அதிகம், 88 போயிடுச்சு இப்பவே. அப்படின்ற மாதிரி அடி. they thought அந்த பிளானே வந்து எக்ஸிக்யூட் பண்ணா அபிஷேக் போயிடுவாங்க. அதே தான் 67 இந்தியா. ஓகேடா. இங்கிலாண்டோட 67 ஆடி இருந்தாங்க 6 ஓவர்ஸ்ல.
இன்னைக்கு 92 போயிடுச்சு. ஓகே, டஃபி வந்து ஏன்டா வந்த ஓகே சரியான 50. யுவராஜ் வந்திருக்காரா என்னன்னு தெரியலையே. யுவராஜ் வந்திருக்காரா என்னன்னு தெரியலையே. நீங்க சொன்னீங்கல்ல ஜி, சூப்பர் பவர் யூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான் கௌதம் கம்பீர் அங்க இருந்து. 6 overs 92. என்னென்ன வெளில இருந்து என்னென்ன டிஸ்கஷன், என்னென்ன அதான் அபிஷேக் டிராப் பண்ணிருந்தாங்க. சுனில் கவாஸ்கர் கூட அபிஷேக் சர்மா வந்து ஃபர்ஸ்ட் 3 பால் பார்த்துட்டு ஆடுங்க அப்படி இப்படின்னு சொன்னாரு. அதுக்காக தான் மாத்தி சொல்றது தான். அவனோட நேச்சுரல் கேம் ஆடுறதான் 18 பால் 51 ரன் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 3 பால் ஆடி இருந்தா அது வேற மாதிரி போயிருக்கும்ல. அதுவும் இல்லாம அவனுக்கு பதிலா ரிங்கு சிங் ஆட வைக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே சொன்னது. பக்கா மஸ் கட்சி தலைவர் வந்திருக்காரு போலா. தலை வந்திருக்காரு, ரோஹித் தலை வந்திருக்காரு. இல்ல இதுல ஆக்சுவலா எனக்கு ரொம்ப டிஃபரெண்டான ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஒரு பிராட்காஸ்டா காசு வாங்கிடுவாங்க, வாங்கிட்டு இப்ப நம்ம எப்படின்னா இது நம்ம சேனல் சரியா, இப்ப ஆதி ஒரு கமெண்ட் போடுறாப்ல, இப்ப ஜான்விக் இந்த மாதிரி இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். இப்போ ஏன்னா ஆஷ்னா லைவ் போயிட்டு இருக்கு, அப்புறம் இவன் வேற போட்டுருக்கான், ஜேகேவும் போடுவான்னு நினைக்கிறேன், நாட் தெரியல. 2 கமர்ஷியலி பிக் பீப்புள் இருக்கும்போது ஒன் இஸ் ஆன் த மீம் சைட், another is on the cricketing field, ஆஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜாயின் பண்ணதுக்கு நன்றி. இதுல இந்த பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு என்ன தெரியுமா வந்து தோணும், இப்ப நம்ம வந்து பேசிடுறோம் ஓகேவா, நம்ம சேனலு ஓகே. இப்போ நீ காசு வாங்கிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல, உனக்கு புரியுதா? இப்ப ஏதோ ஒண்ணு சொல்லி ஆகணும். இப்போ அவருக்கு தெரியும், இப்ப நான் தான் பத்ரிநாத் கூட ஒரு வாட்டி முட்டு வாங்கினேன், அவருக்கு தெரியாதா? அது மாதிரி சுனில் கவாஸ்கருக்கு தெரியாதா என்ன? ஆனா எப்படின்னா இப்ப என்ன பண்றது, சொல்லுவோம், கேட்டா காசு வாங்கிட்டோம், அதை அடிக்கணுங்க, அப்படி பண்ணணுங்க அப்படின்னு. அதை வந்து வேத வாக்கா எடுத்துக்கிறானுங்க ட்விட்டர்ல. வேத வாக்கா எடுத்துக்கிட்டு ஐ மீன் எஸ் they should have he should have அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய்ஸ் வந்துட்டு உள்ள இறங்கி அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க, ட்விட்டர் பாய்ஸ். ஸோ அதனால வந்துட்டு பாயிண்ட் என்னன்னா they have to, அங்க என்னன்னா ஒப்பீனியன் கொடுக்கலன்னா உனக்கு வந்துட்டு மிஸ் உன்னை வந்து நீட்டல் போட வச்சிருவாங்க. நீ அங்க வந்து நீ வந்து கரெக்டா கொடுக்குறியா எல்லாம் பாத்துருக்க மாட்டாங்க. அதனால யாரையுமே பெருசா பிராட்காஸ்டிங் பொறுத்தவரையும் if somebody speaks good, that is a ஒரு எக்ஸெப்ஷனா அதை பார்த்து ரசிக்கலாமே தவிர எல்லாருக்குமே இஷ்டத்துக்கு தான் கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் கிரிக்கெட்டே இப்படி இருக்குன்னா ஸ்கை ஸ்போர்ட்ஸ்லயும் அந்த மாதிரி சொன்னதே ரீலோட்னே இருப்ப, நீ ஏதாவது சொல்லணும்ல, பாவம் அதுவும் வயசானவங்க தான் இருப்பாங்க. யூ see in that aspect also வயசானவங்க தான் இருப்பாங்க. they will not go and learn anything about the game. ஸோ அதை வந்துட்டு அவங்க வந்து வச்சுட்டு they have to give that opinion again and again. இதுல நான் மோஸ்ட்லி ESPN கிரிக்கெட் இன்ஃபோ தான் பார்ப்பேன். அதுல அனில் கும்ப்ளே பண்ற அனாலிசிஸ்னா எப்படி தெரியுமா இருக்கும், எவ்வளவு பெரிய பிளேயர் ஆஷ்னா சொல்லி ஹைப் பண்ணி வச்சிருப்பாரு அப்படின்னா, நீங்க நான் என்ன எவ்வளவு பெரிய ஆள் நீங்க. ஆனா அவர் எப்படின்னா இந்த மேட்ச்ல ஒரு மேட்சே இல்ல, அவர் அனாலிசிஸ் பண்றதே அப்படிதான். அவர்லாம் வந்து பிராட்காஸ்டிங்ல பெருசா வரவே முடியாது. அவர் எப்படின்னா நியாயத்தை பேசிடுவாரு, இந்தியா ஜெயிச்சிரும், வேற ஏதாவது என்ன கேட்கிற அப்படின்ட்டு. அவங்க 3 விதமா பிரிப்பாங்க, பவர் பிளே, கேப்டன்ஸ் கார்னர் அப்படின்னு. இவர் உட்காந்துட்டு அப்படின்ட்டு போயிடுறாரு அனில் கும்ப்ளே. அவருக்கு புரியல பிராட்காஸ்ட்னா ஏதாவது சொல்லணும்னா நீ அதுக்குதான் காசு வாங்கிருக்க, ஆனா அங்க போயிட்டு அதான் சொன்னனே அப்படிங்கிற. என்ன என்னங்க அவங்க பிடிக்கவே இல்லை அந்த வேலை, அந்த அமௌண்ட்டை வாங்குறது சொல்லிதான் அவனு இன்ஃபர்மேஷன் கொடுத்தான். 15.33 100 இன்னைக்கு ஒரு 250 போட்டுருவாங்க போலயே. $300 இப்போ போட்டா நல்லா. ஆனா கைல் ஜேமிசன் அடிக்கி வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கும்டா. கைல் ஜேமிசனுக்கு எல்லாம் ஓகே தானே? இல்ல he is not injured. அதான் அவங்களோட முன்னாடி பிளான்ஸ் படி கைல் ஜேமிசன் இல்லவே இல்லை. ஹி வாஸ் த லேட்டஸ்ட் அடிஷன். அதுக்கப்புறம் தான் ரீசெண்டாக தான் ஆட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட பிளான் படி இந்த 14 15th மெம்பர் அதுக்கப்புறம் ஆட் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் இன்ஜுரி இருக்கோ இல்லையோ தேர் பிளான்ஸ் டிட் நாட் ரிவால்வ் அரவுண்ட். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த பிரைமரி ரீசன் ஜேக்கப் டஃபி கேம். சிவாஜி படத்துல கேக்குறாங்க. எனக்கு இந்த ஜேமிசன் பாயிண்ட்ல வந்துட்டு ஒண்ணு இருக்கு, என்னன்னா நீ ஒன்ட இருக்கதே 25 பேர் பூல் தான். நான் என்ன சொல்றேன், என்சிஏல போய் மாஸ்துக்கு ரிப்போர்ட் பண்றவங்களே 25 பேர் இருப்பாங்க. புதுசா பாப்புலேஷனை விட்டுருவோம், பூல் ஆஃப் பிளேயர்ஸே உனக்கு ஏன்டா? ஜேமிசன் பேட்டிங் கொடுக்கறத விட உனக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல உனக்கு என்ன கேள்வி? அவருக்கு பொட்டன்ஷியல் இல்லையா நான் கேட்கிறேன். நிறைய கேல் ஜேமிசன் வந்துட்டு இஃப் ஹி கேன் ஆக்சுவலி டூ வாட், ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர், ஒரு ஷார்துல் தாக்கூர் லெவலுக்கு அவர் பேட்டிங் பண்றாரு. ஐ எம் டாக்கிங் அபவுட் இன் டொமஸ்டிக். So you will get a confident to play him ahead of Jimmy Neesham to have a very good bowl. I mean attributes இருக்கக்கூடிய bowler அவர் பேட்டிங் மட்டும் கொஞ்சம் அவங்கள்ட்ட இருக்கதே கம்மி pool of players தான். You could have they could have easily worked on KL Jamieson as a
ஐ மீன் 50-50 ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டரா வந்து பில்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. லாங் ஹேண்டில் செம்மையா அடிக்கலாம். ஏன் வந்து கேஎல் ஜெமிசன்லாம் பேட்டிங்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம தேர் ஆக்சுவலி லீவிங் அ லாட் அவுட். தின்னமே நீ ஜிம்மி நிஷம்க்கு போயிட்டு இருக்கேன். நான் என்ன கேட்கறேன், 1.4 பில்லியன், ஐ மீன் 1.5 பில்லியன் பீப்புளா இருக்காங்க. எவ்வளவு டீம்ஸ் இருக்காங்க உங்களுக்கு? யூ ஹேவ் வெரி லெஸ் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆல் டுகெதர். கரெக்டா? ஐ மீன் why are they not given? நான் என்ன சொல்றேன், ஜிம்மி நிஷம்க்கு நீ போறது எப்படி இருக்குன்னா, ஆஸ்திரேலியாக்காரன் ஸ்டோயினிஸ்கே போயிட்டு அருண் ஹார்டி எங்க போனாரு? ஆரோன் ஹார்டி அப்படின்னு பண்ணி அவர் எங்க போனாரு தெரியல. பூல் ஆஃப் பிளேயர்ஸே 2 பேருக்கும் கம்மி தான். ஆஸ்திரேலியா ஓகே ஓகே கம்பேரிட்டிவ்லி ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க. இவங்களை வந்து பாராட்டுறதுமே பாராட்டுறேன். ஆனா ஏன் வந்து இன்னும் ஜிம்மி நிஷம் போய் தொங்கிட்டு இருக்க? can't you be able to find anyone who can really do this job or make KL Jamieson a better batting all rounder maximum? because நான் என்ன கேக்குறேன், சாண்ட்னரோட எவல்யூஷன் தானே இன்னைக்கு வந்துட்டு இங்க நியூசிலாந்து ஹெல்ப் பண்ணுது. இல்ல சாண்ட்னர் எதுவும் அவரு அவங்க சிஸ்டத்துல இருந்து வந்தவர் தானே. இன்னைக்கு ஒரு ஆல்ரவுண்டர் நம்ம சொல்றோம் நம்பர் 6ல இறக்கு அப்படிங்கிறானுங்க, இறங்கி அடிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு தைரியம் கேஎல் ஜெமிசனை ஏன் நம்மளால வந்து பண்ண முடியாது? It's a pretty poor. Every New Zealand bowlers bat superbly. Matt Henry 6 hitter, Tim Southee 6 hitter. I mean, Sam miss பண்றாங்க. கேஎல் ஜெமிசன் இன்ஜூரிலாம் இல்லாம இருந்தா they could have easily, they should do. I mean, இன்ஜூரியா இருந்தாலும் you need to try to do like ஹர்ஷித் ராணா லெவலுக்காவது பண்ணீங்க. ஹிட்டிங்கே வந்து விடாம சும்மா போட்டு பவுல். லாஸ்ட் 1 இயரா he has been available தான். அதுவும் சாம்பியன்ஸ் டிராஃபில இருந்து ரெகுலரா தான் ஆடிட்டு இருக்காரு. அப்படி இருந்தும் கன்சிஸ்டன்ட்டா T20ல சான்ஸே கொடுக்கல. இந்த இந்தியாவோட சக்சஸ்ஃபுல் சீரிஸ்க்கு அப்புறம் தான் டீமுக்குள்ளே வந்தாரு. நான் என்ன சொல்றேன், அப்படி உள்ள உட்கார்ந்துருக்கவர் வந்தோடனே நீங்க ரெண்டையும் சூப்பரா பண்ணிருக்கீங்க. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து யூ ஹேவ் நாட் ஃபோக்கஸ்ட் ஆன் கேஎல் ஜெமிசன் த ஆல்ரவுண்டர் இன் T20. அவருக்கு இருக்க பவரை வந்துட்டு இப்போ நான் என்ன சொல்றேன், யூ கேனாட் நேம் சர்டன் ஆட்ரிபியூட்ஸ். சிவம் துபே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சிவம் துபே ஒரு ஸ்பின் ஹிட்டர், அவர் ஒரு யூனிக் ஸ்பின் ஹிட்டர், ஹைட்டு ரீச்னு. அது மாதிரி கேஎல் ஜெமிசன் இருக்க ஹைட்டுக்கும் ரீச்சுக்கும் யூ வில் நாட் ஆக்சுவலி ஃபைண்ட் அ பெட்டர் பேஸ் ஹிட்டர் இன் தட் ரீஜன் ஆல் டுகெதர் ஓவராலாவே நம்ம ஆடுற ரீஜன்லேயே. ஸோ pretty disappointment. ஏதோ என்ன நீ பேசுவ, 45 பேர் கூட இருக்க மாட்டான். அந்த இதுல சொல்ற சில ஸ்கூல்லாம் இருக்கும் நம்ம ஊருக்குள்ள, ஒரு கிளாஸ்ல 60 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி படிச்சவங்க நம்ம. இப்ப நம்ம சிங்கப்பூர்ல படிச்சவங்க யாராவது, ஆமா எஃப் செக்ஷன் அந்த மாதிரி, அதாவது சொல்ல 4-5 ஜி வரையில இருக்கு நான் படிக்கும் போதெல்லாம். இவனுங்க இதுல பார்த்தா அந்த நியூஸ்ல அந்த வெளியே படிக்கணும், சிங்கப்பூர்ல போய் படிக்க வைக்கிறவங்க நம்ம சொந்தக்காரங்க கேட்டா தேவையில்லாத பால் வைட் பால் போய் ஆடி அவுட் ஆயிட்டாங்க. ஐயோ Rachin takes, that is the magic man. He is your fifth bowler அப்படின்ற மாதிரி ஃபார்ம் ஆயிட்டாரு. மெயின் பேசஸ் மேல கை வச்சாங்கல. நான் என்ன சொல்றேன், டைரக்டா நம்ம ஏன் சிவம் துபேவா இருக்க கூடாதுங்கறேன். அத இல்ல பேட் அப் பண்ணி தான் உட்கார்ந்திருக்கான். ஏன்னா ஒரு 2 ஓவர் ஸ்பின் ஓரளவுக்கு கம்பேரிட்டிவ்லி ஒரு பேஸ விட 2 ஸ்பின் ஓவர் சாண்டரும் ரவீந்திரா 100 போட்டுருக்கலாமே, 100 மிஸ் ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்றாங்க. கண்டிப்பா they try to choke. வந்து ஸ்பின் ஹிட்டர்ஸ் வந்து ஸ்கைக்கு அப்புறம் தூபே வந்து முடிச்சு விடுங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் பேசிஸ்ட் தான் போய் ஆகும். இஷான் இறக்கிருக்காங்க. ஆமா, இது இந்த இஷான்ற ஒருத்தனை வந்து நம்ம அப்படியே அடிக்கிறது 30 நம்ம வேல்யூவே இல்லை, அவன் நல்லா தானே அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு பாராட்ட மாட்டோம். இல்ல நான் என்ன சொல்றேன், 42 ஓவர் வந்துருச்சு, சிவம் துபேக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், ஒரு கொடுத்து பாக்கலாம்ல, பயத்தை உண்டாக்குறது. அதான் எப்படின்னா அது எப்படி டைரக்டா 5வது கியர்ல வண்டி எப்படி ஆன் பண்றதுன்னு கேக்குறாங்க. அது பண்ணவே முடியாது. அந்த மாதிரி 5th கியர்ல ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி போய் நம்ம சர்வீஸ் கேட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கேக்குறேன் நான். சிவம் துபேவையே நம்ம வச்சுக்க கூடாது அப்படின்னு. அவங்களுக்கு இப்பதானே அது ஒரு பிளான் வந்து உருவாகுது, ஸ்பின் வச்சு நம்ம சரி ஒண்ணு அந்த பிளான் அப்ப ஸ்டார்டிங்ல ஷட் பண்ணிட்டு அப்படியே பேசிட்டே இருக்கும் டக்குன்னு அவ்வளவுதான் முடிஞ்சு. சரி ஓகே, இஷான் கிஷான் வாட் எவர், பட் திஸ் ஸ்டார்ட்லாம் வந்துட்டு see the point is அபிஷேக் சர்மா இருக்கிறப்ப ஃபார்முக்கும் அவர் அந்த புல் ஷாட் அடிச்சதுல இருந்து அதை கண்டினியூ பண்ணி இந்த லெவலுக்கு வந்து கொண்டு வந்து இது பண்ணதே வந்துட்டு he is actually what you actually get out of this innings is very simple. ஒரு elite level player who is actually up to okay to evolve himself to add a lot of not a fielding இது டேய் மிச்சல் ஃபர்ஸ்ட்ல இருந்தே 4-4 தடுத்துட்டு இருக்கான். யுவராஜ் மாதிரி ஒரு இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் Lungi Nikiti cutters used to dip and bowls in Yorker lengths and it difficult for the batters to pick up. But Kiwis fast bowlers most of the change of pace cutters hitting the length. Okay, length வந்து வெரி பண்ணி போறாங்க. அதெல்லாம் சொல்ற ஸ்லோ பாலே இல்ல அப்படிங்கறாங்க. அதுதான்
இப்போ பாயிண்ட் என்னன்னா நியூசிலாந்து பவுலர்ஸ் ஆர் ப்ரிடாமினன்ட்லி grown பை ஸ்விங்கிங் த பால். சவுத் ஆப்பிரிக்கா நிங்கிடியா இருக்கட்டும் சரி, பிராவுட் அவர் கத்துக்கிட்டதா இருக்கட்டும் சரி, சவுத் ஆப்பிரிக்கால வந்து பவுண்டரிஸ் எப்பயுமே ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் எல்லாமே ஷார்ட்டா தான் இருக்கும். ஸோ ஹி ஹேஸ் டு டெவலப் தட் ஸ்கில் டு ஸ்டே ரெலவென்ட் இன் T20. ஸோ அந்த ஃபேக்டருமே இருக்கு. நியூசிலாந்துக்கு வந்து ஒன்னு புதுசா அவங்க கத்துக்கணும். ஆனா நிங்கிடி வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் வந்து அந்த ஸ்கில்ல வந்து வச்சிருந்தாதான் இப்போ கட்டர்ஸ் ஓகே, டிப் ஆகுது எல்லாம் ஓகே, பட் ஹி ஹேஸ் டு கீப் த ஸ்லோ பால் ஃப்ரம் த T20ல ஸ்டார்டிங்ல இருந்தே அவருக்கு அந்த ஸ்லோ பால் இருந்திருக்கும். இவங்க வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிருக்காங்க. பட் இட்ஸ் டெரிஃபிக் பாயிண்ட். பட் இன்னொன்னு என்னன்னா சித்து, மோஸ்ட்லி இட்ஸ் அ வெரி ரேர் பால் டு ஆக்சுவலி மாஸ்டர். பிராவோ போடுற பாலோ, ஐ மீன் நிறைய பேருக்கு அது தெரியாது. நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன், ஹர்ஷர் பட்டேலோட ஸ்லோவர் பாலுக்கு நான் பெரிய ஃபேன். எவ்வளவு பெரிய ஃபேன்னு சொல்லிட்டு அரிக்கு தெரியும். டிப்பு தான் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஓட சாட்டுறான். ஆனா இவ்வளவு நல்ல பேட்டிங் பிச்சா இருக்க கூடாது போன மேட்ச் மாதிரி. ஆனா நல்லா இருந்தது. யூ கேனாட் ஆஸ்க் ஃபார் 180 அண்ட் தென் ஐ எம் ஓகே வித் எனிதிங். பட் இந்த ஷாட்லாம் 4 போகுதுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ த பாயிண்ட் இஸ் ரொம்ப கஷ்டம் டு மாஸ்டர். ஸோ அதனால இது எப்படின்னா வந்துட்டு MS தோனி ஃபினிஷ் பண்ற மாதிரி ஏன் இவர் பண்ண மாட்டாருன்னு கேட்கற மாதிரி. ஐ மீன் கம்பேர், ஏன் விராட் கோலி சேஸ் பண்ற மாதிரி இவர் பண்ண மாட்டார் மாதிரி. லுங்கிங் இஸ் த ரியல் டைம் பிராவோ ரைட் நவ். ஒன்லி பிராவோ ஹேட் தட் ஸ்லோவர் பால் அட் தட் மொமெண்ட். இப்போ வந்து அவர் தான் இருக்காரு. ஐ மீன் அதுல நான் விஸ்டன் கூட ஒரு சோ இதுல மேட்டர் இஷான் கிஷனோட அந்த பொட்டன்ஷியல் டெஸ்ட் சான்சஸ் வந்து எட்டி பாக்குதான்ற மாதிரி நடுவுல வந்து அவனை, ஏன்னா அந்த மிடில் ஆர்டர்ல ரிஷப் பந்த் நடுவுல இது பண்ணாலுமே ஜுரேல் உள்ள வந்ததுனால அந்த இஷான் கிஷன் வந்து அப்படியே நடுவுல ஃபேட் அவுட் ஆகி போயிட்டாருல. நடுவுல ரஞ்சியும் போய் தான் ஆடிட்டு இருந்தாரு. இந்த இதை நான் முடிச்சுக்கிறேன். இதுல வந்து இந்த விஸ்டனோட ஆர்டிகல்ல வந்துட்டு ஒன்று எழுதியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து கைரோ ஸ்பின்னு சொல்லி பேஸ்பால்ல இருந்து இவங்க வந்து கத்துக்கிட்டு இந்த ஸ்லோவர் பாலை வந்து இவர் வந்து போடுறாருன்னு சொல்லிட்டு. சி தட் இஸ் வேர் அகைன் அண்ட் அகைன் நான் கிளப் ஹவுஸ் ஆரம்பிக்கும் போது எனக்கு என்கிட்ட அதை பர்சனலா நம்ம தானே எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். கேள்வி என்ன தெரியுமா இருக்கும், வெளிநாட்டுக்காரன் வந்து IPL கத்துட்டு போயிடறான்ட்டு. இந்த வேல்யூ ஆஃப் IPL ஃபார் த வேர்ல்ட் கிரிக்கெட். அதாவது எப்படின்னா, நம்ம வந்து கிரிக்கெட் காட்ஸ் இங்க இருந்து பிளஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோம். அதுதான் அந்த ரேஞ்சில பார்க்கணும். அதை முன்னாடி வந்துட்டு பீப்புள் வேர் ஆக்சுவலி திங்கிங் வெரி டிஃப்ரெண்ட். நமக்கு அகைன்ஸ்டாக யூஸ் பண்ணிட்டாங்கன்னா, பிராவோட்ட இருந்து லுங்கிங்கிடி கத்துக்கிட்டதுக்கு IPL ஒரு பிரிட்ஜா இருந்தது, அவ்வளவுதான். ஸோ லுக் அட் வாட் பிகாஸ் ஒரு T20 பொறுத்தவரையும் பேட்டர்ஸோட எவல்யூஷன் எப்படி AB de Villiers RCBல அடிச்சது வந்து வேர்ல்ட் கிரிக்கெட்டுக்கு ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுது. 360ல அடிக்கலாம், ஹியூமன் கேன் பிளே திஸ், யூ ஹேவ் டு பிளே 360 டிகிரி. ஃபாஸ்ட் பவுலரை வந்துட்டு யூ கேன் பிளே வாட், அந்த டேல் ஸ்டெயின் அடிச்ச மேட்ச்ல கண்ணுக்குள்ளே நிற்கும், லெஃப்ட்ல திரும்பி அடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி பவுலிங்ல ஒரு எவல்யூஷன்ன்றது வந்துட்டு வந்து ஆகணும் கண்டிப்பா, கரெக்டா? ஸோ அந்த பவுலிங் எவல்யூஷன்ல வந்து பிராவோ வந்து கிரிக்கெட்டுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதுல இருந்து கெயின் ஆன சிஷ்ய பையன் தான் வந்து லுங்கிங்கிடி பை நாட் பிளேயிங், ஜஸ்ட் பி இன் த ட்ரெஸ்ஸிங் ரூம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நியூசிலாந்து பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஹேஸ் டு பி ஸ்கில்ட் இனஃப் அண்ட் ஓப்பன் இனஃப் டு ஃபைண்ட் அ பிளேஸ் இன் த IPL ஸ்குவாட். அதுல தான் இப்போ ஜேக்கப் டஃபி வந்து முடிச்சு போகும்போதே he would be a better bowler. நான் என்ன சொல்றேன், ஹேசில்வுட் நீங்க வந்து எடுத்துக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ்ல ஆடினதோட விளைவா தான் RCB வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணிட்டாங்க. நத்திங் டு டேக் அவே ஃப்ரம் வாட் RCB ஸ்கவுட்டட் அண்ட் வாட் they have trusted. But Hazelwood in CSK actually the starting point. So the bridge in IPL team ஆடுறதோட இம்பார்ட்டன்ஸ், the high quality bowlers like Hazelwood, லுங்கி இங்கிடி, இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பிளஸ்ஸா வந்துட்டு இருக்குன்னு பாருங்களேன். அந்த மாதிரி நியூசிலாந்து பேசர்ஸ் வந்து you have to come in and play brother. You cannot sit there and say என்னோட ஸ்லோவர் பால் இப்ப நான் எதுக்கு வரேன்னா சுத்தி நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு தான் வரேன். அந்த மாதிரி ஒரு கைரோ பால் இருக்கு, ஸ்பின் வந்து டிப் பண்ணுதுன்னா you need to play in the highest league because we are actually blessed with best coaches. You will not find Saurav Ganguly sitting in the dugout apart from any IPL teams. Maybe இப்ப Delhi Capitals வந்து Pretoria போயிருக்காரு. And you will not find Ricky Ponting anywhere. You cannot find sometimes Sachin Tendulkar coming across into your dressing room talking for Mumbai Indians if you are playing. So try to open like how your captain is being actually groomed from IPL. The world cricket is actually healed by IPL. இது மட்டும் இல்லைன்னா சாண்டரோட ஸ்லோவர் பாலோ, லுங்கிங்கிட கைரோ பாலோ, பிராவோட் வந்து இவர் கத்துக்கிட்டது nothing will actually get transferred among themselves. The whole world வந்து IPL-க்கு வந்து கடமைப்பட்டிருக்கணும்ன்றதை வந்து நான் பகிரங்கமா அறிவிக்கிறேன். Pitch looks so good. Even Ravi Bhai said good than Mumbai. What may be total to be considered now after this start? இந்த ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் இந்தியா 250 அடிக்கணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். அட்லீஸ்ட் ஒரு 230 or 240. See, the surprising thing is that அந்த எப்பயுமே வந்துட்டு இந்த மைக்கேல் வான் வந்துட்டு ட்விட்டர்ல பேசுறதுக்கும்
ஒரு அனாலிசிஸ்ல பிராட்காஸ்டரா பேசுறதுக்கும் செம்ம டிஃபரன்ஸ் இருக்கும். அதுல அவர் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லுவார், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். Until both the teams have batted, you cannot actually determine the pitch ன்னு சொல்லுவாரு. அதுல இருந்து நான் வேற மாதிரி ஆங்கிள், அது செம பாயிண்ட். அதுல இருந்து நான் எடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, நான் இப்படி பார்ப்பேன், until both the teams bowlers bowl, you cannot actually determine the pitch. ஏன்னா இந்தியாவில் இருக்க வேரியேஷன், லெஃப்ட் ஆர்ம் டாட்டர் அக்ஷர் பட்டேல், வெரைட்டி மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி, பும்ரா ஸ்லோவர் டெலிவரி itself is a different, it will behave very differently than what these நியூசிலாந்து bowlers are bowling. ஸோ அதனால வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். அஸ்யூமிங் நியூசிலாந்து மாதிரியே மட்டமா பவுலிங் போட்டா 250 தேவை, அப்படி வச்சுக்கலாம். ஆனா ரெண்டு டீமோட வேரியேஷன்ல இருக்கிற பவுலர்ஸ், இப்போ ஹர்ஷ்தீப் சிங்ல இருக்க மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங் பவுலர் இருக்காங்களா, இவங்கள்ட்ட கிடையாது. அந்த ஆங்கிளே இவங்கள்ட்ட இல்லைன்னு இந்த பிட்ச்ல எப்படி ரியாக்ட் ஆகும் தெரியாது. பிகாஸ் T20 இஸ் a கேம் ஆஃப் ஆங்கிள். ஸோ அப்படின்னும் போது அந்த ஆங்கிளுக்கு என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லி தெரியாது. இஷ்டத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படி. 48 பால் தியரினா என்ன? ஸோ கேமுக்கு சொல்லு ஒரு கேமுக்கு 120 பால். ஸோ அந்த 120 பால்ல நம்ம 5 பவுலர்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா, பட் நம்மளோட இந்தியன் டீம்ல வருண் சக்கரவர்த்தியோட 24 பால்ஸ், ஜஸ்பிரீத் பும்ராவோட 24 பால்ஸ் தான் நாங்கள் 48 பால் தியரின்னு சொல்றோம். ஸோ அந்த 48 பால் தியரியில வந்து ஆப்போனண்டால கேமுக்குள்ளே வர முடியாது. அது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட், ஒரு பவர் சர்ஜ், ஒரு வந்து ஒரு தாரக மந்திரம், என்ன வேணா சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ தட்ஸ் வாட் இட்ஸ் ஆல் அபவுட் த 48 பால் தியரி. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா எப்படின்னா, ஆப்போனன்ட் நம்ம 20 ஓவர் ஆடுவோம், அவங்க 12 ஓவர் ஆடுவாங்க. அப்படி அந்த மாதிரி சொல்றோம். ஆனா 16 ஓவரா மாத்திக்கலாம் இப்போ வருண் சக்கரவர்த்தி அடி வாங்குறதுனால. ஆமா, அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு பவுலரை வந்துட்டு என்ன ஆனாலும் 6 ரன்னுக்கு மேல அடிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து கழிச்சு டாட் பாலுக்கு ஈக்குவல் மட்டும் வந்துடும். அந்த மாதிரி எந்த டீமுக்கா இருந்தா நீங்க அதை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஃபேனு, அதுல வந்துட்டு பும்ரா இருக்காருன்னா அது உங்க டீமை பொறுத்தவரை 24 பால் தியரி தான் நீங்க வச்சுக்கிறது. அந்த மாதிரி 48 சொல்றோம்னா, ஆமா, ஏன் 48 நம்ம சொல்றது வந்துட்டு பர்டிகுலரா அதுக்கு நேம் பண்ணோம்னா, இவ்வளவு நாளா பும்ரா இருக்காரு, ஏன் ப்ரோ அதை சொல்லலைன்னா, எந்த டீம்கிட்டையும் வந்து 48 பால் இருக்காது அந்த குவாலிட்டியில. அதனால அந்த 24 ஆட் பண்ணங்காட்டி, வருண் சக்கரவர்த்தி நம்பர் 1 பவுலரா இருந்ததுனாலதான் இந்த தியரியே. இல்லைன்னா இந்த தியரி மும்பைக்கு மட்டும்தான், ஒரு மும்பை இந்தியன்ஸ் மட்டும்தான் இது மும்பை இந்தியன்ஸ் இந்தியாவுக்கு இது சேஃப்க்கே வராது. ஆக்சுவலா செம்ம ஷாட் அந்த ஷாட். இப்ப புதுசா வந்து அதான் பேக் ஃபுட்ல போனதுக்கு வந்துட்டு இப்ப டீப் இன்டதுக்கு இல்ல. இப்ப இன்னொரு பாயிண்ட் வந்து அவங்களோட பெஸ்ட் பாலையே வந்து அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. நீஷமோட கான்ஃபிடன்ஸ் வந்து பெஸ்ட் பாலே போச்சுன்னா கான்ஃபிடன்ஸ் வந்து பெரிய எடுக்கும். ஆனா எனக்கு என்னன்னா, இப்போ ரொம்ப நம்ம வந்துட்டு அடிச்சு மாறு தட்டி சொல்ற மாதிரி வர முடியாத அளவுக்கு இங்கிலாண்டோட இன்னிங்ஸ் வந்து இருந்துருச்சு. இல்லைன்னா டாக்கிங் would have been totally different அப்படின்னு வேணாம், வேற மாதிரி பேசுவேன் அந்த மாதிரியான ஒரு இது. பட் யா, பிகாஸ் இட்ஸ் a very good batting pitch, the way they have been doing. பாரிவல்லல் ராது, அதான் பாரிவல்லல் வரிவல்லல்னு போட்டான். 4 hours வந்து prediction கேக்குறான். 4 hours போட மாட்டாரு தானே, ஏன்னா ஒன்னு பிலிப்ஸ் ஆல்ரெடி போட்டாங்க. சோ ப்ராபபிலி ஒரு ஓவருக்கு எவ்வளவு கொடுப்பா அப்படி சொல்லி நான் அவனுக்கு 20 மினிமம். ஆமா 20 வாங்கினான். எத்தனை ஓவருக்கு 20 சொன்ன? எத்தனை ஓவர் கூட ஓவருக்கு 20 பேசுறோம். எத்தனை வேணா அவர் இஷ்டம் பா, அந்த மாதிரி. புரியுதா? உங்க இஷ்டம் சொல்லிடுறோம். அவர் 3 கொடுக்கலாம், 2 ஓவர் கூட போடலாம். அந்த மாதிரி நம்ம ரன்னிங் ஒரு நல்ல பாலை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க, ஒன்னு மிஸ்ஃபீல் பண்ணிட்டாங்க. சோ they are not helping their cause. அமித்ஷா வந்திருக்காரு. ஆக்சுவலா இந்த இஷான் கிஷனோட இன்னிங்ஸ் வரும்போது ஒன்னு கண்டிப்பா ஞாபகப்படுத்தி அவனுக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து இதே மாதிரி அபிஷேக் சர்மா அவுட் ஆனதுக்கு அப்புறம் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் ஆஃப் இஷான் கிஷன் அண்ட் சஞ்சு சாம்சன் ஆக்சுவலி செட் த ரோலிங், ஆக்சுவலி த ஹோல் திஸ் திங் ரோலிங். ஏன்னா அந்த ஓவரால் பார்ட்னர்ஷிப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 18 பால் 39 வந்து அடிச்சுட்டு போனது. அந்த 45 பால்ஸ்க்கு 97 ரன் அந்த பார்ட்னர்ஷிப் போட்டது தான் எல்லாத்துக்குமே காரணம். ஸோ அது மாதிரி த வேல்யூ ஆஃப் இஷான் கிஷன் நம்ம வேணா மறக்கலாம் மச்சான், பட் டீம் இந்தியா இஸ் நாட் ஆக்சுவலி 12 ரன் ஓவரா, வெரி குட் ஓவர் கம்பேர் டு லீ. சூப்பர் கை கூட. என்னையா 12 ரன் கொடுத்தீங்க? பிலோ பார்க் கொடுத்துட்டாரு. ஸோ அதனால இஷான் கிஷனோட கான்ட்ரிபியூஷன் இந்தியன் டீம் செம்மையா வேல்யூ பண்றான். போன வாட்டி அவன் பண்ண அந்த செட்டப் தான் மெயினே. ஏன்னா அவங்கள்ட்ட அது பண்ணவே முடியல. அந்த டாப் ஆர்டர்ல மட்டும் ஒரே ஒரு பார்ட்னர்ஷிப் எக்ஸ்ட்ரா இருந்திருந்தா 7 ரன்னுக்கு நம்ம பெருசா சொல்ல முடியாது. பயத்தை காட்டி ஒன் சைடாவே அடிச்சிருப்பாங்க இங்கிலாந்து. அந்த பெத்தலோட சேர்ந்து ஒரு பட்லர் கேரி ஆன் பண்ணியிருந்தாலும்
டாப் ஆர்டர்ல இருக்கிற ஒரு பெத்தல் அந்த மாதிரி வந்து போயிருந்தா ஒரு ஓப்பனர் பிளஸ் நம்பர் 3ன்ற மாதிரி. ஸோ இஷான் கிஷனோட கான்ட்ரிபியூஷன் இஸ் ஸ்பாட் ஆன் இன் திஸ் வேர்ல்ட் கப் எவ்ரி டைம் ஹி பிளேஸ். இதுதான் நான் வந்துட்டு என்ன தெரியுமா சொல்லுவேன், ஒரு டீம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டீம் வந்து நீங்க வந்து கேப்டன் பண்றது கோச் பண்றதுல எல்லாம் பெருசா ரிஸ்கே இருக்காது. சாண்டனர் பாத்தியா, சிவம் துபே போடாம இருக்கனால வராம இருக்கனால அப்படியே வந்து இஷான் கிஷன் இருந்தாலும் பரவாயில்லன்னு போட்டு முடிக்கிறாப்ல. Their best bowler, their best bet. That is the fear factor of this middle order. சாம்சன் இருக்கிறான். சாம்சன் 30 balls 48. அதாவது நமக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா இந்தியன் டீமோட பேட்டிங் பொறுத்து என்ன 30 பாலுக்கு 50. அதுதான் ரொம்ப நேரமா என்ன பொறுமையா 10 ரன் ரேட் கம்மியா, அப்படியே ரன் ரேட் அதிகமா 10 ரன் ரேட் கம்மியா போயிட்டு இருக்கு. 30 பால் மினிமம் அடிச்சாதான் பாராட்டுவாங்க, 25க்கு கம்மியா அடிச்சாதான் ஸ்டேட்டஸ் போடுவாங்க. நம்ம ஆளுங்க பாட்டு போட மாட்டானுங்க. 2 விதம் இருக்கு. எப்படின்னா 30 அடிச்சுனா ஓகே, அதாவது விட ஒரு சேர்த்துக்கு கூட மாட்டாங்க. ஒரு 25 அடிச்சுனா ஸ்டேட்டஸ் போடும், பாட்டு போட மாட்டான், அவாய்ட் பண்ணி. நீ 20 கீழே அடிச்சுனா பாட்டு போடும், ஆஜா ஆஜா ஆஜாலாம் நீ அப்பதான் டிசர்வ் பண்றானுங்க. அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் போயிடுச்சு. நீ என்னன்னா 30 பாலுக்கு 40 பால் அடிச்சிட்டு இருக்க. ஓகே, லான்ச்ட் ஷான் லான்ச்ட் சாண்டர். இவ்வளவு நேரம் நல்லா போட்டுட்டு இருந்தே, ஒரு பால் உள்ள போட்டா வெளில அடிச்சான். பேராசை ஒழுங்கா ஓடிடணும். 24 போட்டு பேராசை அவுட் ஆக்கிடலான்ட்டு. ஆனா ஒண்ணும் பண்ண மாட்டேன், விக்கெட் எடுக்காம விளையாண்டுட்டே இருந்தா எங்கடா போறது. இது வந்து கியூட் சாண்டர் ட்ரிக். பழைய இந்தியாட்ட வந்து இப்படிதான் 2 வந்து சிங்கிள் போனோடனே ஒன்னு தூக்கி நம்ம பேசிருக்கோம்ல, இது வந்து ஒரு த்ரில்லர் படம் மாதிரி. பட் ஆனா படம் ஃபுல்லாவே ஆக்ஷன் சீக்வன்ஸா இருந்தா என்ன பண்றது. ஆனா அது அந்த 2 பேர் பிரதர்ஸ் இருப்பாங்களே, அன்பறிவு ஸ்டண்ட் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு சஞ்சுலாம் வந்து ஐ வாண்ட் டு ரிட்டையர் அவுட் டு பி ஆனஸ்ட். ஐ மீன் ஐ டோன்ட் நோ, திஸ் இஸ் நாட் தி ஸ்டாண்டர்ட் வாட் வி ஃபாலோ அப்படின்னு. சுனில் ஸ்டூபிட் என்னங்க இதுக்கெல்லாம் திட்டுறீங்க ஏங்க? 12 ரன் ரேட் அடிக்கணும், இல்லைன்னா வந்துருங்க பெவிலியனுக்கு. உடனே சண்டைக்கு வந்துடுவான் பாய்ஸ். உடனே என்ன ப்ரோ ஃபார்ம்ல இருக்கு ஐயா, என்னையா 10 ஓவர் முடிஞ்சு சிவந்து உள்ள வரணும்ன்றானுங்க பின்னாடி இருந்து பக்கத்து டங்கில் கத்திட்டு இருக்காரு. என்ன சாண்டர் ஒன்று சிவந்து இல்லையான்ட்டு. இந்த 50ல நோ செலிப்ரேஷன் 50ங்க. இதெல்லாம் போட்டாலும் கை தூக்காதீங்க, ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிறானுங்க பசங்க. பிரஸ் கான்ஃபரன்ஸ் சைலன்ஸ். தெரிஞ்சு நாங்க மேட்ச் மியூட்ல பாக்குறோம், அதனால எங்களால என்ன கிரவுண்டோட வைப் என்னன்றது எங்களால தெரிஞ்சுக்க முடியல. இல்ல சாண்டரை வந்து சைலன்ஸ் பண்ணுவாங்க. சைலண்ட் அதுதான் கிரவுட் வந்து எப்படி இருக்கான், அதுதான் நான் அப்படி சொன்னேன். கமெண்ட்ரி கிரவுடோட பேஜ் வந்து எப்படி இருக்கும்ட்டு. இன்னைக்கான ஸ்பெஷலா எதுவும் அந்த வேர்ல்ட் கப்ல பண்ண மாதிரி ஏர் ஷோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைல்ல. ஸ்டார்டிங்ல இது நிறைய பண்ணாங்கடா. நமக்கு காட்ட மாட்டாங்க. அங்க இருக்கிறவங்க ஸ்பெஷல் ஐட்டம். I do think it's accumulator 50. என்னங்க accumulator என்னங்க 30 பால் இருக்காங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு 150 ஸ்ட்ரைக் ரேட். This is all, it's a very very anchorish kind of a உண்மையா நான் ஓவரா சொல்ல, அப்படிதான் இருக்கு. 30 பாலுக்கு எல்லாம் 150 ஸ்ட்ரைக் ரேட்ல கம்மிச்சு ஊர்ல இருக்கணும் மண்டையா பிறந்துட்டு இருக்கானுங்க. நீங்க என்ன ஃபார்ம் பேட்டர் உட்காந்துட்டு இருக்கீங்க. எப்பவுமே செல்ஃப்லெஸ்ஸா தானே ஆடுவார், ஏன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா மாதிரி டேக் த கேம் டீப் லாஸ்ட் 2 ஓவர்ல 40 2 ஓவருக்கு 20 அடிக்க போறாப்புல போல. சஞ்சு சாம்சன் ஐ மீன் நீட்ஸ் a kick off man. I don't know. சாம்சன் டு லான்ச் கண்டிப்பா 100க்கு பிளான் போடுறாப்புல. அப்படிதான் மேட்ச் உள்ள வரும்போது தெரிஞ்சிச்சு. ஏன்னா லாஸ்ட் 2 இன்னிங்ஸ் வந்து தொட்டுட்டு வந்தான் 90 89. ஃபெர்கு தான் 24 அடிச்சிட்டாங்க. வாட் ஐ ஷாய் அப்படின்றாங்க. அவ்வளவுதான். ரோஹித் சர்மா மாதிரி என்ன ஒழுங்காவே படல. அது ரோஹித் சர்மா மாதிரி இவன் அடிக்கிறது எப்படி தெரியுமா, ஒழுங்காவே படல 6 போகுது அப்படின்ற மாதிரி. ஆளு கொஞ்சம் அப்படிதான், ஒழுங்காவே படல. நான் என்ன சொல்லுவேன், ஒரு T20 மேட்சை பொறுத்தவரை இந்த 50 பாலுக்கு கீழே 50 அடிச்சாதான் இம்பாக்ட் பண்ண முடியும். உங்க ஆப்போனன்ட்ல இருக்க மேட்ச் பண்ண முடியாது. சும்மா வந்து இந்த சைட் ஜாதா தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர் வந்து 60 பாலுக்கு தான் எப்பயுமே 100 அடிப்பா. அப்படி அந்த மாதிரி நீங்களும் 60க்கு அடிக்காதீங்க. கொஞ்சம் தோடாசா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கியூட்னஸ். லான்ச்சிங் அவ்வளவுதான். நீ சொன்ன நம்ம பேசுறது கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். சாம்சன் தருவாரு, அதுதான் தந்துகிட்டு இருக்காரு. மச்சான் ஒரு ஓவருக்கு வந்து நம்ம கேம் சேஞ்சிங் ஓவர் பேசியிருக்கோம். இப்போ 30 ரன் ஓவர்லாம் தொடர்ந்து வந்துச்சுன்னா என்னடா அது என்ன மாதிரி ஓவர்? அது என்ன சொல்றதுன்னா, அது இந்தியா ஸ்டாண்டர்டே வந்து இந்தியா கட்சி இல்லடா என்ன எப்படி சொல்றது,
அதுக்கு ஏதாவது நம்ம தான் ஒரு பேர் கண்டுபிடிக்கணும். பேர் கண்டுபிடிக்கலாம். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது வந்து 20 ரன் ஓவர்ல நம்ம நிறைய பாக்குறோம். ஒரு 5 பாக்குறோம்னா அது கேம் சேஞ்சிங் ஓவர்னு நம்ம சொல்றோம். 30 ரன் 36 ரன் 2 ஓவர் அந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோ. இப்ப 24 ரன் ஆல்ரெடி தாக்கி இருக்கு. ஆப்போனன்ட் டெத் அந்த மாதிரி மேட்ச் சீலிங் ஓவர்னு வச்சுக்கலாம்டா. மேட்ச் சீலிங் ஓவர் 30 மேட்ச் சீலிங் ஓவர்னா அதாவது எப்படி ஒரு வாட்டி அடிச்சால மேட்ச் சீல் ஆயிரும். இவன் என்ன சொல்றான் 3 வாட்டி அண்ணா முடிஞ்சுனா அப்படின்னா விட மாட்டேன். படத்துக்கு ஃபைனல்ஸ் வரும்போது ரொம்ப ஹீரோவோட தங்கச்சியை வந்து ஏதாவது பண்ணிருப்பானுங்க. நம்மளே போத்து குத்துன்னு சொல்லும்போது ஹீரோ விட மாட்டாங்க. போதும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். படம் பார்த்துட்டு போதும்னா ஓகே அடுத்த சீன் போனோம் குத்துட்டே அந்த மாதிரி அடிச்சுனே ஆடினே பண்ற மாதிரி 30லயே மேட்ச் லீக் ஒரு 3 நாள் அடிச்சுட்டு தான் இதா பண்றது. சி இதுல பியூட்டி என்ன தெரியுமா, இப்போ சாண்ட்னர் போட்ட ஓவர்லயோ இல்ல பதில் கடிக்கிறான் இதுல பாரு. இப்ப இந்தியன் டீமோட இப்ப 12 ஓவர் நடந்துருச்சுல. இப்ப நான் இதை வந்துட்டு ரீட் அவுட் பண்றேன். எவ்வளவு ஃபன்னியா இருக்கு பாரு. 7 ரன்னு 5 ரன்னு, அடுத்து 7வது ஓவர் 6 ரன்னு, 9வது ஓவர் 5 ரன்னு. இப்போ டபுள் டிஜிட் நம்பரை பாருங்க. டபுள் டிஜிட் வந்து சிங்கிள் டிஜிட்ல பரவாயில்லையே கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு அடிச்சதெல்லாம் பார்த்தா 15, 24, 21, 20, 12, 12, 10 டபுள் டிஜிட்ல டீசென்ட் இனஃபா போன ஒரு 1 தான். இப்ப போற ஒருமே 20 போயிட்டு இருக்கு. சோ த பாயிண்ட் இஸ் கட்டை போடுவது பிரச்சனை இல்லை, திருப்பி கொடுக்கும் போது 20 ரன்னாவே கொடுக்கிறது. கேம் சேஞ்சிங் ஓவரே 4 வந்துருச்சு மச்சான். அதுல 4 ஓவர் ரொம்ப அண்டர் பார் ஆடிட்டு இந்த பேட்டிங் பிட்ச்ல 1, 2, 3, 4 ஓவர்ஸ் லெஸ் தென் 8. ஆனா டபுள் டிஜிட் போன ஓவர்ஸ் வந்து பார்த்தா எஸ்பெஷலி கேம் சேஞ்சிங் ஓவர்ஸ் பார்த்தா 3, 4 ஆல்ரெடி 4 ஓவர் போயிடுச்சு. மொத்தமே 12 ஓவர் தான் முடிஞ்சிருக்கு. அதுலயும் 4டா. அதாவது கேம் சேஞ்சிங் ஓவர்னால எப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் 3 பால் அந்த பார்ஷியலா பிரிச்சுப்பாங்க, பகுதியா பிரிச்சுட்டு அந்த 3 பால் அட்டாக் பண்ணி பார்க்கும்போது பட்டதுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பால் பட்டதுக்கு அப்புறம் அதை அப்படியே எடுத்துட்டே போறது, ஆக்சிலேட்டர் மிதிச்சிட்டே இருக்குது. அந்த 4 பண்ணியாச்சு. இன்னும் 2 ஓவருக்கு 48 கரெக்டா கொடுத்துட்டாங்க. 24 ஈக்குவலா. பாக்கெட் டைனமிக் இஸ் ரியல் ஃபார் ரியல். ஆனா உண்மையிலே இந்த இடத்துல நான் இந்தியன் டீமோட பேட்டிங் பத்தி நம்ம புகழ்றதுக்கு ஒன்றும் கிடையாது. அதனால நான் ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருந்தேன், போஸ்ட் ரிவ்யூ பண்ணணும்னா பேசலாம்னு. அதை நான் இப்பயே எடுத்து கட் அவுட் விட்டுறேன். என்னன்னா டீம் இந்தியாவோட பேட்டிங், இவங்களோட ஸ்கில் எல்லாமே சூப்பர். ஆனா ஒரு இதை வந்துட்டு பெருசா அப்ரிஷியேட் பண்ண வந்து தவற மாட்டோம். ஆனா இதுக்கு ஏதாவது என்னை சாயம் பூசாம இருக்கணும், ஓகேவா? என்னன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் பெருசா பிளேயர்ஸ் மேல ப்ரெஷரே வரல கேம்ல ஆடுறவங்களுக்கு. நான் சொல்றது வந்து இது எப்படி சொன்னா, அதாவது வந்து மேல இருக்கிறவங்க வந்து பார்த்தா பாகிஸ்தான் வந்து நம்ம நெய்பர்ஸ் தான், நம்மளோட நெக்ஸ்ட் ஹைலி டேலண்டட் இருக்கக்கூடிய டீம்ஸ் வந்து மேபி ஆஸ்திரேலியா இப்ப வந்து டவுன்ல போயிட்டாங்க. இப்ப இருக்கிற 2 டீம் பார்த்தா இங்கிலாந்து ஸ்கில் நிறைய இருக்கா, 2வது வந்து பாகிஸ்தான்கிட்ட குவாலிட்டி பிளேயர்ஸ் டேலண்ட். நான் சொல்றேன் ஸ்கில்னு சொல்ல முடியாது, டேலண்ட் வந்துட்டு எங்க இருக்குன்னா நம்ம நெய்பர்ஹுட் இருக்கு டேலண்ட். ஸோ இந்த 2 டேலண்ட்டை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கேமுக்குள்ள வர வைக்கிறதுல வந்துட்டு எவ்வளவு பெரிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது இருக்கு பாரு. ப்ரெஷர் பாலிடிக்ஸை வந்து பிளேயர்ஸ் வர வைக்காம இருக்குது. ஆனா இருந்தாலும் வந்து ஜெய்ஷா வந்துட்டு பிஜேபி அந்த இது மாதிரி சொன்னாலும் the point is it never gets into the player when they are actually playing. ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னா ப்ரொஃபஷனலா அப்ரோச் பண்ண விடுறது, பொலிட்டிக்கலா அங்க ஒண்ணு நடந்ததுன்னா இவங்க வந்து கேம்ல ஆடுறாங்க. நான் என்ன சொல்றேன், கப்பு வாங்குறதுன்றது கிரவுண்ட் அவுட் இல்ல, அந்த 100-240 பாலுக்கு வெளியே அதெல்லாம். ஆனா மேட்ச் நடக்கும்போது நான் விளையாட மாட்டேன், நான் போங்க அப்படி இப்படின்னா வான் சண்டை கூப்பிடுறது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல வந்துட்டு ஜெய்ஷாக்கு ஐ திங்க் பிசிசிஐ அண்ட் த ஜெய்ஷா ஹேஸ் டு கெட் த கிரெடிட் ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் இன் விச் வாட் தேர் ஆக்சுவலி டூயிங். ஏன்னா இது ரொம்ப குரூஷியலான டைம். ஏன்னா இப்படிதான் இதுவே இந்த அஷாருதீன் இருந்த டைம்ல என்ன வந்து பண்ணிதாங்க, நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிக்கும் போது எப்ப பார்த்தாலும் ஒரு பாலிடிக்ஸ் வந்துட்டு இருக்கும். டீம்ல 2 குரூப் இருக்காங்க, ஒருத்தர் வந்து சேவாக்கோட டீம், இன்னொரு MS தோனி டீம்னு ஒரு கதை. அதுக்கு முன்னாடி இருக்கிற புக் எல்லாம் படிச்சு பார்க்கும்போது இந்த அஷாருதீன் இருக்கும்போது பார்த்தா பஞ்சாயத்து பண்ணிருப்பானுங்க, இந்த மாதிரி வந்து பெட்டிங் பண்ணிட்டாங்க, அது இது பண்ணிட்டாங்கன்னு. அதே இதை வந்து ஃபாலோ பண்ணாங்க. அதை ஃபாலோ பண்ணி ஸ்ரீசாந்த் அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது அது வந்து பண்ணோனே அதை வந்து கண்டினியூ பண்ண விடாம. ஆனா பாகிஸ்தான்ல இன்னமே நீங்க பாருங்க அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலா வந்துட்டு ஏதோ ஒரு இதை வந்து பிளேயர்ஸ்க்கு இன்ஃபியூஸ் பண்றாங்க. கேம்ல தோத்ததுக்கு எதுக்கே காசு வந்து எதுக்கே நீங்க போடுறீங்க, அவங்களுக்கு கேம் ஆடுறதுக்கு தானே அந்த காசு. ஒழுங்கா ஆடல நீ எதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நீ இது ரிடியூஸ் பண்ணுவியா? ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு நான் என்ன சொல்றேன், ஒரு ப்ராஜெக்ட் பண்ற, அந்த ப்ராஜெக்ட்ல வந்துட்டு லைவ் போற, அந்த லைவ் வந்து ஒழுங்கா போல, ப்ரொடக்ஷன் பக் வந்துருச்சு, அது வந்துருச்சுன்றக்காண்டி ஏன் சேலரியில கேட்பியா நீ? அப்படி பண்ணக்கூடாதுல்ல. யூ ஷுட் நாட் புட் த பிரஷர் பிளேயர்ஸ் அண்டர் பிரஷர். 2021 இருக்கட்டும், நம்ம ஒழுங்கு தான் வெளில போனோம் கரெக்டா. 2021 வேர்ல்ட் கப்ல நம்ம வெளில போனோம், பிரஷர் வந்ததா ஏதாவது? ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்ல இருந்து பிளேயர்ஸ், அதே பிளேயர் கம்பேக் கொடுத்து இந்த அளவுக்கு பேட்டிங் பண்ண முடியுதுல.
ஏன்னா அவங்க தான் மோஸ்ட் பவர்ஃபுல் செட் ஆஃப் ஹெட்னா அவங்க தான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடியவங்க தான் அவ்வளவு பெரிய ஹெட். நம்ம எப்ப பார்த்தாலும் பிசிசியும் ஜெய்சாவையும் கலாய்க்கும் போது ஓகே, ஐ திங்க் வி நீட் டு அப்ரிஷியேட் வென் ஆக்சுவலி த திங்ஸ் ஆர் டூயிங் வெல். பிரஷரை எவ்வளவுக்கு எவ்வளவு டைவர்ட்டே பண்ண முடியாம பிளேயர் வந்து நம்மள மாதிரி அவருக்கு புரியவே இல்லை. குண்டு போடுறாங்கன்ற குண்டுனா அப்படிங்கிறாங்க என்னங்க அப்படி. அதாவது இப்படி நம்மள மாதிரி அவங்கள பொறுத்த நம்மள மாதிரி தான் பிளேயர்ஸ் வந்து எப்படின்னா ட்விட்டர்ல சண்டைக்கு வர்றது இப்படிதான் பாய்ஸை வந்து எவ்வளவு ஒரு இன்னசென்ட்டா கொண்டு போகுது பாரு அட்மினிஸ்ட்ரேஷன். ஆனா ஆப்போசிட் ஆயிடுது பாரு நம்ம நெய்பர்ஸ் விடுவோம், அவங்க கூட விட்டுருவோம். நான் சொல்ற இங்கிலாந்து எடுத்து பாரு, ஹாரி ப்ரூக்கு பிரஷர் என்ன, வெளியே போய் நீ எப்படி தண்ணி அடிக்கலாம், என்ன அந்த அளவுக்கு டிசிப்ளினா வளர்த்திருக்கியா நீ? சிஸ்டம் இங்க இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அட்மினிஸ்ட்ரேஷனும் எந்த அளவுக்கு போயிருக்கு பாரு. யாராச்சும் இந்த மாதிரி வந்துட்டு do any of our player have discipline issues? என்ன ஹாரி ப்ரூக்கு போய் வந்துட்டு he had a outing அப்படின்றதுலாம் எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? இங்கிலாந்து எந்த காலத்துல இருக்க நீ? இன்னும் போயிட்டு வந்துட்டு இதான் செலிப்ரேஷன். இப்படி we don't do these kind of celebration. It's a personal celebration because you have celebrated it and then you did like this. ஸ்ரீலங்கால அடிச்ச 100ல ஓடிஐல அடிச்ச 100 இப்படிங்கிறாப்ல. எங்களுக்கு இங்க ஸ்டேக்கே கிடையாது. எங்களை பொறுத்தவரை யுவிப்பா வந்துட்டு அடிச்சிருவாரு, நாங்க இந்த மாதிரி காட்டணும், அவ்வளவுதான். யாருக்குமே வந்துட்டு இந்த மாதிரி பாரு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அகைன்ஸ்டா கிடையாது. இப்ப பேஸ் மேக்கல வச்சு ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குதாங்க, வேணும்னு சொல்றாங்க வேணான்னு சொல்றாங்க. பிளேயர் டேலண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுல நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. ஆனா இங்க இந்தியால வந்து அப்படி கிடையாது. கரெக்டா? இந்தியாவை பொறுத்தவரை ஐபிஎல் இஸ் ஸ்டாண்டர்ட். அட் எண்ட் ஆஃப் த ஐபிஎல் பெர்ஃபார்ம் பண்ணினா உனக்கு கண்டிப்பா பிளேஸ் கிடைச்சிரும்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி why you are actually not able to do it for England மேல அந்த கேள்வியை கேட்கிறேன். அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த லட்சணத்துல இருக்கு? நீ என்ன கேட்கிற? பெத்தல் வரும்போது கேள்வி கேட்ட நீ, இன்னைக்கு வந்துட்டு பெத்தல் அடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு வாட்டர் டேலண்ட் ஃபவுண்ட் பை மெக்கலம் சொல்றியே, ஞாபகம் கடை தாரிக்கு ஆஷஸ் சீரீஸ்ல பெத்தல் வந்து இறங்கும்போது என்ன எப்படி பேசினாங்கன்னா மட்டமா பேசினாங்க. எப்படின்னா பெத்தல் வெளில உட்காந்துட்டு இருக்காரு, வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு பேசினேன். நீ ஓன் வாய் தான் சொல்லுச்சு. இந்த மாதிரி நம்ம ஏதாவது வந்துட்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனோ பிராட்காஸ்டிங்கோ ஏதாவது நம்ம வந்து பிளேயர்ஸ் மேல பிரஷர் போட்டுருமா? கிடையவே கிடையாது. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நான் அதுக்கு ஒரு டேட்டா ஒன்னு சொல்றேன். 2019 அப்புறம் எத்தனை கேப்டன்ஸ் மாறி இருக்காங்க, எத்தனை கோச்சிங் ஸ்டாஃப், ஈவன் என்சிஏ ஹெட்டா இருக்கிற ராகுல் டிராவிட்டே நெக்ஸ்ட் போய் கோச் பண்றாரு, அடுத்து யூவிஎஸ் வந்துட்டு அதை வந்து எடுக்கிறாரு. இதெல்லாம் பண்ணியுமே என்ன டிராஃபிஸ், என்ன கன்சிஸ்டன்சி? ஃபைனல்ல போய் தோத்தது, சாம்பியன்ஸ் ஆஃப் அடிச்சது 2024ல. நான் சொல்றேன் டிராவிட்டும் ரோஹித் சர்மாவும் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கோச்சஸ் அண்ட் கேப்டன்ஸ். ஆனா இங்க வந்து யார் கேப்டன் பண்ணாலும் யாரு வந்து கோச் பண்ணாலும் டீம் ஜெயிக்குதுன்னா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடியவங்களுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் பெரிய பாராட்டு கண்டிப்பா நம்ம வந்து சொல்லி ஆகணும்ல இது. ஏன்னா ட்விட்டர்ல போனாலே பிசியை போட்டு அடிக்க வேண்டியது. உண்மையிலே சொல்றேன், the way they are actually performing is too good. என்னால இதை வந்து எப்படி இதை வந்து என்னால ஏத்துக்கவே முடியல. இப்படி ஒரு டீம் பண்ணவே முடியாது. வேணா என் கண்ட்ரி எப்படின்னு எனக்கு தெரியும். என் கண்ட்ரி வந்து ஒரு எமோஷன் கண்ட்ரி, அது எமோஷனல் ட்ரிவனான ஒரு கண்ட்ரி. ஆனா அந்த எமோஷனை யாருக்குள்ளேயும் வர முடியாம இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணக்கூடியது, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பேரும் முத்தா இருக்காங்க. வரவன் எல்லாம் வந்து பிரஷரே இல்லாம பெர்ஃபார்ம் பண்ண. சஞ்சு சாம்சன் வெளியே உட்காரச்சு உள்ள ஆடுறாங்க, பெர்ஃபார்மன்ஸ். அக்ஷர் வந்து வைஸ் கேப்டன் வெளில உட்காராங்க, அவர் வந்து ஆடுறாரு, அவர் பெர்ஃபார்மன்ஸ். இஷான் கிஷன் ஓப்பனிங்ல இருந்து நம்பர் திருப்பாங்க, அவர் பெர்ஃபார்மன்ஸ். நான் என்ன சொன்னேன், எதுக்கு பிளானிங் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. எவன் டேட்டா எடுத்து பார்த்தாலும் எல்லாரும் 200 செகண்ட்ல அடிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்கில்ஃபுல் டீம் நீ வச்சிருந்தா உனக்கு எதுக்கே கோச்ன்றாங்க. நான் என்ன சொல்றேன், நெக்ஸ்ட் டைம் வந்து கோச் இதே வேணாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா நான் கேள்விப்படுறேன். அந்த லெவலுக்கு இருக்கு. 15 பேர் போதும் போலயே. ஏன் இந்த 15 பேர் போதும்? Everybody is captain for their own franchise. Everybody is a leader by themselves. Nobody needs anybody to guide. இங்க வந்து என்னன்னா, நீ பாகிஸ்தான்ல என்ன சொல்லிட்டு இருக்க? நீயே வாசிமக்கரம போடு, பக்கர் ஊட்டி விடலாமா? ஊட்டி விட்டுனே இருப்பானா? இங்க பாரியா கத்துட்டு இருக்காயா. இப்ப ஆடுற இஷான் கிஷானு ஜார்க்கண்ட் டொமஸ்டிக் கேப்டன் கோப்ப சொல்றா. உங்க 11 பேர் வச்சு இல்ல பாகிஸ்தான் இங்கிலாந்து யாரா கேப்டன்? ஹாரி ப்ரூக்கே வேற வழி இல்லாம கேப்டன்சி பண்ண விட்டுட்டு இருக்க. ஓப்பனா சொல்லுனா, டு பி ஆனஸ்ட், எஸ் ஹி இஸ் a talent. நான் அதை சொல்ல வரல. இங்க பாயிண்ட் எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு பாதிப்பு இல்லாம இருக்குன்றது இட்ஸ் பிரிட்டி amazing. I have been awestruck, to be honest. There is no other option. You cannot go and talk about இது எப்படின்னா பேட் ஸ்விங். ஐயா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் ஸ்கில் இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய இங்கிலாந்துக்கு இருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய இர்ரெஸ்பெக்ட், அந்த பிரஷர் இல்லாம போடுறது, எல்லா எடுக்கிற பிளேயர்லாம் பார்த்து யாரை வேணா எடுக்கலாம் போலயே. எனக்கு இது எப்படி இருக்குன்னா, இப்போ நாளைக்கு ஒரு இந்தியா மேட்ச் நடக்குதுன்னா நான் என்னன்ட்டு போய் நான் இதை வந்து ஸ்ட்ராட்டஜி பேசுறது, என்ன டாக்டிக் பேசுறது? பிரில்லியன்ட், டூ பிரில்லியன்ட் திஸ் ஓவரால் இந்தியன் செட்டப் இன்ஃப்ளூயன்ஸ் பை ஃபுட்பால் பிளேயர்ஸா?
ஐ டோன்ட் நோ, பட் ஐ எம் சோ மச் இம்ப்ரெஸ் பிகாஸ் இந்த கேம்ல எல்லாம் வேற எதுவுமே பேச முடியாது தலைவா. யூ கேனாட் கோ அண்ட் பிராக் அபவுட் த ஷாட்ஸ் பிகாஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் ஷாட்ஸ், இந்த இப்ப அடிக்கிற ஷாட்டை வந்து யார் மேட்ச் பண்ண முடியும்? இப்ப சஞ்சோட ஃபினால் மேட்ச் பண்ண முடியுமா? வேற ஒருத்தன் சொல்றா உங்க டீம்ல. ஸ்கில்ல பத்தி பேசுறதுக்கே ஒண்ணுல, வேற வழியில அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போற லெவலுக்கு ஆயிடுச்சு. ஒரு டீம் பாருங்க டாபிக் இன்னும் போயிடுச்சு. ஆமா, நீ யூ கேனாட் சிட் ஹியர் அண்ட் சே வாட் a ஷாட், வாட் a ஷாட். நான் என்னடா சொல்றேன், இப்ப நீ என்ன சொல்ல முடியும்? வாட் a ஷாட், வாட் a ஷாட்னு சொல்ல முடியுமா? அத நான் ஆக்சுவலா எழுதி இருந்தேன். நம்ம இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த அளவுக்கு பிரஷர் வந்து போடவே மாட்டேன். ரொம்ப பிரில்லியண்டா இருக்கியா, இந்த மாதிரி ஸ்கில் லெவல வந்து பாக்கணும்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்கியா. இந்தியன் டீம் வந்து 1980 வந்து வந்து அந்த கப் அடிச்சதுக்கு அப்புறம் the infrastructure we built in based on IPL ஈஸியா வந்து லலித் மோடி வச்சு விஜய் மல்லையாவை வச்சுட்டு பெட்டிங் அது இதுன்னு சொல்லி தூக்கி எறி. ஸ்கில் எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. ஸ்கில்னு சொல்லி what I don't know what a shot. 88 44 of 88 ஹேட்ரிக் 6 அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு 36 பால் இருக்கு. ஹோப்ஃபுல்லி ஒரே ஒரு பாயிண்ட் இதுல வந்து நான் சொல்லிடுறேன். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆஸ்திரேலியா செம்ம கொஸ்டின். இது ஒரு தனி ஒரு வீடியோவே போடுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இன்னும் மோசமா ஆஸ்திரேலியா போனாங்கன்னா நான் பாயிண்ட் எழுதி வச்சிருந்தேன், அதை இங்கே உடைச்சிரும் லைவ் தானே. என்ன பாயிண்ட்னா, நீ வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கணும். ஆஸ்திரேலியாக்காரன் ஃபர்ஸ்ட் T20 சீரிஸ் எடுத்துக்கிறான்னு ஒரு கேள்வியை நம்மளே கேட்போம் ஃபர்ஸ்ட். ஓகே, அந்த கேள்வி என்னைய பொறுத்தவரை எடுக்க மாட்டான். ஓகே, ஆனா அவன்கிட்ட எனக்கு ஒரு பதில் இருக்கு. அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? ஆஸ்திரேலியாக்காரன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது T20 மட்டும் பேசுவான், இன்ஸ்டாஸ்டர் நெக்ஸ்ட் வரும். அவன் என்ன சொல்லுவான்னா, நான் எனக்கு தெரிஞ்ச வரை அவன் என்ன சொல்லுவான்னா, அட போயா இவன் அடிப்பாங்க, பால் படும், படாம போகும், ஒரு நாள் டே ஆஃப்னுவ. ஏன்னா அவன் என்ன சொல்லுவானா, அந்த 2021 தான் கப் அடிச்சான்னு நினைக்கிறேன். கப் அடிச்சும் போது என்ன சொல்லுவானா, இப்ப வரையும் அவன் கப் அடிச்சது பெருமையில டாஸ் ஜெயிச்சிட்டான். இப்போ ஒரு டாஸ் ஜெயிச்சோம், சேஸ் பண்ணிட்டோம். அதனால இப்ப நீ ஸ்கில்ல சொல்ல மாட்டேன், லக்ல பேசுற. நீ அன்னைக்கு கப் அடிச்ச கேப்டனே தான் சொல்றாரு. ஆரன் ஃபிஞ்ச் என்ன சொல்றாரு, டாஸ் ஜெயிச்சோம், குட் டாஸ். இப்ப என்ன பண்ணுவாரு, நான் அவர் ஈடன் கார்டன்ல நடக்கிற மேட்சை பாப்பாரு. பார்த்தோன்னே டாஸ் பிளேட் பிக் ஃபேக்டர் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்லிட்டு அந்த லக்லயே அவங்க வந்து இருக்காங்க. அதை நான் ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு ராங்கா ஒரு கரெக்டான இது சொல்லவா. லாஸ்ட் 2 என்ன நினைக்கிறாங்கன்னா, கன்சிஸ்டன்சி வந்து பெருசா ரிசல்ட் கொண்டு வராது T20 பொறுத்தவரை அப்படின்றது அவங்க நம்பிக்கை. ஆனா லாஸ்ட் 2 T20 வேர்ல்ட் கப்ல யாருக்கு செமிஃபைனல் வந்தது? கன்சிஸ்டன்டா இருக்கிற டீம் தான் வந்திருக்கு. லக்கா வந்திருக்கா? ஆப்கானிஸ்தான் வந்துச்சா? கப் அடிச்சுச்சா? நான் என்ன கேட்கிறேன், ஒன்லி ஒன் டீம் ஐ கம் அண்ட் கோ. பட் கன்சிஸ்டன்ட் ஆடக்கூடிய இந்தியன் டீம் T20ல கன்சிஸ்டன்ட் ஃபைன் பண்றதுல தாங்க நாங்க ஸ்பெஷலிஸ்ட். அந்த மாதிரி ஃபைன் பண்ணியா நீ என்ன லக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க? நியூசிலாந்து கன்சிஸ்டன்ட் டீம், இங்கிலாந்து இஸ் கன்சிஸ்டன்ட். லாஸ்ட் செமிஃபைனல் அவங்க வந்திருந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இந்தியா இஸ் த மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் டீம் இன் வேர்ல்ட் கிரிக்கெட் irrespective of the franchise in T20. அவங்க லக் இருக்கா? லக் இருந்திருந்தா இந்நேரம் ஆப்கானிஸ்தானுக்கும் கஜகஸ்தானுக்குமா ஃபைனல் பார்த்துட்டு இருக்க. டாஸ் போட்டா ஜெயிக்கிறான் இவனும். யாரு பார்த்துட்டு இருக்க? ஆவரேஜா கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி. நீ முதல்ல அதை நம்புங்க. ஆஸ்திரேலியன் ஹேஸ் டு ஃபர்ஸ்ட் trust that this T20 format is not luck, it is a skill within itself. ஓகேவா? இப்போ நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் क्वेश्चனுக்கு போறதுக்கு முன்னாடி டாக்டிக்கல்ல போறேன். இவன் என்ன பண்றான், இந்த வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி வரான். வந்தோடனே என்ன பண்றான், டிம் டேவிட்டை நாங்க முன்னாடி இறக்கிட்டோம், எல்லாருமே ஃப்ரண்ட் லோட் பண்ணி பழகிட்டாங்க, இந்தியாவில் வேர்ல்டு கப் அப்படின்ட்டு. உன் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்ரீலங்கால வந்து நடக்குது. இதுல டிம் டேவிட்டை மேல போடுறது சூப்பர் ஐடியா. அதாவது நல்ல பவர் ஹிட்டர் தான், எல்லா டீமே டாப் 4ல வச்சிருக்காங்க. ஆக்சுவலா டிம் டேவிட் வந்துட்டு ஃபினிஷர், RCBல ஃபினிஷர்லாம் அவர் வந்து பண்ணாரு. அவங்ககிட்ட மேல வந்து நல்ல டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் வந்து இருந்தாங்க. அதனால வந்து பண்ணாங்க. நீங்க இங்க வந்து இல்லாம டிம் டேவிட மேல இறக்கிட்டு யூ ஆர் ஆக்சுவலி ஃபவுண்ட் அவுட் ஃபார் த ஃபினிஷிங். அததான் வில் ஜாக்ஸ் வந்து பண்ணதுனால உங்களோட ஆப்போனன்ட் இங்கிலாந்துக்காரன் என்ன பண்ணிட்டான், அவன் ஃபைனல் செமிஃபைனல் வந்துட்டான். நீ என்ன சொல்ற, டிம் டேவிட் டாப் 4 தான் ஆடுவான்ற. நீ அது பண்ணதே தப்பு. Your tactic is totally different. You prepared a team coming into this World Cup imagining you are going to have a fixtures in India. பாத்தீங்களா பார்க்கலையா மேட்ச் பிக்சர்ஸ்லாம்? எனக்கு தெரியல, பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். I don't think if Australian team taken this T20 World Cup seriously, they wouldn't have actually played Tim David top 4. Lot of tactically அது ஒண்ணு பண்ணல. இப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும். என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ட BBLக்கு? யார் ஆடிட்டு இருக்கா? ஸ்டீவ் ஸ்மித் வந்து ஏதோ ஜார்க்கண்ட்ல வந்து நம்ம இஷான் கிஷான் போய் ஃபார்ம் எடுத்துட்டு வர மாதிரி அந்த அளவுக்கு கூட சீரியஸ் எடுத்திருக்காரா? நான் என்ன சொன்னேன், நான் ஒரே கேள்வி, ஸ்டீவ் ஸ்மித் போய் அவர் ஃபார்ம் வரணும்னு சொல்லி BBL ஆடினாரா, இல்ல ஜார்க்கண்ட்ல இருக்கிற மாதிரி எமோஷன் உனக்கு இருக்கு, அங்க வந்து சிட்னி சிக்ஸ் ஜெயிக்க வைக்கணும்னு போனியா? கேள்வி பதில். நீ போனது எதுக்கு? உன் ஃபார்ம் வேணும்ட்டு வந்த. நீ
இஷான் கிஷனை பேட்டி எடுக்கலாமா? அவர் போனது ஃபார்ம் இம்ப்ரூவ் பண்றது, ஜார்க்கண்ட் கப் அடிக்கிறக்கா? எமோஷன் வேணும்டி, வேணும்டி. பிபிஎல் வந்து இன்னொரு பிபிஎல் நடக்கிறப்பதான் அவங்க டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே ஷெட்யூல் பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து பிபிஎல்லையுமே சீரிஸ் எடுத்துக்கிறது. அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். அதே பிபிஎல் எத்தனை இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் பாடிட்டீங்க? பிபிஎல்ல எத்தனை பேர் ரெப்ரசென்ட் பண்ணிட்ட? ஐபிஎல் லிஸ்ட் பண்ணவா? விராட் ரோஹித் இந்தியாவுக்கு வரல, ஐபிஎலுக்கு வருவாங்க. என்ன சொல்ற? உடனே வந்துட்டு அதான் ஐபிஎலுக்கு வந்தா என்ன, வரலனா என்ன அப்படின்னு சொல்றீங்கல்ல. அவன் கூட ஆடுறதுனால இஷான் கிஷன் கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? பிளேயர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ரோஹித் சர்மா இருக்கிறதுனால the wisdom in which what these guys is gonna get, right? You cannot get it until you're taking your T20 game seriously. So I really don't think Australia is taking this seriously. அதுக்கு ரெண்டே விஷயம். இப்ப நான் சொல்லி என்ன நடக்க போகுது, அடுத்து அவங்க பண்ண போற மூவ் நான் சொல்லவா? என்ன தெரியுமா பண்ணுவாங்க? They would really put a stamp on all the white ball players to continue playing for the BBL franchise. No reason. எதுவுமே சொல்லி பணம் கொடுக்குறாங்க, பக்கத்துல கொடுக்குறாங்க, நான் அங்க போய் IL T20ல ஆடுறேன். இங்க முதல்ல ஆடு, கூட இருக்க பிளேயரை வளர்த்துடியா முதல்ல. விராட் ஆடுறதுனாலதான் விராட் கூட வந்துட்டு சர்ஃபராஸ் கானு அன்னைக்கு விராட்டோட அவன் பண்ண அந்த ஸ்பெண்ட் பண்ணதுதான் அவன் கம்பேக்கு கூட ஹெல்ப் பண்ணிருக்கான். That is the story within itself. So how many hours of time actually Steve Smith is spending with the good players? நான் சொல்றேன், யாராவது ஒரு T20 பவர் ஹவுஸ் சொல்லுங்க ஆஸ்திரேலியால இருந்து. அவன்கிட்ட இருந்து கத்துக்கோங்க. விராட் கோலி வந்து ஆங்கர் தான், ஆனா அவரு ஒரு T20ல பவர் ஹவுஸ், சேஸ் மாஸ்டர். ரோஹித் சர்மா இன்கன்சிஸ்டன்ட் தான், ஆனா he is a captain. What you can learn hell a lot from him. MS Dhoni doesn't have an average or doesn't score a 50. Okay, in T20 international, but the wisdom in which he is giving to all other players like Rutraj Gaikwad and other people, you cannot really get it from Australian players. Name one T20 player Australian players go and get it. அப்படி எப்படியா வர முடியும்? அடுத்த T20 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அடுத்த ஸ்பின்னர்ஸ் எப்படி வர முடியும்? ஜாம்பாவே ஆடல. என்ன காரணம்? என்னது பேரண்ட் ரீசனா? உட்காந்துக்கோ. நெக்ஸ்ட் ஸ்பின்னர் உருவால லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ல வந்துட்டு பென் டாசஸ்ன்னு சொல்றாங்க. போடுவன்னு பார்த்தா என்னங்க ஃபர்ஸ்ட் பாலே டெட் போலிங்க. என்னமோ போங்க. இது சம பாயிண்ட். யா, இப்பே பண்ண ஆரம்பிப்பாங்க. that is a team actually இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய டீம்ல ரொம்ப எமோஷனல் ட்ரிவன் டீம் ஆஸ்திரேலியா தான். they don't like to lose. எமோஷனா இல்லன்னு சொல்லுவேன். ஆனா விராட் கோலி அடிக்கும் போது நீ என்னடா சட்டையை கழிச்சு சுத்துற? விராட் கோலி அவங்க டீம் அடிச்சா 100 அடிப்பான், ஆஸ்திரேலியா சட்டையை கழிச்சு சுத்துவான். அவன் எமோஷன் ட்ரிவன் ஆயிரும். அவனை பத்தி கிரிக்கெட்ல நல்ல கேம் பார்த்து பழகிடுவான். இங்கிலாந்துக்கார மாதிரி நான் தானே சொல்லி கொடுத்தேன் பம்புல் அப்படின்னு பேசிட்டு இருக்க. நீ வந்து கிரிக்கெட்டை மதிப்ப. நீ என்ன சொல்ல, அன்னைக்கு நீ 7 ரன்ல தோத்துறது என்னென்ன பேசியிருக்க நீ பார்த்தேன். ஹர்ஷா பகுலையில நீ அங்க போட்டது, ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல போட்டது, அது வேற மாதிரி போகுது. அது கான்வர்சேஷன் பாராட்டுக்கே போலையே. அவுட்டா ஓபாலா இல்ல என்னன்னு தெரியலையே. போயிருக்காங்க. மறுபடியும் இருக்கு. இல்ல இது போயிருக்காங்க தான் நினைக்கிறேன். இல்லையா போயிருப்பாங்க, ஆனா டிப்பான மாதிரி தானே இருக்கு. அவுட் தான். ஃபுல்லா அடிச்சிருந்தாலே போயிருக்கும். ஆனா அவுட் ஆஃப் சிலபஸா இருக்கு. நீஷம் வந்துட்டு பார்த்து ஆடிட்டு பெருகோசன் ஆடி அண்ணா அந்த மாதிரி இல்லவே இல்லைடா. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை அப்படின்ற மாதிரி. நீஷம் 12 ரன், இவன் 24 ரன். 6ஆம் மேன் உள்ள வராது. 6ஆம் மேன் உள்ள வராது. ஃபர்ஸ்ட் இன் யுவர் சீக்வென்ஸ். அவ்வளவுதான். ஏய் சஞ்சு செல்ஃப்லெஸ் காய். ஓகே. 3 நாக்கு வெஸ்ட் இண்டீஸோட, இவங்களோட, இங்கிலாந்தோட, ஆஸ்திரேலியாவோட எல்லாமே இப்போ வந்து T20 வந்து எப்பயுமே வந்து கஷ்டமானது வந்து லெகசியை காப்பாத்துறது தான். வந்து ஃபர்ஸ்ட் காப்பை அடிச்சிடலாம், அதுக்கப்புறமும் இன்னும் ரெலவெண்டா இருக்கணும்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். பீப்புள் வந்து இப்போ ஈஸியா இப்போ ஜெயிச்சதுக்கு அப்புறமும் இந்த டீம் வச்சுட்டு வாலடைலான கேம்ல நீ சொன்ன மாதிரி கஷ்டம் தான். இப்போ வந்து ஆனா இப்போ பாயிண்ட் என்னன்னா 2 மேட்சும் we are forced to bat first. இதே இந்தியா தான் ஒரு T20 2022ல அப்ரோச் வேற, இன்டென்ட் வேற. பட் இருந்தாலும் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த ஒரு டீமே வந்து ஒரு அப்ரோச்சை வந்து கடைபிடிக்க முடியல. தேவர் சக்கம் அண்டர் ப்ரெஷரா இங்கிலாண்டோட வந்து அதுக்கப்புறம் ஒரு அப்ரோச் மாறிட்டு யூ ஆர் சென்ட் டு பேட் ஃபர்ஸ்ட். இவ்வளோ ஒரு ப்ரெஷர், இவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்க ஒரு டீம் போய் ஃபியர்லெஸ்ஸா ஆடுறது தான் அவங்க ஐடென்டிட்டி. தே ஆர் ஏபிள் டு ரெப்ளிகேட் இன் 2 கன்சிக்யூட்டிவ் மேட்சஸ்ங்கிறதே வந்து ஒரு பெரிய வின் தான்.
அண்ட் இப்போ வந்து வேர்ல்டு கப் வந்து ஹோம்ல நடக்குது, இதெல்லாம் கண்டிப்பா ஜெயிச்சிடணும். எங்க போனாலும் ஃபேவரேட்ஸ்னா ஃபர்ஸ்ட் வர பேர் என்னதான் பெரிய பண்டிட்டா இருந்தாலும் ஆப்வியஸ்லி இட் இஸ் கோயிங் டு பி இந்தியான்னு தான் சொல்றாங்க. ஸோ தட் இஸ் த ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து வாழ்ந்துட்டே வராங்க. இப்போ வந்து இவ்வளவு பிளேயர்ஸ் வந்து பூல் ஆஃப் பிளேயர்ஸ் வந்துட்டே இருக்காங்களே. இது போன வேர்ல்டு கப்ல இருந்து ஆடின பிளேயர்ஸ் எத்தனை? 2 பேர் தானே. ஹர்திக் பாண்டியா 3 பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. ஸ்குவாடை ரீபில்ட் பண்ணாலும் தேர் ஃபிட்டிங் இன் டு தட் இன்டென்ட் அண்ட் தேர் ஃபிட்டிங் இன் டு தட் இது ஈஸிலி. பைலேட்டரல்ஸ் வந்து இவ்வளவு ரன் அடிச்சாலும் அந்த ரன் அடிச்சது வந்து எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிச் பிளாட்டா இருக்கும்போது தே ஆர் ஏபிள் டு ரெப்ளிகேட் வாட் எவர் டிஸ்பைட் த ப்ரெஷர். வந்து ஈஸியா வந்து அதே ரன்ஸை வந்து இங்க ரெப்ளிகேட் பண்ண முடியுதுன்னா ஸ்கில் வேணும். அதுக்கேற்ற டெம்பர்மெண்ட் வந்து பில்ட் பண்ண. டெம்பர்மெண்ட் வந்து ஒரே நாளெல்லாம் பில்ட் ஆகாது. பைலேட்டர் வந்து irrelevantனு சொல்றாங்க. ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட் ஒன்னு சொல்றேன். திஸ் guy who has scored 380 plus and 90s லாஸ்ட் டைம் சாம்பியன்ஸா இந்தியன் டீம் வந்துட்டு இருக்கும்போது he was the substitute. That is the இப்ப என்ன நான் உட்காந்துட்டு இருக்கேன், என்ன இறக்கி விட்டா எங்க போவான்னு தெரியலங்கிறானுங்க. ஆல்ரெடி இருந்த ஸ்டாண்டர்டோட தூக்குறவன வெளில உட்காந்துட்டு இருக்கான். 2002 கப் அடிக்கும்போது சஞ்சு சாம்சன் வாஸ் இன் த டீம். This guy is getting into the team and performing a clutch. நான் இவன கிளட்ச் வந்துட்டு எப்படி நான் பாப்பேன்னா, 6 பால் ஒரு பாலுக்கு 6 அடிக்கணும்ன்ற கிளட்ச் இல்ல, ஆப்போனன்ட் கிளட்ச்க்கே வரக்கூடாது அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. மேட்ச் ஆரம்பிக்கும் போதே மொத்தம் மொழியிலே எரிஞ்சிருது. ஆரம்பத்திலே அதை வந்துட்டு இது பண்ணிடுது. ஸோ சஞ்சு சாம்சன் வந்துட்டு அந்த மாதிரி பண்றாங்கன்னா இட்ஸ் அபவுட் அகைன் சஞ்சு சாம்சன். நாளைக்கு இப்ப வெளியே யாரு உட்காந்துட்டு இருக்கா நம்ம டீம்ல இப்போ? ஸோ தட் கை வில் ஆக்சுவலி பி பெட்டர் தென் that guy will actually go again next world cup வரும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அந்த எக்ஸ்போசரை வச்சு நம்ம மீட் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம நினைக்கிறோம் இதுதான் ஸ்டாண்டர்டு. சஞ்சு சாம்சன் அண்ணா 30 பாலுக்கு 100 அடிப்பாங்கண்ணா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசுற மாதிரி. என்னங்கண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்றான். ஏன்னா ரோஹித் சர்மா விராட் கோலிலே ஓப்பனிங் இறங்கினாங்க அப்படின்னா நான் வெளில உட்கார்ந்து இருந்தவன் தான், தண்ணி கேன் போட வந்தவன் மாதிரி வெளில உட்கார்ந்து இருந்தவன். எங்களுக்கும் அவங்களுக்கும் போட்டி இல்ல, எங்களுக்குள்ளேயே தான் போட்டின்ற மாதிரி ஒரு இதுல ஒரு பரிதாபங்கள் என்ன இருந்துச்சு. அபிஷேக் சர்மா வரதுக்கு முன்னாடி சாம்சனோட வந்து ஜெய்ஸ்வால் ஓபன் பண்ணோம். ஏன்னா ஜெய்ஸ்வால் ருத்ராஜ் ஆடினாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் போய் அபிஷேக் வந்து திருப்பி சஞ்சு வெளில குறைச்சி இஷானை உள்ள கொண்டு வந்து எப்பா இவங்களுக்குள்ளேயே தான் அடிச்சுக்கிறாங்க. முன்னாடி வச்சிருக்க இப்போ இந்தியன் டீமோட ஸ்டாண்டர்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து விராட் கோலி ஆடும்போது வந்து விராட்டோட அடிக்கிற 50 ரெலவெண்ட் வின்னிங் ஸ்கோர். இப்போ வின்னிங் ஸ்கோர் ஏறும்போது இந்த டீம் எப்படி அடாப்ட் ஆகுது. இப்போ அவனோட ஸ்டாண்டர்ட் பார்க்கும்போது வெளில இருந்து யாராச்சும் பாக்குறாங்க. இப்போ வந்து வைபவ் சூரியவன்ஷி பாக்குறான்னு வச்சுக்கோங்க. இப்போ அடிக்கிற சஞ்சு சாம்சனோட ஓகே ஒரு அபிஷேக் சர்மாவோட இதுதான் என் ஸ்டாண்டர்ட். அப்போ நான் டீமுக்குள்ள வரணும்னா இதை பீட் பண்ணா கன்சிஸ்டன்டா பீட் பண்ணாதான் என்னால உள்ள வர முடியும். ஸோ ஹீ வில் ட்ரெயின் அஹெட். உள்ள வரும்போதே ஹீ இஸ் ரெடி ஃபார் தட் சிச்சுவேஷன். இப்போ வந்து 14 பால்ஸ் 50 கன்சிஸ்டன்டா அடிச்சாதான் டீம் உள்ள வர முடியும்னா 5ல 4 மேட்ச் அவருக்கு அடிச்சாதான் அவருக்கு டீம் சான்ஸ் வரும். ஸோ ஹீ உள்ள வரும்போதே ஹீ இஸ் ஆல்ரெடி ஸ்கில்ட் இனஃப் டு ரெப்ளிகேட் தட். ஸோ அடுத்த போக ஸ்டாண்டர்ட் வந்து இட் இஸ் கோயிங் டு பி ஸ்கேரி ஃபார் ஆப்போனன்ட்ஸ் தான். பட் ஆனா நம்ம நீஷும் ஹீரோ டைம்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து எவ்வளவு முக்கியம் தெரியுமா? இந்த மாதிரி ஹை ஸ்கோரிங் கேம்ஸ்ல ஒரே ஒரு ரன் எடுத்து 2 செட் பேட்டர்ஸ் அவுட் பண்றதுன்றது. என்னதான் அவரை நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தாலும் that guy actually making New-Zealand to believe அந்த ரன் அதான் ஆஷ்னா வந்து சொல்லியிருந்தாரு இந்த வீடியோ, எவ்வளவுக்கு கம்மியா ரன் அடிக்க வைக்கிறோம்னு நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. இந்த நீஷிமோட இந்த ஒரு ரன் ஓவர் வில் மேக் அ சாலிட் டிஃபரன்ஸ் when they are actually coming out and chase, especially Finn Allen and Tim Safe if they get startனா அது வேற மாதிரி இருக்கு. அடிச்ச இதுல வந்து போன மேட்ச் இங்கிலாந்து வந்து 250 சேஸ் பண்ற அளவுக்கு இந்தியா பவுலிங்ல சேஸ் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் புல்ட் ஆஃப். ஸோ அவங்களுக்குமே அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நியூசிலாந்து இந்தியா வந்து ஒரு 250 அடிச்சா நம்மளாலையும் சேஸ் பண்ண முடியும். வி ஹேவ் த பேட்டிங் லைன் அப். ஸோ தே வில் ட்ரை டு ரெஸ்ட்ரிக்ட். ஸ்கை டக்கா தேஜாவு அல்ல இல்ல, இது வேர்ல்ட் கப்ல கிளாஸ்னு பிடிச்ச கேட்ச் மாதிரி இருந்துச்சுடா. போன ஒரு கொஞ்ச வருஷம் முன்னாடி நம்ம பார்த்த இதே ஒரு பரதநாட்டியம் ஒரே ஓவர்ல 3 விக்கெட்டா. இப்போ அதுதான் இப்போ நீஷம் கொடுக்குற கான்ஃபிடன்ஸ் வந்து இட் இஸ் கட்டிங் டவுன் தியர் ஃபுட் பவுலிங் ஆப்ஷன். கரெக்டா நீஷம் வந்து போட விட்டுட்டு ரச்சின் ரவீந்திராவுக்கு ஒரு ஓவர் குறையும், கிளென் பிலிப்ஸ்க்கு ஓவரே கொடுக்க வேணாம். இட் இஸ் ஹெல்பிங் தேர் காஸ் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்பெல் ஃப்ரம் எக்ஸலென்ட் கேட்சிங் ஃப்ரம் ரச்சின் ரவீந்திரா. அது அவங்க இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதான் நம்ம எதிர்பார்க்குற டார்கெட் இப்போ வருமானதான் இப்போ பிரச்சனை. இலக்கு இப்போ பேஸ் பேஷர் என்ன பண்ண போறாரு? 24 பால்ஸ் இருக்கு, என்ன பண்ண போறீங்க? கேட்ச் இஸ் சோ குட். எனக்கு என்னன்னா இந்த மாதிரி விக்கெட் வாங்குறது இன் அனதர் சென்ஸ் we can defend it அந்த ஒரு ஹோப் கொடுக்குதுல்ல. So you need to bowl better, feel better, that if India team does it
it's a very good sign in another sense that okay Jimmy Neeshamனாலே விக்கெட் கொடுக்க முடியுதுன்னா you need to actually bowl better. அது வந்து பிட்ச்ல பெருசா கிடையாது. I mean if Indian team can really get Finn Allen and Tim Seifert out or they can do it ன்ற மாதிரி. அத போன மேட்ச்ல நடந்தது எப்படின்னா விக்கெட்டே போகாம அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பட்டுக்கிட்டே இருக்கு. போன மேட்ச்ல பார்த்தா இது ரொம்ப பக்கத்துல பவுண்டரி இந்த மாதிரி இருந்தது. this time feels like boundary is larger. அதனால வந்து கேச்சர்ஸ் வந்து into play. அப்படியே அதே மாதிரி இந்த ஃபீல்ட் செட்டப்பை வந்துட்டு பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா வச்சு எடுத்தது ரெண்டுமே. ஜிம்மி நீஷம் ரெண்டுமே 6 போயிருக்க வேண்டியதுதான், 3வது பாலுமே 4-6 போயிருக்க வேண்டியதுதான். 2 ஆங்கிள் அந்த ஸ்ட்ரெயிட் டவுன் கிரவுண்ட்ல சஞ்சு அவுட் ஆக்குனது லக்கு. அதே இஷான் கிஷானுக்கு வந்து லோ ஃபுல் டாஸ் எஸ், பட் த ஃபீல்டர் வாஸ் சோ ஸ்ட்ரெயிட். இங்க வந்து ரச்சின் ரவீந்திராவோட இதை வந்து அவுட் ஆகும் போது இட்ஸ் ஆல் அபவுட் த கேட்ச்ல. ஸோ அதனால இட்ஸ் அ குட் சைன் ஃபார் இந்தியன் டீம். இட்ஸ் அ ஹோப் தட் இந்தியன் டீம், பிகாஸ் தி Team India has already played 16 overs. They have actually kept 205. Already it's a winning score. I mean, before coming into the game. So it's all about the next 4 overs. Finish it as usual. எந்த அளவுக்கு ஃபினிஷ் பண்ணி இந்த இடத்துல ரிங்கு சிங் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. யூனோ ஸோ இந்த இடத்துல ரிங்கு சிங் அடிக்கக்கூடிய அந்த 10 ரன் இல்லாம ஃபினிஷர் இல்லாம கேமுக்குள்ள போனது எதுவும் மாட்டிக்காம இருந்தா இட் வுட் பி குட். ஐ டோன்ட் நோ. அதே மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு அக்ரெசிவா ஆடும்போது ஏதோ ஒரு விக்கெட் வந்துட்டு விழுகதான் செய்யும். அதுல வந்து 2 பிரில்லியன்ட் கேட்ச், ஒரே ஒரு குட் ஃபீல்ட் செட்டப் தான் விக்கெட் வாங்கி கொடுத்தது. பட் யா இட்ஸ் குட் ஃப்ரம் நியூசிலாந்து. ஐ மீன் see the point is you cannot come into the final. கேட்ச் விட்டானா ஆலனா இல்ல என்னடாச்சு எனக்கு இப்பதான் வருது. டிராப் அவுட்னு நினைக்கிறேன்டா. டிராப்பா? கேட்ச் விட்டான். இது கூட பின் டேக்கன் தான். ஐயோ ரியாக்டே பண்ணல. அதான் காட் நாப்பி. ஆக்சுவலி இட்ஸ் a very good sign. லாஸ்ட் நேரத்துல அடிக்க முடியலனா கூட பரவாயில்ல. it gives hope for the bowlers to execute something, especially வருண் சக்கரவர்த்தி இந்த கிரவுண்ட்ல திருப்பி பேக் பண்ணிருக்காங்க. நேத்து வர கிரிக்பஸ் வந்து இதான் சாக்குன்னு போட்டான். Kuldeep has been bowling the hard yards against Rinku Singh. இந்த அடி அடிச்சா லாஸ்ட் 10 பாலுக்கு வெறும் 8 ரன் தான். the good thing about இந்த மாதிரி விக்கெட்ஸ்லாம் என்னன்னா புதுசா வரவங்க வந்துட்டு உடனே கிக் ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்றதுனால ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு இருக்கு. அந்த 48 பால் தியரி வந்துட்டு பித்தோகரஸ் தியரம் மாதிரி ஒர்க் அவுட் ஆகணும். அவங்க ஓபனர்ஸ் தான் அது. அவங்கள ஓபனிங்லயே வந்து ஷட் பண்ணிட்டா ஓபன் குவிக் ரன்ஸே தடுத்துட்டாங்கன்னா the others will be forced to go from starting. அதுவே வந்து கஷ்டம்னு இதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. Super. We need luck actually. The way Team India has played, they need luck. I don't. Oh, damn. Throwing their body on the 230 போமா இல்ல 250. 250 அடிக்கணும்டா. இந்த ஸ்டார்டிங் 250 தான். அப்படி அடிக்கலனா ஸ்பின்னர்ஸ் சாரி ஃபினிஷர் ரிங்கு இல்லாததான் அந்த எல்லாமே அந்த கம்மி 250 கம்மி அடிக்கிறன்னு எல்லாமே ரிங்கு இல்லாததுனால தான். யூ அகைன் 2 மேட்ச்ல பண்ணத பண்ணனும் அடிக்க தான் ட்ரை பண்றாங்க. முன்னாடியே அந்த போஸ்ட் டீம் இந்தியா ஹஸ் 16 ஓவர்ஸ் மேட்ச் வின்னர்ஸ். 16 ஓவருக்குள்ள கேமை வந்து ஸ்டார்ட் பண்றது. இப்போ நெக்ஸ்ட் அவங்களுக்கு வந்து வராத ஒரு ஃபேஸ்க்குள்ள போறாங்க. அந்த லாஸ்ட் 4 ஓவர்ஸ்ல டாமினேட் ஒரு லாஸ்ட் 4 ஓவர்ஸ்ல 70 65 அந்த மாதிரி அடிக்கணும். அடிக்கல அடிக்காம ஓரளவுக்கு தான் ஓட்டினாங்களே டு பி ஆனஸ்ட். ஸோ இந்த வாட்டியும் அந்த மாதிரி ஓட்டி ஒரு இன்னும் இருக்கிற ஒரு 19 பால்ஸ்க்கு 40 அடிக்கணும். அடிச்சாதான் ஒரு ஆவரேஜா ஒரு டீசென்ட் இனஃபா நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ரோஹித் சர்மா இல்லைன்னா சவுத் ஆப்பிரிக்கா சாரி நியூசிலாந்து will feel confident coming into the batting. இதுல மெயின் மேட்டர் என்ன தெரியுமா? பின் ஆலனோட அந்த லாஸ்ட் மேட்ச்ல அவர் அடிச்ச ரன்னு தான் இவங்களுக்கு ஒரு ஜாலி. அந்த கான்பிடென்ட் 33 பால் 100. ஏன்னா எப்பயுமே வந்துட்டு இந்தியா டீமுக்கு அகைன்ஸ்ட் ஆடும்போது ஒரே ஒரு கேள்விதான் வந்து கேட்கணும். என்னன்னா டீம் இந்தியா 250 அடிப்பாங்க, நீ அடிப்பியா? அவனுக்கு முட்டு கொடுப்பியா? நீ அந்த வடிவேல் போக்கிரி படத்துல பீச்சிட்டு அடிக்கும் தண்ணி, முட்டு கொடுக்க முடியும் ஒன் டே வச்சு அப்படின்னா ஆள் இருக்கானா? இருக்கு. என்ன சொன்னா ஒன்னோட நான் வேமா அடிச்சிருக்கேன் அப்படின்றான். அப்படின்னும் போது அவன் 33 பாலுக்கு நான் 100 அடிச்சிருக்கேன்டா. அவங்களால 40 பால் பிடிச்சா நீங்க 80 90 தான் உங்களால அடிக்க முடியுது. அந்த ஆங்கிள் வந்துட்டு வராங்க. எவ்ரி ஓவர் ரைட் நவ் கண்டினியூ பண்ணாங்க பாருங்களேன். போன ஓவர்ல நீஷிம் வானதுக்கு அப்புறம் அது லக்கான ஓவர் அப்படின்ற மாதிரி இல்லாம அடுத்த ஓவரை வந்து பேக் பண்ணதுன்றது தான் ஒரு பாயிண்ட். திருப்பி வந்து சும்மா யாக்கர் போடாம they have stick on to that hard length
கட்டர்ஸ். ஸோ அதனால இந்த கட்டர்ஸ் ஒர்க் அவுட் ஆகும்போது ஐ திங்க் இவங்க மேலதான் கட்டர்ஸ் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா போடுவாப்ல. ஸோ அதனால நமக்கு ஒரு சாதகம் தான் எப்படி பார்த்தாலும். பும்ரா போடுற கட்டர் போடுறக்கு அங்க ஆள் இல்லைன்னா லுங்கிங்கிரியா இருக்காங்க. நீஷிம் இஸ் கண்டினியூவிங். அதான் ஹம்பிள் பண்ணுங்கடா. இந்த பிச்சுக்கு ஏத்த மாதிரி விக்கெட் எடுப்பாருன்னு அது மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா நைஸ்டா. உண்மையிலே வந்துட்டு இந்த ஸ்லோவர் பாலை கண்டுபிடிச்சதுதான் கண்டுபிடிச்சீங்க. 16 ரன் ஆனதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சீங்க தலைவா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. பக்கத்து வீட்டு அங்கிள் கேக்குறேன். கேமே முடிகிற நிலைமையில இருக்கும்போது கண்டுபிடிச்சுக்கு இந்தியா டீம் கையில கொடுத்துட்டு போறீங்க. எப்படி போட்டா இந்த பிச்சில் ஒர்க் அவுட் ஆகும் அந்த மாதிரி. ஷார்ட் ஹர்திக் பாண்டியா ரன்னிங் இருக்கே. ஆரா பாண்டியா இதுலதான் ஆரா பாண்டியா உள்ள வந்துட்டார். Can we compare Australia's 9 runs to yes in T20s? Yeah. T20s. அதான் 50 ஓவர் அடிச்சிட்டாங்கன்னா தான் அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னா எப்படி வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றதான் பொறுத்துருந்தான். ஆக்சுவலா உலகமே வந்துட்டு என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த வேர்ல்ட் கப் இந்தியா அடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஏராக்குள்ள போயிருமோன்னு பயப்படுது நிறைய கண்ட்ரிஸ். பண்டிட்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க அந்த மாதிரி ஏராக்குள்ள போயிடுவோமோ அப்படின்னு. அதுவே ஒரு பெரிய வின்னு இந்தியாக்கு. ஆக்சுவலா டிசர்விங் தான். லாஸ்ட் இருந்த டெக்கேட்ல வந்து அப்போ என்ன கேட்டுட்டு இருந்தாங்கன்னா கப்பு இருக்கா, நீ வந்து எப்படி வந்து இதுனா இவ்வளவு ஸ்ட்ராங் டீம் வச்சு கப்பு வராம இருந்ததே ஒரு பெரிய இதுதான். இப்போ 1 அடிச்ச உடனே 2 வந்துருச்சு, 2 அடிச்ச உடனே இப்ப டக்குன்னு 3வது வந்துருச்சு. அப்ப இது வந்துருச்சுன்னா அடுத்த ஏரால டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கும் போல இருக்கு. ஏன்னா டேலண்ட் இஸ் ஒன்லி க்ரோயிங் ஃப்ரம் ஹியர். அதை கரெக்டா மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டாங்கனாலே மற்ற டீம்லாம் வந்து என்னதான் டேலண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி சண்டை போடுறதை காட்டிலும் நம்ம ஆல்ரெடி தே ஆர் ரெடி ஃபார் தட் லெவல்ன்ற ஸ்டேஜ்ல ப்ரொடியூஸ் பண்றோம். இட் இஸ் அகைன் வெரி வெரி ஸ்கேரி ஃபார் தி ஆப்போனன்ட். ஆனா எனக்கு என்னன்னா அந்த பாக்குற நம்ம மக்கள் வந்து அதை எப்படி பாக்குறாங்கன்னா ஆஷ்னாவே வந்துட்டு அவர் பேசுறது எப்படின்னா ஏதோ வந்துட்டு இந்த வேர்ல்ட் கப்லாம் வந்துட்டு சுவாரஸ்யமா இல்ல அப்படி இப்படி. ஐ மீன் எக்ஸ் பிளேயரே வந்துட்டு யூ நீட் டு மேக் ஷுர் ஹவு. நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரு அது அவங்க வாயிலிருந்து வந்தா பெட்டரா இருக்கும். இப்ப நம்ம சொன்னது வந்துட்டு they need to talk about the infrastructure, they need to talk about how well we are managing as part of administration. ஏன்னா இதெல்லாம் தான் வந்து நீங்க வந்து சொல்லி ஐ மீன் பீப்புள் இதை வந்து எப்படி பாக்குறாங்கன்னா போரிங்கா இருக்கு, வேர்ல்ட் கப் எப்படி இந்தியா ஜெயிச்சிருவாங்க, ஐ மீன் அப்படி பாக்குறாங்க. ஆனா ஆஸ்திரேலியா டீம்ல வந்து அப்படி கிடையாது. அவங்களோட பப்ளிக்கா இருக்கட்டும் இல்ல பார்த்த எக்ஸ்பிளேயர்ஸா இருக்கட்டும் அது எல்லாருமே வந்து அதை வந்துட்டு ஓன் பண்ணிக்கிட்டாங்க. அந்த வின் பண்றது எல்லாத்தையுமே ஏதோ வந்து இந்தியா ஹோம்ல நடக்குது, இந்தியா ஜெயிக்கக்கூடியதானே, ஜெயிச்சிட்டாங்க, சொன்னது நடந்துருச்சு, அந்த ஆங்கிள் வந்து போகாம we need to make sure people actually who are listening, எக்ஸ்பிளேயர்ஸ் பண்டிட்ஸ்லாம் இன்னும் நம்ம கண்ட்ரியை சேர்ந்தவங்க வந்துட்டு பெட்டரா வந்துட்டு போய் அதை வந்து ரீச் பண்ணாதான் அது பெருமையா நினைக்கணும். யாரும் ஆக்சுவலா அதை நினைக்காம அசால்ட்டா போற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா திஸ் கம்ஸ் ஆக்சுவலி ஒன்ஸ் இன் 1000 years மேபி வாட் எவர் த ஸ்போர்ட் யூ ஆர் பிளேயிங். ஸோ இதெல்லாம் எப்பயாச்சும் தான் இந்த மாதிரி ஒரு டாமினன்ட் வரும்போது அதை நம்ம இதை வந்து ஒரு இதுலேயே கணக்கிலே எடுக்காம நம்ம வந்துட்டு தட்டி விட்டு போயிட்டு இருக்கோம். ஆனால் ஆஸ்திரேலியன் பப்ளிக் அப்படி இருக்க மாட்டாங்க, பண்டிட்ஸ் அப்படி இருக்க மாட்டாங்க. தே ஆக்சுவலி ஓன்ட் ஆல் ஆஃப் தெம். ஐ திங்க் they need to do that. அதை பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். இந்த கப் அடிச்சா அதை வந்து தூக்கி எறியாம ஹோப்பிங் தட் அதை வந்து உலகத்துக்கு அதை எடுத்து சொல்லணும். நம்மளே அதை வந்து மட்டம் தட்டாம அதை வந்து கடந்து போயிடுற மாதிரி இல்லாம டாக் அபவுட் த ரீசன்ஸ் why we are doing well, why this is happening. அந்த ஒரு ரேஞ்ச் சரியான ட்ரைட் லாங் டைம். ஆமா மிஷன் நிக்கட்டும் ஆதி ப்ரோ. மிஷன் அடி வாங்குனது நானு. கப்பு எனக்கு தான். 10 பிலிப்ஸ் ஸ்லோ பால், நீஷிம் ஸ்லோ பால் நிக்குது ஜாலி அப்படிங்கறானுங்க. வா யாரு பிலிப்ஸ் தான் பறக்குறதா? ஓகே ஆமா வந்தானடா. இஸ் a bird மாதிரி ஏதோ டயலாக். கிவிஸ் டோன்ட் ப்ளே, கிவிஸ் டோன்ட் ப்ளே, டு ப்ளேயா? கிவிஸ் டோன்ட் ப்ளே. பிலிப்ஸ் பறப்பா. ஆட்டோமேட்டிக்கா கான்ஃபிடன்ஸ் வருது பாருங்க அவங்களுக்கு. அது ஆறாமன் எதையாச்சும் பண்ணி எப்படி ஃபினிஷ் பண்ண போறாரு அப்படின்றதான் அதான் டைமென்ஷன்ஸை கரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேக் தம் ஹிட் இன் த லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த பவுண்டரி. கரெக்டான கட்டரை போட்டு அதாவது ஆட்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சு கொடுத்த மாதிரி இல்லாம இருந்தா சரி ஓகே. அதான் அவங்க திருப்பி வந்து ஃபின்னாலன் இப்ப எப்படி நான் இப்ப இந்தியா அடிக்கிறதுனால என்ன ஆயிருச்சுன்னா இவங்களை பொறுத்த வரையும் ஃபின்னாலன் வந்து 35 பால் 40 பால் 100 அடிச்சாகணும்னு ரூல்ஸ் இப்போ எழுத மாட்டாங்க. ஆனா ரூல்ஸ் உள்ள போனோன்னு
170 அடிச்சமே. நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் பின்னாலா சும்மா இருக்கிற சவுத் ஆப்பிரிக்காக்காரன 172 சேசிக்க போறதெல்லாம் சரிதான். 220 அடிக்கும் இப்போ ரூல்ஸ் பின்னால அண்டர் பிரஷர் யூ ஹேவ் டு அதாவது அடிக்கணும்ன்றான். இப்போ பும்ரா எப்படி என்ன அவரோட கம்பேர் பண்ணுவோம் ஒரு பேச்சுக்கு ஒரு ஹை லெவல் அத்லீட் பும்ரா வந்து 6 பாலுக்கு 6 ரன் கொடுக்கணும்னு தானே நம்ம மேட்ச் பார்த்தோம் அன்னைக்கு. கொடுத்துட்டாரு. இப்ப 40 பாலுக்கு நீ 100 அடிக்கணும். அடிப்பியா அப்படின்றதுதான் அடிச்சீனா ஐ மீன் பர்சனலி ஐ ஹவ் நெவர் டாக் லைக் மோர் அபவுட் him. If it happens I mean he stands a long chance to be a world beater. ஏன்னா சொல்றத பண்றது தான் இங்க மேட்டர். இது இந்தியன் டீம் எல்லாருக்குமே வந்து பொருந்தும். இன்னைக்கு சஞ்சு சாம்சன் ஃபார்ம்ல இருக்கான் வந்து அடிக்கணும்ன்றான் அடிக்கிறான். இஷான் கிஷன் ஃபார்ம்ல இருக்கான் சைஸா அண்டர் இதுல வந்து போயிடுறான். சிவம் துபே எஸ்பெஷலி ஸ்பின் அடிக்கணும்னு இருக்கட்டும் அடிக்கணும் தலைவா. அடிப்பாங்கன்னு தெரியும். வாயில மட்டும் அடிக்க கூடாது. அங்க பெர்ஃபார்மன்ஸ்ல வந்துடணும். அது வந்து இந்தியன் டீம் நிறைய வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. திருப்பி they are actually struggling with the finisher kind of a thing because they are actually playing அந்த ஒரு இது மாதிரி தான் வந்துட்டு ப்ளே பண்ணிருக்காங்க. It's a baddie ball. வச்சிட்டாங்க இல்ல. GG after T20 World Cup win, India will continue with GG in red ball cricket. Obviously, yes. tenure முடியற வரையும் கண்டிப்பா. எப்போ 27 ஓட முடியுதுல? ஆமா. பட் இந்த WTC குவாலிஃபை ஆவறன்றது ரொம்ப கஷ்டம் தான். It will have to depend on Australia and South Africa to lose their home games. ஆமா. they like depend on other games ன்ற மாதிரி இருக்கு. See, the point is Gautam Gambhir, why he can actually continue is every time you just take a out 12 ball 18. Okay, அப்ப ஷார்ட் ஆஃப் லென்த்ல ஸ்லோ கட்டர் போட்டு ஹார்ட் லென்த் அடிச்சா முடிச்சிரலாம். அதை விட ஆட்ரிபியூட் நம்ம ஆளுங்களுக்கு இருக்கே ஹர்திக் பாண்டியாவோட நேச்சுரல். Okay, he can utilize this batting experience for his bowling. See, and one more thing is if Shivam Dube would be actually helpful. If you are actually thinking Varun Chakravarti take on pantana, Shivam Dube would be more helpful than Vankade here because of his height. Nisham பண்ணத Dube attribute கண்டிப்பால பண்ண முடியும். Nisham பண்ணத Dube பண்ண முடியும், but he has to be spot on. பெட்டராவே பண்ணலாம். இல்ல நான் என்ன சொல்றேன் இந்த கிரவுண்ட்ல மார்ஜின் ஆஃப் எரர் அதிகம்ன்றேன். மிஸ் பண்ணா கூட பரவாயில்ல. அங்க வந்து மிஸ்ஸே பண்ணலனா 6 மிஸ் பண்ண மாட்டாங்க. கரெக்டா போடுவாங்க. அதை தூக்கி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது நமக்கு வேணாம். அது என்ன கிரிக்கெட்? நோ நத்திங். இப்ப இந்த ஷாட் போட்டா நீ ஸ்கில் இருந்தா மட்டும் தான் ஆஃப் சைடுல தூக்கி அடிக்க முடியும். அப்ப இவனுக்கு இருக்கிற ஸ்கில்லுக்கே இங்கனக்குள்ள ஏறுது. மிஸ் பண்ணா கூட அடிச்சா 6 போயிடாது. 4 ஆச்சு போகும். அங்க அப்படி இல்ல 6 போயிருதுங்க. போன மேட்ச் கூட அடிக்கிறானுங்க 6 போயிடாங்க. அது வேணாம். இது வந்துட்டு மார்ஜின் ஆஃப் எரர் இந்த பிட்ச்ல கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால சிவம் துபே வந்துட்டு மிஸ் பண்ணாலுமே ஓகே தான். அவுட் சைடு வைட் ஆஃப் டம்ல அந்த வைட் லென்த்ல போய் அந்த வைட் லைன் யாக்கர் மட்டுமே போடணும்னு கிடையாது. சிவம் துபே கேன் யூஸ் லாட் மோர் வேரியேஷன் இன் திஸ் பிட்ச். ஸோ இட்ஸ் அ வெரி குட் sign for that guy actually to be honest. So the latest finishers Shivam Dube, Tilak Varmas of India actually in the crease. So yes. So அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நம்ம ஏன் வந்துட்டு ஒரு ஆஸ்திரேலியாவை கம்பேர் பண்றோம் இல்ல யூ கேனாட் ஆக்சுவலி கம்பேர் எனி அதர் டீம். பட் ஜென்ரலா சொல்லும்போது 2 ஃபார்மேட் இருக்கும்போது போத் ஆஃப் த டீம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்ல இருந்து தான் அந்த டாமினேஷன் வந்து பில்ட் பண்ண முடியும். அதனால இப்போ வந்து இப்போ ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓடிஐல வந்து அப்படி டாமினேஷனை வந்து அப்படி பில்ட் பண்ணி டெஸ்ட் மேட்ச்லயும் அப்படியே வந்து எடுத்துட்டு போனாங்க. இப்போ இந்தியா வந்து அந்த மாதிரி 20 ஓவர்ஸ்ல எடுத்துட்டு போறது நெக்ஸ்ட் 50 ஓவர்ல எடுத்துட்டு போகணும். அதுக்கப்புறம் தான் அது டெஸ்ட்டுக்கு வரும். அதனால டெஸ்ட் ரிசல்ட் வந்து எந்த மாற்றமும் மாற போறது கிடையாது. பட் எவ்ரி கோச் அண்ட் ஹேஸ் இட் ஒன் பர்டிகுலர் ஃபார்மேட் டு பில்ட் ஆன். ஸோ தட் ஆக்சுவலி இதுல தான் எனக்கு வந்து தெரியுது. நான் யூடியூப்ல வந்துட்டு சொல்லிட்டே இருப்பாங்க ஃபேமஸ் யூடியூபர்ஸ் என்ன வந்துட்டு சொல்லுவாங்கன்னா அது எப்படி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கோச்சா இருந்து அப்படி வந்து வரலாம், எதுல வந்து கோச் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஐ டோன்ட் திங்க் இந்தியன் டீம் நீட்ஸ் இதுக்கு ஒரு ரீசன் மாதிரி இல்லாம கௌதம் கம்பீருமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள இருந்து ஒரு டீமை வந்து கேகேஆர்ன்ற ஒரு டீமை கேப்டன் பண்ணி மென்டார் பண்ணி உள்ள வந்தாருன்னா ஹீ கேன் ஆல்சோ டெலிவர் மேன் மேனேஜ்மெண்ட் வைஸ்ல அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்மெட் ஆச்சு இருக்கணும்ல. அதுல 50 ஓவர்ல காட்டியாச்சு. டெஸ்ட் மேட்ச்ல உட்காந்து நம்ம ஏறி குத்தலாமா? இந்த இதுல வந்த மாதிரி கீழே உருண்டு வந்தாரா மேல வந்து உட்காந்தாரான்றதுக்கு சாம்பியன்ஷிப் அடிச்சாச்சுல. அதே மாதிரி இப்ப T20ல வந்து இந்த அளவுக்கு ஒரு டீம் வந்து வச்சிருக்கணும் போது எனக்கு பொறுத்தவரை இது தனிப்பட்ட வன்மமா தான் நான் பாக்குறேன். இதுவே டீமுக்கு மட்டும் ரெட் பாலுக்கு ஒரு டீம் ஒயிட் பாலுக்கு ஒரு டீம் வச்சிருக்க மாதிரி கோச்சுக்கு ஏன் ரெட் பாலுக்கு ஒரு கோச்சு ஒயிட் பாலுக்கு ஒரு கோச்சுன்னு வைக்க கூடாதுன்றதுதான் மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா நீ T20 நல்லா பண்ற இருந்துட்டு போ, பட் ரெட் பால்ல பூரா பண்ற எங்களுக்கு ரிசல்ட்ஸ் வேணும். நாங்க வந்து உட்காந்து மேட்ச் பாக்குறோம், நாங்க இந்தியாவை சப்போர்ட் பண்றோம். அப்ப
கம்பெனி வந்து இருக்கா. அதுவும் ஹோம் சாயில்ல இவ்வளவு வருஷம் கழிச்சு தோத்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இது பண்ணதுதான் வந்து மக்களால ரொம்ப ஏத்துக்க முடியல. இல்ல யார் நம்மளாலுமே ஏத்துக்க முடியல. நம்ம ஆக்சுவலா நான் ஒழுங்கா படாம போயிட்டு இருக்கு. நான் ஆக்சுவலா வந்து இதை வந்து நான் எப்படி வந்து சொல்லுவேன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் இட் இஸ் அ இன்ஜின் ஃபார் த ஹோல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராக்டிக்கலா வந்துட்டு என்ன நடக்குது கீழே டொமஸ்டிக்ல நடக்கிறது எல்லாமே நான் இதை முட்டு கொடுக்காண்டி இல்லை. கௌதம் கம்பீர் யாரா இருந்தாலும் நான் இதை தான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ யூ நீட் டு ஹேவ் அ ஒன் வாய்ஸ் அப்படின்றதான் வந்து ஃபீல் பண்றாங்க. கிரிக்கெட் இட் செல்ஃப் அஸ் அ ஹோல் நாட் எவால்வ்ட் அஸ் அ டூ கோச் டூ கேப்டன். இப்பதான் டூ கேப்டனுக்கே ஓரளவுக்கு அடாப்ட் ஆயிருக்கு ஓவரால் வேர்ல்ட் கிரிக்கெட். இந்த அதிக ஃபார்மட் இருக்கிறதுனால வந்துட்டு எஸ் இட்ஸ் அ ரைட் டெசிஷன் அண்ட் வெரி வைஸ் டெசிஷன் டு கோ டிஃப்ரெண்ட் கோச்சஸ். பட் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு ஒரு இன்ஜினுக்கு வந்துட்டு ஒரே ஆயில் தான் ஊத்துவாங்கன்னு சொல்ற மாதிரி சேஞ்ச் பண்ணாதீங்க, ஒரே இதே ஊத்துங்க. அந்த அண்ணன் கடையில போய் அதை மட்டும் வாங்கி ஊத்து அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி இன்ஜின் ஆயில் ஒண்ணுதான், அந்த சவுண்டு ஒன்னா இருக்கணும்ன்றது இப்போ வரையும் இருக்கு. ஸோ ஐ மீன் மேபி இந்தியா தான் அதையுமே வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டா கமலஹாசன் படம் பண்ணுவார்ல, டைரக்டா வந்து நான் ஓடிடியில விடுறேன், டிவிலே வந்துடும், சன் டிவில வந்துடும். அந்த மாதிரி நம்ம பிசிசியா பார்த்து வரலாற்றிலே முதல் முறையாக 2 டெனர் 1 2 வருஷத்துக்கு ஒயிட் பாலும் 2 வருஷத்துக்கு ரெட் பாலுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மேபி கொடுக்கறதுக்கான பாசிபிள். ஆனா பண்ணுவாங்க. ஆனா இந்த ஆல் ஃபார்மட் பிளேயர்ஸ் வந்து வச்சு பார்க்கும்போது அந்த கான்செப்ட்ல மேபி ஜெய்ஸ்வால் ராகுல் மட்டும் தான் ஒன் டேஸ் ஆடுறாங்க. அப்புறம் ரிஷப் பந்த் ஒன் எக்ஸ்டெண்ட் போது பும்ரா இஸ் ஒன்லி பிளேயர் ஹூ பிளேஸ் ஆல் 3 ஃபார்மட்ஸ்ல. அப்படி வச்சு பார்க்கும்போது ஒண்ணு தானே. அதாவது எப்படின்னா இப்போ இந்தியன் டீமுக்கு நீங்க வந்தீங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் you would have same coaches, it is better for them to work on. இப்போ என்ன பிளேயர்ஸே நம்ம பிரிக்கிற லெவலுக்கு இன்னும் வரல அப்படின்ற. இப்ப சிராஜ் T20 எடுக்கவே கூடாதுங்கிறேன், அந்த லெவலுக்கு வந்துட்டியா நீ வரல அப்படிங்கிறேன் நான் சொல்றது. இப்போ சிராஜ் வந்துட்டு ஒரு ரெட் பால் கரெக்டா. சோ சிராஜ வந்து நீ வந்து அதையும் தடுக்க போறான் பாரா. should have taken இல்லடா இதேதான் பேக் சைடுல வந்து இது பண்ண ரொம்ப கஷ்டமான இதெல்லாம். அக்ஷர் பட்டேல் பண்ண மாதிரி இல்ல. ஆனா இந்த மாதிரி ஹாஃப் சான்சஸ கன்வெர்ட் பண்ணாதான் கேம்க்குள்ள வர முடியும் நியூசிலாந்து பெர்ஸ்பெக்டிவ். இதுக்கப்புறம் எங்க தொங்கிட்டு இருக்க, இதுக்குவே தொங்கல்ல போயிட்டு இருக்கு. 5 பால் தானே இருக்கு மேட்ச். இது மொமெண்டம் கடைசி ஃபியூ ஓவர்ஸ் கிடைச்ச மொமெண்டம்ல இப்போ மறுபடியும் இந்த 4னால தூபேக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து அவர் இன்னும் எடுத்துட்டு போயிட்டாங்க. பிளேயர்ஸ் ஆர் அண்டர் பெர்ஃபார்மிங் இன் கிரிக்கெட். இல்ல நான் அதை தான் நான் சொல்றேன். இப்போ வந்து நான் என்ன சொல்றேன், நம்ம எந்த அளவுக்கு தெளிவா இருந்தோம்னா அந்த மாதிரி பண்ணலாம்னா சிராஜ் ஒரு T20க்கு கூட்டு வரக்கூடாது. நான் சொல்றது அந்த லெவலுக்கு போயிடுச்சா உன் சிஸ்டம் அண்ணே, அதெல்லாம் பண்ணவே முடியாது. அதே எப்படின்னா இவன் இதை மட்டும் தான் பண்ணும். ஐயோ அந்த லெவலுக்கு போறதுக்கு இன்னும் ஆக்சுவலா 5 வருஷத்துக்கு மேல ஆகும். இதுல வேணா கௌதம் கம்பீர் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் நாட் கோச்சிங் ஃபார்மெட். ஏன்னா எல்லா ஃபார்மெட்டே டிஃப்ரெண்ட் கேமா நான் பார்ப்பேன். 3மே வேற வேற கேம். கிரிக்கெட்ல 3 கேம் இருக்குன்னு நம்ம இப்போ ஃபார்மெட்டா பார்க்கணும். T20ன்றது ஒரு தனி கேம். ஒழுங்காவே படல, ஆனா 6 போகுது அப்படிங்கிறாங்க. இதுக்குதான் சிரிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் கௌதம் கம்பீர். So the point is, I agree that players are actually underperforming in Test cricket. But இப்போ ஹரி சொல்றது நான் 100% அக்ரி பண்றேன். ஆனா பிராக்டிக்கலா டிஃபிகல்டிஸ் வந்து இருக்கு. இப்போ நான் சிராஜ் எடுக்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு நமக்கு பவுலர்ஸ் வேணும். டெஸ்ட் மேட்ச்ல மட்டுமே நல்லா பவுலிங் போட்டு 20 விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர்ஸ் வந்துட்டு வேணும். இப்போ பிரசித் கிருஷ்ணா இருக்காருன்னா ஐபிஎல்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க கூடாது. பியூர்ல டொமஸ்டிக்ல இருந்து எடுக்கிற மாதிரி. இப்போ ஆக்கிப் நம்பி வராருன்னா இன்னும் 2-3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து வந்தாங்கன்னா நம்பி வந்துட்டு பும்ரா மட்டும் ஆல் ஃபார்மெட்ன்ற லெவலுக்கு போயிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வருது. ஆனா பிராக்டிக்கலா அது வந்துட்டு வரதுக்கான இது வந்து என்னன்னா சேஞ்ச் ரூம்ல ஒரே வாய்ஸ். இப்போ சிராஜிட்ட வந்து ஒரே மாதிரி கான்வர்சேஷன் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னா, கௌதம் கம்பீர் போய் சிராஜிட்ட வந்து யூ வில் நாட், இவர் ஒரு ஆங்கிள் சொல்லுவார், நம்ம கேமை இப்படி அப்ரோச் பண்ணலாம், நம்ம வந்து ஒரு அக்ரெசிவ் டீம். ஆனா டெஸ்ட் மேட்ச் ஆடும்போது அதுவே வேற மாதிரி வந்துட்டு போயிருச்சுன்னா, அதனாலதான் தே வாண்டட் சேம் இன்ஜின் ஆயில். அதை நான் வந்து இன்ஜின் ஆயில் ஒரு கோச்சோட வாய்ஸ் இந்த சேஞ்சிங் ரூம். ஸோ அதனால மேபி அவங்க வந்து பண்ணலாம். பட் நான் அந்த இதுல சொல்லுவேன், ஏஐ வந்துருச்சுல ஐடில வேலை போயிடும் அந்த மாதிரி நான் இப்ப சொல்லவா. அதாவது ஏஐ வந்துட்டு வேலை போயிடும் அந்த மாதிரி நான் சொல்றேன். ஆக்சுவலா சொல்லணும்னா டெக்னாலஜிக்கலி சைனா லெவலுக்கு நம்ம போகணும்னா கிரிக்கெட் அந்த லெவலுக்கு அச்சீவ் பண்ணா ஒரே பிளேயர் மட்டும் ஒரு பர்டிகுலர் ஃபார்மெட் மட்டும் விளையாடுற லெவல் என்னைக்கு வருதோ அந்த பிளேயர் மட்டுமே வந்து வேற ஃபார்மெட்டுக்கு வந்து ஆப்ஷனா கூட இருக்கக்கூடாது. சிராஜ் ஆப்ஷனாவே இருக்கக்கூடாதுன்ற நேம் நம்ம என்னைக்கு தொடரும். ஹர்ஷித் ராணா டெஸ்ட்லயும் இருக்கக்கூடாது, இதுலயும் இருக்கக்கூடாதுன்ற ஆப்ஷனே இல்லாம நம்ம வந்து ஐபிஎல் பார்த்து T20 மட்டும் தான் எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா மட்டும்தான் அது வந்து பண்ண முடியும். ஆனா இட் இஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 10 years இட் இஸ் இம்பாசிபிள். ஏன்னா நான் திருப்பி இப்ப சொன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு தான் போகணும். டீம் இந்தியா இஸ் பில்ட் ஆன் த T20 சக்சஸ் அண்ட் த ஜெகர்நாட். சோ அதை தான் பேஸ் பண்ணி நம்ம போடுமே தவிர சக்சஸ்ல இருக்கிறவனை கூட்டிட்டு போய் வேற ஃபார்மெட் ஆட விட்டா சக்சஸ் வந்துடும். ஏன்னா சேம் ட்ரெஸ்ஸிங் ரூம். இப்போ நீங்க புதுசா ஒருத்தர் ரஞ்சி டிராஃபில இருந்து புடிங்க ஒரு 11 பேரை போட்டோம்னா இவன் புதுசா வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு எந்த மாதிரி பிராண்ட் என்ன டிஎன்ஏன்னு கண்டுபிடிச்சு
ஓகே. இப்போ நீ சொன்ன பாயிண்ட்டுக்கே வரணும்னாலுமே மச்சான், லைக் இப்போ இட் டேக்ஸ் டைம் டு கெட் த பிளேயர்ஸ் இன்டு அன் ஐசிசி டோர்னமெண்ட். லைக் இப்போ சிராஜ் உள்ள வந்தது காரணமே ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் தானே. நம்ம புதுசா இப்போ ஒரு பிளேயர் தூக்கிட்டு ஐசிசி டோர்னமெண்ட்ல எடுத்து வர முடியாதுல்ல. அது இல்ல, அதுதான் இப்ப நீ கோச்சும் தனியா வேணும்னா கோச்சுக்கு ஃபுல் கண்ட்ரோல் வந்து கையில கொடுத்துரும். ரஞ்சி டிராஃபில இருந்து மட்டும் பிளேயர் சைடுன்ட்டு. அப்பதானே குளறுபடி இல்லாம அவங்களால எடுக்க முடியும். இப்ப என்னன்னா நம்மளுக்கு ஒரு இன்னைக்கே ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. நம்மளே ஃபார்மட் வந்து மிஸ்மேட்ச் பண்ணோம். இப்ப நீயே கேட்ட இஷான் கிஷான் அடிச்சோன்னே டெஸ்ட்டுக்கு எப்படின்னு கேட்கிற பாரு. இது வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் சிஸ்டத்துல இருக்கக்கூடாது. அந்த இது எப்ப அழியுதோ அன்னைக்கு போலாமா அப்படின்னு முதலன் படத்துல வர மாதிரி தான். அந்த லெவலுக்கு போலாம், 10 வருஷம் ஆகும். இது ரொம்ப இப்போ பாயிண்ட் வந்து பும்ரா 3 ஃபார்மேட் பிளேயர். ஓகே, இப்போ வந்து இப்போ ஒரே கோச்சா இருந்தா ஹி நோஸ் ஹவு டு பேலன்ஸ் எந்த ஃபார்மேட், டெஸ்டா T20 1 அதுக்கேற்ற ரொட்டேஷன். லெட்ஸ் சே இஃப் ஒன்லி டெஸ்ட்டுக்குன்னு ஒரு கோச்னா அவர் எனக்கு இந்த சீரீஸ் பும்ரா வேணும்னு கேட்டு ஓடிஐக்கு T20க்கு ஒரு கோச் இருக்காங்க, அவங்க வந்து இல்ல கொடுக்க முடியாது இந்த சீரீஸ் வருதுன்னா இட் வில் பி லைக் அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரவும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. எனக்கு வந்து பெஸ்ட் பிளேயர்ஸ் கொடுக்காம என்கிட்ட எப்படி ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? அந்த ஃபார்மேட் ஒன்று இருக்கு. மேன் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமா வரும். அதான் நான் சொன்னேன் இட் இஸ் கஷ்டம், அது ரொம்ப கஷ்டம். பட் ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அப்படி எடுக்க போக முடியாது. நீ T20 சக்சஸ்ல இருந்து பிளேயர்ஸை பில்ட் பண்ணி வந்ததான் ரிஷப் பண்ட். டக்குன்னு எடுத்து வேர்ல்டே வாய பொழந்து பாது. இன்னைக்கு நீ ஹாரி புரூக்னு சொல்லி தலையில நீ தண்ணி குடிச்சாலும் ரிஷப் பண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் மேன் டு டூ. ஸ்ட்ரைட்டவே வந்து அடிக்கிறதுனா அவன் பழக்கப்பட்டதான். நீ என்னமோ பேட்ஸ்மேன் கண்டுபிடிச்சன்னு சொல்லிட்டு சும்மா ஊரே வந்து சுத்திட்டு கூடாது. இதுல எப்ப பார்த்தாலும் ஓனர்னு பேர் எழுதி திருவியா? எதுல போனாலும் ஓனர்னு நீ ஏன்டா பேர் எழுதிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் எது பண்றதும் நீயே வட is a target to win. 256 234ன்ற மாதிரி 256. ஒழுங்கா டாஸ் ஜெயிச்சமே, பின்னாலனை விட்டு 33 பாலுக்கு 100 அடிக்க விட்டுருக்கலாம். அன்னைக்கே சொன்ன இந்தியா டீம் வந்து சேசிங்ல தான் சொன்ன ஃபியர் ஸ்கை இப்பயுமே சிரிக்கிறான். அதான் we are happy to bat first, பேட்டிங் ஃபர்ஸ்ட். ப்ரெஷரை போட்டு சேஸ்ல இது பண்ணாதான் இதுல இருந்து ஒருத்தன் எவன் வந்து எமோஷன் ஆகி லெஜெண்டரி நாக் அன்னைக்கு சஞ்சு ஆடின மாதிரி இன்னைக்கு வேற எவனா ஒருத்தன் ஆடி இருப்பான். கரெக்டா? அந்த மாதிரி வந்திருந்தாதான் நமக்கு ஒரு எமோஷன் இருந்திருக்கும். என் மாதிரி போட்டு அடிச்சு 250. இல்ல ஆக்சுவலா வந்துட்டு இந்த பிச்சில் வந்துட்டு அவன் பண்ணது தப்பா ரைட்டான்றதை தாண்டி திருப்பி சொல்லும்போது டெப்த் ட்ரிவன் ப்ரெஷர் ட்ராப்ல மாட்டிக்கிட்டு இவனுங்க பட்ட பாடுன்ற மாதிரி உள்ள ஏதோ வந்துட்டு அந்த மாரியம்மன் கோயில் திருவிழால எங்க ஊர்ல எல்லாம் வந்துட்டு இப்ப கூட அந்த திருவிழா தான் போயிட்டு இருக்கு. அதுல ரோலர் கோஸ்ட்ல மாட்டிக்குவானுங்க, வாந்தி எடுப்பாங்க நிறைய பேர் வந்துட்டு. அந்த மாதிரி ட்ராப் மாதிரி மாட்டி சுத்திட்டே இருக்கானுங்க, இறக்கி விடவே மாட்டாரு அந்த அண்ணன். 1.5 மணி நேரம் சுத்திட்டே இருக்காரு. புரியுதா? இப்ப சிவம் துபே இவன் நினைச்சிட்டானுங்க அந்த உட்காந்துட்டு இருக்கும்போது அப்பாடா அண்ணன் இறக்கி விட போறாரு விட்டாம ஒரு சீசான்ற மாதிரி ஒரு சுத்து விட்டுறாங்க. முடிய போற நேரத்துல சிவம் துபே வந்துட்டு அங்க ஒரு டிராப்ப போட்டு பயத்தை காட்டிட்டான்ல. அக்ஷர் பட்டேல் இறங்கவே இல்லை. அக்ஷர் பட்டேல் பவர் பிளேல போடணும்னு எதிர்பார்க்கலாம். நான் என்ன சொல்றேன், இதை நீ தப்பு பண்ணிட்டேன்னு தோத்துப்பியா அப்படின்ற மாதிரி. ஐடியா பேட்டிங் அப்படின்ற மாதிரி எதுவுமே பண்ணாம ஜெயிக்கலாமே. ஆமா, நிறைய மார்ஜின் ஆஃப் எரர் இருக்கு. பின்னாலன்னா தூக்கு கப்பா போடு, ஒன் சைடா போடு, டிம் செய்யப்பட்டெல்லாம் கூட உட்கார வச்சிடலாம். பட் த பாயிண்ட் இஸ் எப்படிடா சிவம் துபே வரும்போது 230 கூட வராதுன்னு இருந்துச்சுடா. கேம கொண்டு வந்து எங்கடா நிறுத்துறீங்க? டேய் யாரா நீங்க எல்லாம்? ஸ்பின் பேஷருக்கு ஸ்பின் ஓவரே வரல, அப்படி இருந்து இப்படி ஒரு ஃபினிஷ் பண்ணிட்டாங்களே. 24 ரன்ஸ் இதுல இப்ப அவர் அடிச்சதுதான் வந்துட்டு ஐ மீன் highest along with the couple of overs what Ferguson actually being done. இதுல இந்த ஸ்கோர் கார்டு எடுத்து பார்த்தா எனக்கு ஒண்ணு தான் வந்துட்டு நியூசிலாந்தோட பவுலிங்ல இருந்து என்னோட கண்ணில் வந்து பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, ஃபெர்குசன் 2 ஓவருக்கு 48 ரன் கொடுக்கும்போது இன்னைக்கு ஜிம்மி நீஷம் மட்டும் ஸ்டாண்ட் அப் பண்ணல அப்படின்னா விளம்பரம் ஒண்ணு போட்டுட்டே இருந்தாங்க இந்தியால. 300 கண்டிப்பா வந்திருக்கும். உங்களோட அதாவது எப்படி சொன்னா, ஃபெர்குசன் வந்துட்டு இருக்கிறதுன்றது நமக்கு இந்தியன் டீமுக்கு வந்து பும்ரா அளவுக்கு பிரைட் இல்லைனாலும் ஃபெர்குசன் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பவுலர் கோயிங் அரவுண்ட் இன் த வேர்ல்ட் ரைட் நவ், எஸ்பெஷலி ஃப்ரம் கண்ட்ரி லைக் நியூசிலாந்து. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரியில அவர் வந்து 2 ஓவர் 48 போடும்போது எங்க போறது நானு அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல போய் பார்க்கும்போது ஜிம்மி நீஷம் வந்துட்டு 3 விக்கெட்ஸ் எடுத்து 48 ரன்ஸ் முடிக்கிறதுன்றதே இட்ஸ் அ வெரி குட் திங். ஸோ யா, ஏதோ கீழே போட்டிருக்காங்க அச்சீவபிளான்னு கேக்குறாங்க. நோ சான்ஸ். அதாவது நான் 2 விதத்துல அந்த கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பேன். அது நேத்து லாஸ்ட் டைம் நடந்தது, நானும் ஹரிய பேசியிருந்தோம். எப்பயுமே வந்துட்டு ஜெயிக்கணும்னு பாக்குற மேட்ச் ஒண்ணு இருக்கு. 256 அடிச்சு தோத்துறாதீங்களா, இப்ப அந்த மாதிரி தான் பார்க்க போறோமே தவிர
அப்படி பாக்குற மேட்ச் தான் இது. 250 வருஷம் பயம். இதுல ஒரு பிரஷர் இல்லடா, இந்த ஒரு இது டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பிரஷர் பாக்கும்போது புரியாது. அன்னைக்கு கூட தாரிக் வந்து சொல்லிட்டு இருந்தேன், எவ்வளவு தானே அடிப்பீங்க அப்படின்னால. அந்த மாதிரி எங்கடா நிப்பாட்டுவாங்க, எங்கடா நிப்பாட்டுவீங்க அப்படின்ற மாதிரி. அப்படின்னா இங்கிலாந்து அடிக்கும் போது இல்லதானே போய் நிப்பாட்டு வண்டி அப்படி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இவ்வளவு நல்லா விளையாண்டுமே தோத்துட்டா அப்ப எதை வச்சு நம்புறது? இதான் இவங்கதான் பெஸ்ட் T20 டீம் எங்க போய் நான் காட்டுறது? ப்ரூஃப் கேட்பாங்க ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ். ப்ரூஃப் வேணுமே எங்களுக்கு. கப் இருக்கான்னு நீ 250 அடிக்கிறதெல்லாம் மேட்டர்ல அடிக்க விட்டியல அப்படின்னு பண்ணி. இப்ப அந்த அதே மாதிரிதான் இன்னைக்கு 250 வருஷம் தோக்குறதுன்றது எவ்வளவு ஒரு, அதுவும் இந்த பிச் ஐ மீன் சீரியஸ்லி டாக்கிங், இந்த பிச்ல 250 அடிக்கிற அளவுக்கு மார்ஜின் ஆஃப் எரர் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஸோ நம்ம பவுலர்ஸ் வந்து பெட்டர் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்க்கு வந்துட்டு த ரன்ஸ் வாட் தே ஹேவ் ஸ்கோர்டு. ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்க்கு டீம் இந்தியா வேர் ஆக்சுவலி 127 ஃபார் 1. நெக்ஸ்ட் வந்துட்டு 130 ஆல்மோஸ்ட் 128 வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால பிச்சஸ் ஆக்சுவலி பின் கைண்ட் ஆஃப் ஸ்டேபிள் த்ரூ அவுட் தான், பெருசா ரொம்ப டவுன் ஆன மாதிரி இல்ல. அதுவும் அந்த லாஸ்ட் அடிச்ச அந்த 24 ஓவர்ஸ்ல தான் வந்துட்டு இருக்கு. அது ஜிமினிஷமோட பவுலிங்கை பார்க்கும்போது ஒரு ஹோப் வருது. இஃப் இந்தியா கேன் பவுல் வெல் தே கேன் டாமினேட் திஸ் அண்ட் கம் அவுட் ஸ்மாஷிங். இன்னொன்னு வந்து இங்கிலாந்து இருக்கிற அளவுக்கு தே டோன்ட் ஹேவ் த பேட்டிங் ஃபயர் பவர், த பவர் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி இது பண்ண முடியாது. ஆப்காட்டஸ் கிரிக்கெட் ரிவ்யூனா அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் சொல்றோம். 256 ஓகே மச்சான், you cannot always have சேம் பெர்ஸ்பெக்டிவ். ஜாலியாவே பண்ணாம 4 மணி நேரம் மேட்ச் பார்க்க முடியாது. we are a fan first. பட் அதான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் நான் பேசிட்டேன், அதுக்கு அடுத்து நான் சொல்றேன். இப்போ அதுதான் ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் 127, நெக்ஸ்ட் 10 ஓவர்ஸ் 128. நெக்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல ரன்ஸ் ஒரே மாதிரி போனாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருந்தது. அதனால they have taken 3 more wickets extra அப்படின்னும் போது செகண்ட் இன்னிங்ஸ்ல அவங்க பேட்டிங் பண்ணும்போது விக்கெட்ஸ் எடுத்தா அந்த பாசிபிலிட்டிஸ் ஹையர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கேள்வியா நான் என்ன கேட்பேன்னா, விக்கெட் எடுக்க இங்க மார்ஜின் ஆஃப் எரர் இருக்கா இந்த பிச்ல அப்படின்னு பார்த்தா எஸ், விக்கெட் எடுக்கிறதுக்கு மார்ஜின் ஆஃப் எரர் இருக்கு. தப்பு பண்ணாலும் அவுட் ஆகுறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு லாங்கர் பவுண்டரிஸ்ல ஜிமினிஷம் ஃபுல் டாஸ் அவுட் ஆனது, இஷான் கிஷான் வந்து லோ ஃபுல் டாஸ்ல வந்து ஃபீல்ட் செட் பண்ணி எடுத்தது, ரச்சின் ரவீந்திராக்கு வந்து அந்த இது இருக்கிறதுனால திஸ் இஸ் டூ ஃபார். If you are asking me, India should win this game by 100 runs. Sorry to say, this is not a Wankhede pitch like that. Finale தூக்குனாலும் அவங்க இருந்துகிட்டு இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல 100 அடிச்சாங்கன்னா தான் கேமே இருக்கும்னு நான் பாக்குறேன். கன்சிஸ்டன்டா இவ்வளவு நேரம் அடிச்சுட்டே இருக்கிறதுக்கு வந்து இந்தியா ஹேஸ் பீன் டூயிங் இட் கன்சிஸ்டன்ட்லி. இப்போ அதான் அக்ஷய் ப்ரோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே சொல்லிட்டு இருந்தாங்க 6 பேரும் மேட்ச் வின்னர்ஸ். அது மாதிரி நியூசிலாந்துல எத்தனை மேட்ச் வின்னர்ஸ்? ஃபர்ஸ்ட் 2 பிளேயர் தான் ப்ரிடாமினன்ட்டா மேட்ச் வின்னர்ஸ் அண்ட் அதர்ஸ் கேன் டேக் தி கேம் டு an extent. இப்போ அதை கன்சிஸ்டன்ட்டா அவங்களால பண்ண முடியுமான்றது பெரிய டவுட். ஓகே, ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்ப்போம். வி வில் பி ரைட் பேக். ஆடியன்ஸ் லைக் எங்கேயும் போயிட வேண்டாம். லைக் நாங்கள் வில் பி குட்டி ட்ரிங்க்ஸ் பிரேக்ல வந்துடும். குட்டி ட்ரிங்க்ஸ் பிரேக்ல வந்துடும் லைக் ஃபார் த செகண்ட் இன்னிங்ஸ். நியூசிலாந்து நோ பவர் ஹிட்டிங் இன் பேக் எண்ட். கண்டிப்பாக மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ மிடில் ஆர்டருக்கும் நம்மளோட மிடில் ஓவர்ஸ் போடுறதுக்கும் வந்து ஒரு பெரிய இதுவாக தான் இருக்க போகுது.
Hey, hi. சரி, ஐ மீன் கமெண்ட்ஸ்ல வந்துட்டு ஜாயின் பண்ணதுக்கு வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு சொல்லுங்க. ஐ மீன் டு யூ திங்க் டீம் இண்டியாஸ் அகெயின் கோயிங் ஃபார் 250 பிளஸ், கன்சீடிங் 250 பிளஸ், அதாவது ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க, டு யூ திங்க் டீம் இண்டியா வில் கோ அண்ட் கெட் 250 பிளஸ் அகெயின்? சாரி, தே வில் கிவ் 250 பிளஸ் அகெயின். ஸோ ஜஸ்ட் மிஸ் வந்திருக்கும். எனிதிங் விச் வி ஹவ் மிஸ்ட் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ சிவம் துபே த ஃபினிஷர் ரொம்ப இம்ப்ரெசிவ். அந்த ஒரு 24 hours அதுவுமே ஒரு கேம் சேஞ்சிங் ஓவர். இட்ஸ் அ வெரி யூனிக் கேம் டு பி ஆனஸ்ட். ஏன்னா வந்து ஓவருக்காக எடுத்து பார்த்தா தேர் வேர் ஆல்மோஸ்ட் 6 to 7 overs actually went less than 8 an over. பட் மீதி இருக்க 12 ஓவர்ல வந்துட்டு யூ குட் சி கேம் சேஞ்சிங் ஓவர்ஸ் ஆஃப் எத்தனை 20 பிளஸ் ஓவர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 20 பிளஸ் ஓவர்ஸ் ஆக்சுவலி தே ஹேவ் given. So it's predominantly very unique innings. So yeah. Hey, no bro, I mean ரிசல்ட் நீங்க வந்துட்டு ஒரு மேட்ச்ல தானே அந்த 250க்கு வந்துட்டு போச்சு. ஸோ அதனால அந்த 250க்கு மேல வந்து ஒரு வாட்டி தான் கன்சிட் பண்ணாங்க. இட்ஸ் அன் எக்ஸெப்ஷன். அதான் சொல்றேன், அந்த ஒரு கேமை வந்துட்டு ஒரு எதுக்குமே எடுத்து நம்ம வந்து பேச முடியாது. ஸோ அதனால டோன்ட் கெட் அது பிட்ச் வந்துட்டு ரொம்ப டஃப். ஆக்சுவலி திஸ் பிட்ச் இஸ் நாட், எனி பிட்ச் இஸ் ஆக்சுவலி நாட் குட் டு ஸ்கோர் 250. 250 வந்துட்டு கட்டாந்தரையில் அடிச்சாலும் அது திருப்பி அடிக்கிறதுன்றது வந்துட்டு வேற. ஸோ அதனால திஸ் இந்தியன் டீம் வந்துட்டு அதான் வந்துட்டு இங்கிலாந்து மேட்ச் நடக்கும்போது இதே இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி தான் 250 அடிச்சிருப்பாங்களான்னு யோசிச்சு பார்த்தா ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஹவ் ஹேப்பன். ஏன்னா தே ஹேவ் டார்கெட் இன் ஃப்ரண்ட் அண்ட் தே ஹேவ் டு பெர்ஃபார்ம் லைக் தட். அதனாலதான் அவங்க வந்துட்டு தேவர் ஆக்சுவலி கோயிங் ஹெல் ஃபார் லெதர். இங்க டீம் இந்தியாக்கு எந்த ரீசனுமே கிடையாது. 250 அடிச்சாலும் ஜெயிக்கலாம், 230 அடிச்சாலும். பட் தேவர் ஆக்சுவலி புட்டிங் த பெடல் சோ மச் தட், அதாவது எப்படின்னா இவங்க பேட்டிங் பண்றது எப்படின்னா ஆக்சிலேட்டர்ல வந்து செங்கல் எடுத்து வச்சிருது, கியர் மாத்துறதுக்கு மட்டும் தான் கால் யூஸ் பண்ணுவோம் நாங்க, ஸ்டேரிங் கண்ட்ரோல்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் போச்சு. அந்த ஒரு 3 விக்கெட் விழுந்தவர் எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோலே இல்ல, வண்டி அது செங்கல் எடுத்து வச்சுட்டு அந்த விஜய் வந்து குருவி பண்ண நினைக்கிறேன், எடுத்து வந்துட்டு வாயில கடிச்சிட்டு இது பண்ற மாதிரி இவங்க செங்கல் தூக்கி வச்சிருக்காங்க. ஆக்சிலேட்டர் ஃபுல்லா அமுங்கிருது, போயிட்டே இருக்கு வண்டி. 5th கியர் தான், பிரேக்கை மட்டும் யூஸ் பண்ணிக்குவாங்க. இல்ல இப்ப பாயிண்ட் என்னன்னா பிட்ச் வந்து இதுக்கு முன்னாடி இவ்வளவு பிளாட்டா அக்ராஸ் த இயர்ஸ் இருந்ததே இல்லையான்லாம் கண்டிப்பா கிடையாது. ஸ்டாண்டர்ட் வந்து இப்போ இந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு, இவ்வளவு டெப்த் இருக்குன்னு டீமை டெவலப் பண்ணி அவ்வளவு அடிக்க முடியும்னு தே ஹேவ் பீன் புஷிங் தெம்செல்ஸ். அதனால கண்டிப்பா பிட்ச் மட்டுமே ஒரு ஃபேக்டரா சொல்ல முடியாது. பீப்புள் ஹேவ் தி ஸ்கில்ஸ் மேன். 2 வருஷமா இவ்வளவு அடிச்சு பழகி இது பாட்டாவே இல்லைன்றதான் பாயிண்ட். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச செகண்ட் இன்னிங்ஸ்ல அது வந்து ஷோ பண்ணணும்னு நம்புறேன். அதுக்கு இந்தியன் டீம் போல ஒழுங்கா போட்டதான். யாரு சொன்னாலுமே அந்த இதுல சொல்ற மாதிரி கேப்டன் அஸ் குட் அஸ் த டீம்னு சொல்ற மாதிரி நம்ம சொல்ற ப்ரிடிக்ஷன் எல்லாமே அங்க நடந்தா அது நம்ம சூப்பர், இல்லைன்னா சூப்பர் இல்லை. அதனால என்ன பொறுத்தவரை பிட்ச் இல்லைன்னா அவ்வளவு ஈஸி கிடையாது அந்த 250. அப்படியே பார்த்தாலும் அந்த பிச்சோட 2 ரன் கூட அதே அளவுக்கு வந்து நியூசிலாந்து பெர்ஃபார்ம் பண்ணா கூட இட் வுட் பி 2 runs 9 run லாஸ்ன்ற மாதிரி தான் வரும். வாட் ஸ்கில் ப்ரோ இஸ் தேர்? வாட் ஸ்கில்? ராடு விடணுமா? இல்ல இப்போ பாயிண்ட் பிட்ச் பிளாட்டா இருந்தா அடிக்க முடியுது, அதெல்லாம் ஸ்கில் இல்லைன்னா ஃபுல் டாஸ் போட்டா அடிக்க முடியாது, அதுவுமே ஸ்கில் கிடையாது. ஃபுல் டாஸ்ல எல்லாம் அடிக்கிறது மேட்டர் இல்லை. இங்கிலாந்து வர்சஸ் ஸ்ரீலங்கால இங்கிலாந்துக்கு எவ்வளவு ஃபுல் டாஸ் வந்துச்சுன்னு பாரு, அதை கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ பாயிண்ட் இஸ் பிட்ச் பிளாட்டா இருந்தாலும் ஃபுல் டாஸ் போட்டாலும் அடிக்க ஸ்கில் இருந்தாதான் ரன்ஸ் போகும், இல்லைன்னா எக்ஸிக்யூட் பண்றதுதான் பாயிண்ட். இப்ப யாக்கர் போடணும்னு நினைக்கிறது அது மாதிரி தான். வாட் இஸ் ஸ்கில்? ஸ்கில் இஸ் எக்ஸிக்யூட்டிங் த ஷாட் வாட் யூ ஆர் இமேஜினிங் இன் யுவர் மைண்ட். இப்போ அவங்க அடிக்கணும்னு நினைக்கும் 6 போயிருக்குல்ல, அது பிட்ச் எல்லாம் நீங்க தட் இஸ் செகண்டரி. அந்த பிட்ச்ல ஃபர்ஸ்ட் அடிக்கணும். தட் கான்ஃபிடன்ஸ் தே ஹேவ் அண்ட் த ஸ்கில் தே ஹேவ் டு எக்ஸிக்யூட் வாட் ஷாட் தே ஹேவ் பிளான்ட் இன் தேர் ஹெட். தட் இஸ் வாட் ஆக்சுவலி திங்கிங் அஸ் அ ஸ்கில். த டேலண்ட் இஸ் அபவுட் வாட் ஏரியாஸ் ஹி இஸ் கவரிங், எங்க ஆக்சஸ் பண்றாங்கன்றது அவங்களோட அந்த டேலண்ட். ஸ்கில் என்னன்னா அந்த டைம்ல அந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. பும்ராவோட ஸ்கில் அண்ட் டெம்பரமெண்ட் ஆக்சுவலி கம் இன் together. When you expect him to deliver 6 run over, he is delivering.
that is a skill in itself which have temperament ஒரு மாதிரி துணி மாதிரி போத்து ஓவர் இட். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது சஞ்சு சாம்சன் ஃபார்மை கண்டினியூ பண்ணுவார்னு சொல்லும்போது அந்த ஸ்கில்லை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி அந்த டெம்பரமெண்ட் இது பண்ணும்போது அது ஒரு பியூட்டிஃபுல் சாக்லேட்டா வந்து வருது. ஸோ தட் இஸ் வாட் ஆக்சுவலி தே ஆர் டூயிங். ஹோப்ஃபுல்லி நான் லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தேன், ஹர்ஷ்தீப் சிங் ஹேட் அ வெரி ஆஃப் swing. He needs to swing the ball and this is the ground to do it. So hopefully ஹர்ஷ்தீப் delivers it. இன்னைக்கு கூட ஃபர்ஸ்ட் பாலே அதுதான் வந்து போட்டார், எக்ஸாக்டா ஆஃப் ஸ்டெம்ப்ல இருந்து உள்ள கொண்டு வந்தாருனால போதும். லாஸ்ட் டைம் என்ன பண்ணிட்டாருன்னா ஜாஸ் பட்லர் வந்தோடனே லெக் ஸ்டெம்ப்ல கிராம்ப் கொடுக்க வேணாம் அப்படின்னு, ஏன் ஸ்விங் இருக்குல்லையா அப்படின்ற மாதிரி இறங்கி அடிக்கலாம், எதுக்கு பயம், நீங்களும் பண்ணுங்க, you can really do it, that's fine bro. But what I'm asking is South Africa match which will have something to offer even for opponent bowlers after that pitch became batting friendly. இது எனக்கு பெரிய கன்சர்னா இல்லை. ஒன்ஸ் இன் அ வைல் யூ சி 250 ஸ்கோர் அண்ட் நாட் எவ்ரி டீம் இஸ் ஸ்கோரிங். தட் இஸ் த திங். அதுல தான் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். தயவு செஞ்சு மாத்தி எடுத்துக்காதீங்க, இந்த மாதிரி நடக்கிறது எப்பயாச்சும் நடக்கும். அது ஒரு பிச்சை பிளேம் பண்ணியோ, இதுதான் நடந்தது 2016 விராட் கோலி வந்து நமக்கு உள்ளூர்ல வந்து கேப்டன் பண்ணி அடிச்சோம். நெக்ஸ்ட் கேள்வி என்ன, எப்ப வந்து நீ ஓவர்சீஸ்ல அடிப்ப அப்படின்றது. ஐ டோன்ட் லைக் தட் கான்வர்சேஷன். கேன் வி ரியலி நாட் கெட் ஸ்க்ரூட்டனைஸ்ட்? Why are we which India has lost only in one game and that is an exception, it's a off day. So it's a skill in itself. They have actually played in Sri Lanka and they won against Pakistan by 60 runs. இப்போ இவங்க லாஜிக் படி சவுத் ஆப்பிரிக்கா பிட்ச்ல மட்டும்தான் பிட்ச் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்தியால வந்து இந்தியானால அந்த மேட்ச் அடிக்க முடியலன்னே பிட்ச் எல்லாம் பிளாட் பண்ணிட்டாங்கன்ற ஒரு இது பாயிண்ட்டுக்குள்ள வராங்கன்னு தோணுது. ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன், இதோட இதை வந்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இது எப்படின்னா ஆஸ்திரேலியாக்காரன்லாம் வந்து யாருமே ஐ டோன்ட் லைக் திஸ் ஸ்க்ரூட்டனைசிங். எவ்ரி டைம் வாட் எவர் இந்தியன் டீம் இஸ் டூயிங் வித்தின் யார் ஓவரால் செட்டப் இட் செல்ஃப் a question I don't understand. 250 scoring, the match is not yet ended. If this இந்த பிட்ச்ல 150 அவங்க ஆல் அவுட் ஆனானா ஃபிளாட் பிட்ச் இல்லன்னு சொல்லிடலாமா? ஒரு வாட்டி தானே நடந்தது, அதுவும் இங்கிலாந்து வந்து தானே பண்ணாங்க. why you really want and if you have an answer, நான் தான் சொல்லிட்டேன் இங்க ஸ்ரீலங்கால வந்து அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. I don't really get why are we not really talk and questioning and scrutinizing. இவ்வளோ ரூத்லெஸ்ஸாவா இருக்குது ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல, இவ்வளோ ரூத்லெஸ்ஸாவா இருக்குது. ஒரு பால் விட்டா எப்படி கேட்பீங்க அப்படின்னா 6 பாலுக்கு 6 6 அடிக்கணும்ட்டு, அடுத்து ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்கணும்னே ஓவர் 36 கன்வெர்ட் பண்ணுமா, 24 ஓவர் 7 அடிச்சிருக்காங்க 20 ஓவருக்கு மேல, அதை கட் பண்ணலான்ற மாதிரி ரொம்ப ரூத்லெஸ்ஸா இருக்கு. ஐ டோன்ட் ரியலி கெட் யுவர் தாட். பட் இஃப் யூ ஹேவிங் அ டிஃபரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன், தயவு செஞ்சு அதை வச்சுக்கோங்க. நீங்க நான் சொல்றது கேட்கணும்னே அவசியம். you can have your own perspective. If you feel India team doesn't have skill and they have skill, and it's fine. But if India gets a wicket, I don't know, wicket in sonna, I think they have gotten 4 ball. Oh my god, dropped. Shivam Dubey உண்மையிலேவா விட்டா dropped catch final. ஐயோ, அதான் அடிக்கணும்னு பார்த்தா அடிக்க முடியல, அவ்வளவு ஈஸி இல்லையா? இல்ல நான் அதான் திருப்பி சொல்றேன், நான் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன், ஆப்போனன்ட் கேட்ச் எடுத்தானும், ஆனா நமக்கு 4-5 ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். ஏன்னா 250 அடிச்சிருந்தால ஆப்போனன்ட் வரும்போதே அவன் என்ன பண்றான், அவன் 50 இயர்லாம் வரான், அவன் அவுட்டாக தான் வரான். நான் சொல்ல அடிக்க வரான்னு சொல்றேன், அவுட்டாக தான் வரதே அவன். அப்படின்னும் போது 4-5 வாட்டி அவன் கேட்ச் வருவான். அதனாலதான் இந்தியன் டீம் வந்து கேச்சிங் எஃபிஷியன்சி இவ்வளவு கேவலமா இருந்து ஒரு டீம் இந்த அளவுக்கு ஃபைனல் வரையும் வந்திருக்குன்னா, யூ நீட் டு கிரியேட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. சிரிக்கிற சூர்யா, சிரிக்கிற பக்கம் அதான் he has the confidence. அடிச்ச கான்ஃபிடன்ஸ் தான். இந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து போயிட்டு கேட்ச் விட்டதுக்கு அப்புறம் சிரிச்சு இப்படி ஒரு கேப்டன் வந்து பாக்குறது வந்து எம்பூர்சிங்கா இருக்கு எனக்கு. பின்னால முடிச்சிருந்தா மேட்சே இருக்காது, ஒருவேளை மேட்ச் பார்க்கறது நல்லா இருக்கும். what a ball, yo. He is trying for the swing, இப்போதான் யூஸே பண்றாங்க. ஐயா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரு ஸ்டெப்ல போட்டு இன்ஸ்விங் போடுறது தான் எடுத்தது. இது இப்ப பண்ணீங்க பாருங்க, இந்த லாஸ்ட் பால் பண்ணீங்க பாருங்க, இப்படி போடுங்க பால், அவன் அடிச்சுட்டு போறான். அவன் போன மேட்ச் அடிச்சுட்டு போறான். என்ன மாதிரி மிடில் ஸ்டெப் விட்டினா முடிஞ்சிருச்சு, காலத்துக்கு உள்ள வச்சுனா முடிஞ்சு உனக்கு, அவ்வளவுதான். எல்பிடபிள்யூ போல்டு, ஒண்ணுமே பண்ண முடியாது. இதே மேல அடிச்சுட்டு போ. என்ன பால் இது, சரியான பால் இந்த பால். ஹர்ஷ்தீப் சிங் வாட் a டீ வெளில போயிட்டான். ஸ்டாண்டர்ட் பாரு, போன வாட்டி கேட்ச் டிராப்பிங் 71%. என்னது கேட்ச் டிராப்பிங் எஃபிஷியன்சியை விட வின்னிங் பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கா? அந்த மாதிரி எஃபிஷியன்சிக்கும் அதுக்கும்
இல்ல அப்போ கேட்ச் எஃபிஷியன்சியோட ஸ்டாட்ஸே வந்து irrelevant ப்ரூவ் ஆயிருச்சுல்ல. இப்போ கேட்ச் எஃபிஷியன்சி அதிகமா இருக்க கேட்சஸ் வின் மேட்சஸ் அதெல்லாம் அக்ரி. அதெல்லாம் வந்து பார் ஸ்கோர் வந்து அடிக்கிறவன்ட்ட போய் கேளுங்க. வின்னிங் ஸ்கோரை தாண்டி 60 ரன் அதிகமா அடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு டீம்கிட்ட போய் கேட்ச் எஃபிஷியன்சி போட்டு அதிகப்படுத்துறது. ஏன்னா வேற பாயிண்ட் இல்ல அதிகப்படுத்துறதுக்கு. இல்ல நான் தான் சொன்னேன்ல, ஐ மீன் ஹரி எதுல பாக்குற உனக்கு வேகமா வருதுன்னு கேக்குறேன். உங்களுக்கு வேகமா வருதுன்னு கம்ப்ளைண்ட் பண்றான். ஹரி ப்ரோ, இன் விச் யூ ஆர் சீயிங் த மேட்ச்? நானும் ஹாட் ஸ்டார்ல தான் பாக்குறேன் மேட்ச். ஏன்னா மை லேப்டாப்ல சொன்னா இதுல தான் பாக்குறேன். இல்ல ஆக்சுவலா நான் அதை வந்து ஒரு வாட்டி நான் அந்த போன மேட்ச்ல நினைக்கிறேன் அந்த கேட்ச் எஃபிஷியன்சியை வந்துட்டு ஆக்சுவலா இது இப்படி சொன்னோம்னாலாம் வந்துட்டு புரியாது. இம்பாக்டா வந்துட்டு சொன்னாதான் கேம். ஏன்னா எல்லாருமே ரிசல்ட் பேஸ் பண்ணி தான் பேசுற. தோத்தா நீ கேட்ச் விட்டோனே தானே கேட்ச் போடுற, முன்னாடியே போடு, விட்டோனே ஏன் போடுற? அப்போ பாக்குறவனுக்கு நீ என்ன சொல்லணும்னா இம்பாக்ட் ஆஃப் த கேட்ச் என்னன்னு சொன்னாதான் டீம் இந்தியாவுக்கு வந்து கேட்ச் எந்த டீமுக்கு கேட்ச் இம்பார்ட்டன்ட் இல்லைன்றது வந்து புரியும். த இம்பாக்ட் ஆஃப் த கேட்ச் டிராப் பண்றவங்க மேட்ச் வின் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படின்னா கிடையாது. த இம்பாக்ட் இஸ் ஆக்சுவலி, இதை வந்து நான் திருப்பி இதுக்கு ஒரு நேம் வச்சிருந்தேன், இம்பாக்ட் இல்யூஷன். டீம் இந்தியாவுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் இல்யூஷன் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா வாட் ஷாட், த ஆப்போனன்ட் பிளேயர்ஸ் வந்துட்டு அடிக்கிற இன்னிங்ஸ் எல்லாமே தனியா எடுத்து பார்த்தா, ஒரு பெத்தலோட இன்னிங்ஸா இருக்கட்டும், ஈவன் லைக் அதர் பிளேஸ் whoever plays they Glenn Phillips during a bilateral series looks like அதை வந்துட்டு யூனிக்கா தனியா எடுத்து பார்த்தோம்னா இண்டிவிஜுவலா பார்த்தோம்னா இட்ஸ் a brilliant knock. ஆனா அந்த இம்பாக்டையே அது ஒண்ணுமே இல்ல தோத்த மேட்ச்னு சொல்லிட்டு அந்த இம்பாக்ட் இல்யூஷனேட் பண்ணி விட்டுரும் இந்த இந்தியன் அட்டாக்கோட அந்த 250 ரன்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கேட்ச் ட்ராப்புமே நினைக்கிறேன். பட் தே ஷுட் ரியலி டூ வெல் இன் த கேச்சிங். சாம்சன் played well. What about Abhishek? Is this 50 enough to justify? கொஞ்ச நாள் முன்னாடி அவர் தாங்க, அதுதான் சூர்யா சொன்னாரு, இவ்வளவு நாள் அபிஷேக் எங்களை கேரி பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ நாங்க எல்லாரும் சேர்ந்து அபிஷேக் கேரி பண்றோம் இந்த வேர்ல்ட் கப்ல. ஸோ தேர் இஸ் நத்திங் லெஃப்ட் டு ஜஸ்டிஃபை ஃபார் அபிஷேக்னு தான் பாயிண்ட். அப்படின்றதான் எனக்கு தெரிஞ்சு சூர்யா மாதிரி சிரிச்சுட்டு போயிடலாம். இல்ல அவரோட வேர்ஸ்ட் டோர்னமெண்ட்லயே நாக் அவுட் ஃபைனல்ஸ்ல யூ ஆர் புட் இன்டு பேட். அவரோட வேர்ஸ்ட் இதுலயே வந்து ஃபைனல்ஸ்ல 50 அடிச்சிருக்காரு, அதுவும் அவரோட நேச்சுரல் ஸ்டைல்லயே அடிச்சிருக்காரு. ஸோ தட் ஷோஸ் ஹி ஸ்டில் ஹேஸ் த ஸ்கில் டு பிலாங். நீங்க வந்து உடனே அது வந்து ஃபிளாட் பிட்ச்ல அடிச்சனால தான் ரூல் அவுட் பண்ணிருவீங்க. பட் ஸ்டில் டெம்பரமெண்ட் ஹோல்ஸ் த கீ. உடனே வந்து டெக்னிக்கு, இந்த கிராம் பண்றது, ஆஃப் ஸ்பின் இல்ல, அது மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட் கொண்டு வருவீங்க. பட் லுக் அட் ஹிஸ் ஸ்கில். இந்த வயசுல வந்து எவல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஐசிசி டோர்னமெண்ட், ஐ மீன் மேபி யா. ஸோ அந்த விதத்துல அந்த மாதிரி எவல்யூஷன்றது இருக்குது. அதனால இன்டர்நேஷனல் இப்போ லெக் சைட்ல அவ்வளவு சிக்ஸஸ் அடிக்கிறாருன்னா தட் இஸ் வாட் ஹி இஸ் எவால்விங். I think Team India is using the superpower very rightly because it's a result driven. இது சஞ்சுவே மாத்திருக்க கூடாது. நம்ம சொன்னதை எத்தனை வாட்டி நான் திருப்பி சொல்றேன், சஞ்சுவே நீங்க ஃபர்ஸ்ட் டீம்ல இருந்தே எடுத்திருக்க கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்க்கும்போது, ஏன்னா நீங்க வின் தானே பண்றீங்க, அபிஷேக் சர்மா அடிக்கிறதுனால டீம் தோக்கல. ஸோ அப்படி நம்ம நீங்க இண்டிவிஜுவலா பார்த்தா அபிஷேக் சர்மா அண்டர் பெர்ஃபார்ம்ட் இன் திஸ் டோர்னமெண்ட். பட் அஸ் அ ஹோல் டீம் அபிஷேக் சர்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் டிட் நாட் இம்பாக்ட் them in this whole tournament because they are actually finally scored 250 plus. சோ அதனால என்ன 6 ஆயிடும். ஒரு பாயிண்ட் வந்து அதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. சஞ்சு சாம்சன் வந்து போனதுல சப்ஸ்டிடியூட்டா இருந்தவங்களுக்கே இவ்வளவு லேர்னிங்னா, இவ்வளவு நாள் ஆடிட்டு he turned it around in the finals. இப்போ வின்னிங் டீம் ஆகுதுன்னு வச்சுக்கோம். வின்னிங் டீம் ஆற ஒருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்த வேர்ல்டு கப்ல இன்னும் எப்படி எவால்வ் ஆகும்னு தான் பார்க்கணுமே தவிர, இந்த இதை வந்து இந்த 50 மட்டும் போதாது, he doesn't deserve an automatic spotனா I don't agree with it. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, இப்போ ஏன் வந்து ஒரு பர்டிகுலரா வந்துட்டு சப்ஜெக்டிவா ஒரு கோச் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேயர் ஸ்டிக் ஆன் பண்றாங்க, இதெல்லாம் என்னன்னா கேம் ஆட, கிரிக்கெட் மேட்சஸ் ஆட விட்டா மட்டும்தான் தே வுட் ரியலி பெட்டர் தேர் செல்ஃப். இப்போ வந்து அபிஷேக் சர்மாக்கு வீக்னஸ் இருக்கு அப்படின்ட்டு, அபிஷேக் சர்மாக்கு வந்து வீக்னஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம்னா, when you allow him to actually play the game, then actually you would expect him to correct his weakness. ஆடவே விட விராட் கோலி வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல ஆடுறாரு. நான் என்ன சொன்னேன், ரஞ்சி டிராஃபில ஒரு பிளேயர் இருக்காரு, ஆரம்ப காலத்திலே ஒருத்தவங்க முடிவு எடுத்திருந்தாங்கன்னா விராட் கோலிக்கு இந்த லாங்கிடிவிட்டி வந்திருக்காது. அந்த வீக்னஸ் இருந்தே தான் கடைசி வரையும் இவ்வளவு ரன் அடிச்சிருக்காரு, வால்யூம் ஆஃப் ரன்ஸ். ஸோ இட் டசன்ட் நெசசரிலி மீன் இஃப் பர்டிகுலர் பிளேயர் டசன்ட் ஹேவ், யார் ரன் அடிச்சு எல்லாருமே சச்சின் டெண்டுல்கர் மாதிரி வீக்னஸ் எல்லாமே இருக்க முடியாது. எல்லாருமே வந்து ஒரு ஜாக் காலிஸ் மாதிரி பியூர் கிரிக்கெட்டரா இருக்க முடியாது. பியூரா நான் ஸ்லிப்ல ஃபீல்டிங் பண்ணும், பேக் ஃபுட்ல எனக்கு வந்து ஷார்ட் வேணும், ஒரு பேட்டரா பியூர் பேட்டர், பவுலர்னா பியூர் பவுலர்னு ஆடிட்டு இருந்தா என்னங்க வீக்னஸ்? அதாவது who makes lesser mistake, it is about that is cricket. Who makes lesser mistake, they will win. So அப்படினும் போது you cannot find the ideal வண்டாருபா expected Axar to Finnalan and Seifert. Interesting over. ஆனா ஹர்ஷ்தீப்பே போட்டுருக்கலாமே, நல்லா அதுதான் ஹர்ஷ்தீப் அடுத்த ஒரு அக்சர் போட்டுருக்கலாம், போன ஓவர்லயே தட்டி விட்டுருக்கணும். இது நீ ஹர்டிக்கு போடுறதுக்கு பதிலா சரி ஓகே இன்ட்ரெஸ்டிங். தேர்ட் ஓவர்ல இது பண்ணாம ஓகே.
மைட் பி ஹி இஸ் திங்கிங் அவ்வளவுதான், ஹர்திக் பாண்டியா பவர் பிளே ஓவர் கிடையாதுன்ட்டு. ஹர்ஷ்தீப் 4th ஓவர், 5th பும்ரா, 6th வரும்னு போவோம், அப்படி முடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். உள்ளே கொண்டு வரதில்ல ஹர்திக்கு, இனிமேல் நோ சான்ஸ் அப்படின்ற மாதிரி. இப்போ இன்னைக்கு 17 ஓவருக்குள்ள முடிக்க முடியாதா நீங்க எடுத்துட்டு போனோம்? சிவம் துவி அரை மாதிரி தான் இருக்கும். ஓகே, 6ஆடா இல்ல அக்ஷர் பட்டேலோட ஆங்கிள் இம்பார்ட்டன்ட் மேட்ச் சீசன் 2 நான் கிராம்ப் ஆகி மேலே ஏறுவாங்க. கண்டிப்பா சென்சிபிள்ன்றத தாண்டி வெஸ்ட் இண்டீஸோட பண்ண சேஸ் வந்து லெஜெண்டரி நாக். அக்ஷர் பட்டேல் இன், யா. ஸோ அக்ஷர் பட்டேல் கம்மிங் இன் டு பவுல் மச்சான். நெக்ஸ்ட் அவ்வளோதான், ஹர்திக்கு உள்ள இல்லைன்னு நினைக்கிறேன். ஆட்டம் அப்படியே ஹர்ஷ்தீப்புக்கு ஒன்று, வருணுக்கு ஒன்று, பும்ராக்கு ஒன்று, வருணுக்கு ஒன்று முடிஞ்சிடும். இல்லை வருணுக்கு போன வாட்டி எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி கேமில் வந்துட்டு எந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து நீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி ஸ்பெசிஃபிக்கலி. ஏன்னா அபிஷேக் சர்மா இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே பெர்ஃபார்ம் பண்ணாமே ஒரு வேர்ல்ட் பீட்டர். டீம் இந்தியா வந்து ஏன் மற்ற டீமுக்கும் இவங்களுக்கும் இருந்த அந்த கேப் அதிகமாக இருந்தது காரணம் வருணும் வாரணமாயிரம்னு இருக்கு. வருணும் அபிஷேக் சர்மாவும் அடிச்சது தான் இந்தியன் டீம் அந்த அளவுக்கு கொண்டு போச்சு. இப்போ அவங்க இல்லாமலே இந்த அளவுக்கு வந்து பண்ணும்போது அபிஷேக் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஐ திங்க் ஹீ இஸ் டியூ. வருண் இஸ் டியூ. ஓகே, அந்த ரேஸ்ல அடிக்கிறான்டா. கேட்ச் பிடிச்சிருந்தா நம்ம சொன்னதுக்கு கரெக்டா இருந்திருக்கோம். பைபிள் படிக்காததுனால ப்ரெடிக்ஷனா பண்ற அப்படின்றான். நான் ஒரு பெத்த பிளேயர் அண்டி அப்படின்றான். இருந்தாலும் 45க்கு 100 அடிக்கணும் அண்டி. அதுக்கு மேல அடிச்சா கேம் வந்துட்டு இப்ப ஆன் பார்ல போயிட்டு இருக்காரு. அடுத்த வந்து கை கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும். சொன்னாரு அந்த பர்டிகுலர் லென்த்ல போட்டா, பட் அத கவுண்டர் பண்ண மாதிரி தான் இந்த பால் அதே லென்த்ல தான் போட்டாரு. 4th 5th ஸ்டெம்ப்ல அந்த ரேஸ்ல அடிச்சாரு. திருப்பி அவுட்டா இன்சைட் எட்ஜ் போல்டர் கெட்டிங் அவுட் இவன் சித்து போட்டுருக்கான் பாரு, அத கரெக்ட்டா அத போடுறா சித்து. சூப்பர் மச்சான். பின்னாலன் 7 ball 9 run. கெட்டிங் காட்டட் லாங். இதை ஒத்தி கூடாது. நல்ல வேலை நம்ம ஏதாவது ஒன்று நம்பணும்னா இந்த மாதிரி நம்ம ஒன்று நம்புறது ஒன்று நடந்ததுன்னா ஒரு ஜாலி தான். ஏன்னா ஃபின்லாண்ட் வந்து வேர்ல்டு பீட்டர் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவாங்க, நம்பாதீங்க. கெட்டிங் காட்டட் லாங் ஆன். ஆக்சுவலி அவன் தான் மிட் விக்கெட்லயும் கண்ட்ரில அடிக்க போனா கரெக்டா. நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்துட்டு அதுக்கு முன்னாடியே ஷேகோ போட ஆடும்போது ஐ வாஸ் ஆக்சுவலி டாக்கிங் அபவுட் அக்ஷர் பட்டேல். மகாராஜோட அக்ஷர் பட்டேல் இல்ல, நான் இந்தியாவோட வெஸ்ட் இண்டீஸ் லைவ் நம்ம வந்து வாட்ச்லாம் போகும்போது ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் நாட் டெல்லிங் ஹி மை கெட் அவுட் ஆர் சம்திங். ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் ஒய் அக்ஷர் பவுல்ட் சோ குட் டு ஷேகோ. ஸோ அந்த மாதிரி இருந்தது. பட் பிரில்லியன்ட் ரஸ் இது. ஸோ யா சமா யா. பட் ஓகே, லெட்ஸ் நவ் கோ இன்டு கேகேஆர். டாக் அபவுட் தட் பின்னாலன் அண்ட் தி இம்பாக்ட். நோ பத்தி ராணா. அன்னைக்கே இந்த கமெண்ட் வரும்போது நான் கேட்டேன், அப்ப அஜின்கே ரஹானே என்ன பண்ணுவாரு? ஏன்னா அவர் ஓப்பனிங்ன்றது தாண்டி நடுவில் ஃபிட்டின் பண்ண முடியாதுல்ல. பின்னாலன் சைபர் 2 பேர் அட்டு சுனில் நரேனே வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுவீங்க? சுனில் நரேன் obviously has to make way on the சரி, சுனில் நரேன் அங்கரேஷ் ரகுவன்ஷி. ஏன்னா அதான் இப்ப வந்து வளர்ந்து வரும் ஒருவன் அங்கரேஷ் ரகுவன்ஷி வந்து I can only play this னா I don't think that is a valid enough argument. He has to evolve himself. எத்தனாவது சீசன் ஆல்ரெடி அண்ட் ஐ கேன் ஸ்டில் பிளே ஒன்லி அட் த டாப்ன்றது வந்து கிடையாது. He has to evolve. ஏன்னா டிடிபியும் அப்படிதான் சொன்னாங்க, நம்பர் 3ல ஆட முடியாது, நான் ஓப்பனிங் மட்டும்தான் ஆனா. ஆனா அவர் ஒரு டீமுக்கு வந்து ஒரு ரோல் கொடுக்கும்போது எப்படி எவால்வ் ஆகுறாரு, அதே ஒரு சீசன் ஃபுல்லா ஒரு சான்ஸ் கொடுங்க. See if அங்கரேஷ் ரகுவன்ஷி can evolve himself. ரெங்கு மட்டும் இல்லைன்னா என்னடா பண்ணுவீங்க பவுண்டரியில அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் பண்றேன். கேவலமான ஃபீலிங்கா? நைஸ். இல்ல அதான் ரங்கனே தான். இல்ல ரங்க ரிங்குலாம் வேற யாரும் நிறுத்திட்டாங்களா? அப்படி சிங்கிள் தான், அதுவும் சரியான அட்டாக். ஸோ பின்னாலன் I think he is not proved me wrong that he is a world beater T20 bat. 170 score, no pressure, because you can choose the ball what you want to hit, but this time you have to hit every ball and everything has to be connected. That is the skill which we are talking about in terms of the execution. So bowling here, the wise captain, இவருக்கு வந்துட்டு ஒரு முரட்டுத்தனம். What skill need to drop catch? All play skill. That's why all playing international cricket. இல்ல இது I mean it's funny but I think it's not funny. Funny but not funny. அப்படியே ஒதுக்கிடும் ஜெசி பாய். அது என்னன்னே புரியாம நீங்க வந்து பேசிட்டே இருந்தீங்கன்னா உங்க கமெண்ட் வந்துட்டு அவ்வளவுதான். அப்போ ஒரு அதான் எப்படின்னா
நீங்க வந்து அதை வந்து நம்ம ஒரு பர்டிகுலரா நம்ம வந்து ஒரு கேம் விளையாடாம நம்ம வந்துட்டு ஒரு கமெண்ட்ரி பண்றோம், அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது we never go into an angle of you need to do it has to be happen மாதிரி இல்லாம நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ அதை ஒரு பர்டிகுலரான ஒரு வேர்டிங் போட்டு அதை எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு நம்ம பெட்டரா சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுதான் நம்ம நினைக்கிறோம். பட் if you are actually making fun of it, I think you don't deserve your comment to become up on top. Sorry. ஹர்ஷதீப் கட் பண்ணி அப்படியே ஜஸ்பிரீத் பும்ரா கொண்டு வந்தான். ஜஸ்பிரீத் பும்ரா ஹர்ஷ்தீப் இல்ல, டைரக்டா பயம் வந்து கேமை லாக் பண்ற அப்படியே புஷ்டாண்டா அதுக்குதான் சல்யூட். ஓடங்க இஷான் கிஷன் அவ்வளவுதான். இப்பதான் வந்து இந்த யார் என்ன எவ்ரி டைம் வந்து 250 அடிக்கிறதுலாம் வந்துட்டு இன்னும் சாதாரணம். இந்த மேட்ச் நான் தான் சொல்றேன் திருப்பி if this gets out a 100 run win, I mean the people who are talking about this a flat pitch and those kind of things will be quiet. அதே கட்டர் தான் போட்டாரு அடிக்க முடியல. மெயினா யார் தெரியுமா? அலிஸ்டர் குக். I have not seen it. அவர் சொன்னாருன்னு நான் பார்க்கல, இல்ல வீடியோ பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு அவங்க சும்மா கலப்பி விடுறாங்களான்னு எனக்கு தெரியல. மேபி I've been following them. சில இது கலப்பி விடுவாங்க, எனக்கு தெரியல. அப்படி சொன்னாருன்னா அவங்க சொல்றாங்கன்றதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஆஸ்திரேலியா மைக்கேல் கிளர்க்கு வீடியோ போடுவாரு. அதுதான், அதாவது ஸ்கில்ல ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஸ்கில் அப்படின்ற நாங்க சொல்லிட்டே இருக்கோம். அதனால ஸ்கில்ல வந்து நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. நீங்க வந்து அத ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த ஜென்சி பாய்ஸ் ஏன்னா மோஸ்ட்லி நம்ம எமோஷனலா 24 வேர்ல்ட் கப் ஜெயிச்சு ஒரு செலிப்ரேஷன் பார்த்து தாண்டி இது எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. இல்ல இது வந்து அதுதான் ஸ்டேக்ஸை தாண்டி இட் இஸ் ஜஸ்ட் ப்ரூவிங் வி ஆர் செட்டிங் த ஸ்டாண்டர்ட் கைண்ட் ஆஃப் இதுதான். ஏன்னா இப்போ வந்து சொல்ல போனா எல்லா டீமும் வந்து லெஜெண்ட்ஸ்ல இருந்து வெளில போனதுக்கு அப்புறம் தே ஆல்மோஸ்ட் இங்கிலாண்டும் சரி நியூசிலாந்து ஆஸ்திரேலியா லெஜெண்ட்ஸ் இல்லாம வர ஒரு இது. இப்போ வந்து இந்தியாவும் ரோஹித் விராட் தாண்டி அடுத்த ஜெனரேஷன் ப்ரோ பேக் ஆஃப்டர் லாங் டைம் ஐபிஎல் க்கு அப்புறம் உங்களுக்கு இப்பதான் பாக்குறோம். இங்கிலாந்து சீரிஸ்க்கு அப்புறம் மோஸ்ட்லி நாங்களே இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு நாங்க வரோம். பட் ஈஸ்வர் இவர்தான் வந்து சீரிஸ் அப்போ வந்தோம். ஆமா, நான் ப்ரோ வந்து மீட் பண்ணிருக்கேன். ஆஷ் நான் மீட் பண்ணும்போது நான் அவரை மீட் பண்ணிருக்கேன், ஈஸ்வர் ப்ரோவை. அவரு தான் சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி ஒரு வீக்லிக்கு ஒரு வீடியோவது போடுங்க அப்படின்ட்டு. பட் யா ஐபிஎல் சீசன் தொட்டாலே பட்டாசானா அப்படின்ற மாதிரி கண்டிப்பா வருவோம். ஹோப்ஃபுல்லி ஏய் ஆதி நீ எதையாவது பேசிட்டாலே அத அங்க இங்க பாரு, அங்க வந்து ரைட் அப் போட்டோம்னா அங்க அதுல வந்து நம்ம கிடைக்கக்கூட அட்ராக்ஷன்ஸ் தான் அங்க பிளஸ். இங்க நீ வீடியோ போட்டாதான் ஃபேஸ் தெரியணும் மெயினா. ஸோ வி ஆர் ஆக்சுவலி ட்ரைங் டு பி கன்சிஸ்டன்ட் அண்ட் மேக் ஷுர் பீட்டா கிரிக்கெட் ஹேஸ் அ ஃபேஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். ஸோ அதனால எக்ஸ்ல பேசினா அந்த மாதிரி வந்து பண்ண முடியாது. அதனால கோச்சுக்காத, ஸ்பேஸ் தான் சொல்றேன். ஸ்பேஸ்ல நம்ம பேசும்போது ஃபேஸ் தெரியாதுல்ல. அதனால நிறைய பேருக்கு வந்து பீட்டா கிரிக்கெட் வந்து இங்கிலீஷ் சேனல் நினைக்கிறவங்க இருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் உடைக்கணும். நெக்ஸ்ட் ஐபிஎல் முடியறதுக்குள்ள இது ஒரு தமிழ் சேனல். அன்னைக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, தமிழ் சேனல்ல இந்த அளவுக்கு ஒரு அனாலிசிஸ் வந்து பண்றாங்க. ஏன்னா we are not teaching anything to players because they are elite. We are learning everything from them, to be honest. ஸோ அந்த ஒரு ஆங்கிள் நம்ம வந்து பேசும்போது people have been appreciating it. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரீச் ஆகணும். இது ஒரு தமிழ் சேனல், தமிழ்ல இந்த அளவுக்கு கிரிக்கெட். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கிரிக்கெட் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு ஒரு காமன் மேன்ல இருந்து வந்து கிரிக்கெட் ஃபேனா இருக்கிறவங்க இந்த அளவுக்கு அனாலிசிஸ் பண்ணி பேச முடியாது அப்படின்ற மாதிரி இல்லாம we are trying to find a very tiny ரொம்ப ஒரு இந்த லைனை கண்டுபிடிச்சு யூடியூப்ல வரணும்ன்றதான் எங்களோட கோல். அதாவது எப்படின்னா it should not be a prediction. It should not be like saying எனக்கு தெரியும் நான் சொன்னல நடந்துச்சு அப்படின்னு சொல்றது பண்ணக்கூடாதுன்ற முன்னாடி இருந்தே ட்ரை பண்றோம். இன்னொன்னு we are not trying to say what to do for the players who are actually there. So we'll try to understand what they are doing in a very different sense. So இந்த ஆங்கிளா வந்து பண்ணணும்னா பேசுறது தமிழ்ல தான் பேசுறவங்க இவங்க தான் அப்படின்ற ஒரு இது தெரியணும்ன்றக்காண்டி யூடியூப்ல தான் வருவோம். அதுக்குதான் இவ்வளவு பெரிய டைலாக். டைம் இல்லை இவனை 2 லைன்லாம் போட முடியாது ஆக்சுவலா. ஆமா, இன்னொரு மேட்டர்னா கொஞ்சம் யூடியூப்ல எல்லாம் சப்போர்ட்லாம் இன்னும் வந்தா ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். எதை போட்டாலும் வியூஸே வர மாட்டேங்குது, கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும். Leagues become future like football, ICC tournaments come in single World Cup in T20 like FIFA World Cup. இல்ல ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு 3 ஃபார்மேட் இருக்கிறதுனால அப்படிதானே வரும். 3 ஃபார்மேட் இருக்கிறதுனால இந்த ஃபார்மேட்டை 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடத்துறாங்க. வேர்ல்டு கப்னா அந்த 50 ஓவர்ஸ் தான் நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம்.
ஸோ தட் குட் பி 4 years ஒன்ஸ். ஸோ அதில் தான் வந்து ஒரு ப்ரைடே இருக்குது. ஸோ இதை வந்து அப்படி மாற்றுறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ என்னோட ஆக்சுவலி பர்சனலி இன் ஃபியூச்சர் வாட் இட் வில், எனக்கு பர்சனலாக டெஸ்ட் கிரிக்கெட் போயிடும். ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ன்றது. ஏன்னா யார்கிட்ட வந்து நிறைய பணம் இருக்கு, எந்த டீம் வந்து நிறைய சக்ஸஸ் பார்க்குறாங்க, அவங்க எந்த ஃபார்மெட்டில் இருக்காங்களோ அந்த ஃபார்மெட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. வேர்ல்டு கிரிக்கெட்டே அதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்துருவாங்க. அப்படிதான் இங்கிலாந்துக்காரன் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் தான். ஏன்னா அவன் அங்கே தான் கட்டையை போட முடியும் அவனால. ஆஸ்திரேலியாக்காரன் வந்து 50 தம்பி 300 பால்ல அப்படின்னா, வெஸ்ட் இண்டீஸ்காரன் ஆஸ்திரேலியாக்காரன் அதுவரை நீ வந்து சும்மா டெஸ்ட் மேட்ச் வச்சு சும்மா அதை விளையாண்டுருந்தேன். பேட்ஸ்லாம் பெட்டர் ஆனோடனே வந்து அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, கிங்கா உட்காந்துட்டு நீ போட்டு டாமினேட் பண்ணிட்டு இருந்த. உள்ள பிராட்மன் உள்ள வர்றாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அதுல ரூல்ஸ் மாத்துறாங்க. அதாவது ஹெட்லேயே வந்து டார்கெட் பண்ணி போடுறாங்கன்னு சொல்லிட்டு பவுன்சர் ரூல்ஸ் வந்து கொண்டு வந்தோடனே ஸ்கில் ரொம்ப வந்துருக்கு, பவர் கேம் உள்ள வருது. இதெல்லாம் வந்தோடனே என்ன பண்றான் ஆஸ்திரேலியாக்காரன், நம்பர் ஆஃப் பால்ஸை குறைச்சு அதுல டாமினேட் பண்ணிட்டான். இப்ப பண்ணோடனே ஆஸ்திரேலியாக்காரன் என்ன பண்ணிட்டான், அடிச்சு இந்த 50 ஓவர் வேர்ல்டு கப் வந்துட்டு ஒரு முக்கியமான வேர்ல்டு கப்பா காட்டிட்டான். ஏன்னா அந்த டயத்துல அவனுக்கு அதுதான் பெஸ்ட் ஃபார்மேட். இப்போ இந்தியா தான் வந்துட்டு இந்த இராவை ஆளுதுன்னா நாங்க முடிவு பண்றதுதான். T20 தான் மெயின் வேர்ல்டு கப்னா நாங்க வந்து 4 வருஷத்துக்கு அதை வச்சுட்டு ஐசிசி சாம்பியன்ஷிப்னு சொல்லி டெஸ்டே தூக்குறதுக்கான பாசிபிலிட்டி வந்துட்டு இருக்கு. பர்சனலி ஸ்பீக்கிங், cricket will actually only live actually when test cricket is on, but new fans will only come when T20 is happening and make the stake of the T20 higher. எவ்வளவு முக்கியம் அப்படின்றத புரிய வைங்க மக்களுக்கு. அது புரியாம இது ஒரு அனதர் ட்ராஃபி அப்படின்ற மாதிரி இல்லாம சாம்பியன் ட்ராஃபிலாம் தேவையில்லை. வேர்ல்ட் கப்பு, T20 வேர்ல்ட் கப் வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பர்சனலி தேவை கிடையாது. மார்க்கி சீரீஸ் மாதிரி ஒரு அழகா நீங்க பேர் வச்சு நாங்க எப்படி சொல்றோம் ஐசிசி சாம்பியன்ஷிப் அப்படின்ற மாதிரி இல்லாம பர்சனலி பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி, கால் இட் நேம் இட் அப்படின்ற மாதிரி ஓட ஷாட். ஸோ அந்த மாதிரி தான் போறது பெட்டர். ஸோ ஸ்கை அகைன் பிக் சோக். ஐ திங்க் will it be his last World Cup அப்படின்ற மாதிரி ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு. ஐ திங்க் he has to take this call. இப்போ வந்து என்ன ஆயிரும்னா, ஓகே இது அவரோட கேப்டன்சியுமே வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் தானே. ஏன்னா அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா 2024 வேர்ல்டு கப் முடிஞ்சோடனே ஆப்வியஸ்லி பெரிய பிளேயர்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த டைம்ல நீங்க ஆட்டோமேட்டிக் பிக் ஃபார் தி நெக்ஸ்ட் வேர்ல்டு கப்னு பாத்தீங்கன்னா ஸ்கையா தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவரை சுத்தி தான் டீமை பில்ட் பண்ணாங்க. துபே அதெல்லாம் ரெவல்யூஷனரி தாண்டி ஆட்டோமேட்டிக் பிக் ஃபார் த நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப். ஹீஸ் அ பேட்டர். ஏன்னா ஃபார்மேட்டும் கம்மியா தான் இருக்கு, ஹீஸ் கண்டிப்பா ஃபிட்டா தான் இருப்பாருன்னு ஒரு நம்பிக்கை, அதனால கொடுத்தாங்க. இப்போ கோயிங் இன் டு த நெக்ஸ்ட் வேர்ல்டு கப் இவர் வந்து கண்டிப்பா வந்து ஃபிக்ஸட் ஸ்பாட்டா கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ கேப்டன்சி வில் சேஞ்ச் அண்ட் ஹிஸ் பொசிஷன் he has to prove himself if he wants to play. ஒரு ஆட்டோமேட்டிக் செலக்ஷனா இருக்கு. நான் என்ன சொல்றேன், எந்த பிளேயரையுமே இந்தியன் டீம் வந்து ஆஸ்திரேலியாக்காரங்க வந்துட்டு ஒரு மெத்தட் பண்ற மாதிரி ஒரு வேர்ல்டு கப் முடியுதா அந்த அந்த போல்ட் அக்ஷர் பட்டேல் Phillips gone. ஏச்சாடா பேசுனேன், என்னது சொல்றேன். ஸோ அந்த டைம் பீரியட் இருக்குல்ல, ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வேர்ல்டு கப் வருது அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா இந்த ஸ்கையே போட்டுவிடு அந்த கமெண்ட் போட்டாச்சு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா ரிவ்யூ பண்ணலாம், எல்லா பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸையும் ரிவ்யூ பண்ணிட்டு உங்க கேப்டனா இருந்தாலும் சைக்கிள் முடிஞ்சது கரெக்டா, சைக்கிள் முடிஞ்சதுன்னா ஈவன் இஃப் யூ ஆர் அ கேப்டன் லீவ் ஏஜ் அண்ட் எவ்ரி திங் இஃப் யூ ஃபீல் ஹி இஸ் யுவர் best player, because what happened to Rohit Sharma, who's the captain 2024? You have already chosen that, you have chosen violence already in terms of selection. Okay, நீங்க வந்து இப்போ விக்கின்னு ஒருத்தர் வந்துட்டு எப்படி ரூத்லெஸ்ஸா கொஸ்டின் பண்ணாரோ அது மாதிரி கௌதம் கம்பீர் அண்ட் கோவேர் பீங் ஆல்ரெடி ரூத்லெஸ், ஆர் த செலெக்ஷன் கமிட்டி பீங் ஆல்ரெடி ரூத்லெஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரூத்லெஸ்ஸா ரிவ்யூ போட்டு அபிஷேக் சார் தூக்கு. நான் என்ன சொல்றேன், ஒரு இந்தியன் ஃபேனாவோ ஒரு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ல ஒரு பார்ட்டா இருக்கிறதுனால நான் என்ன சொல்றேன், யாரு போட்டாலும் பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. கிவ் இஷான் கிஷான் த ஓப்பனிங் ஸ்பாட். இஃப் யூ நீட் அபிஷேக் சர்மா ரிவ்யூனா 2 இயர் ஆஃப் ஐபிஎல் இருக்கு, அந்த 2 வருஷம் ப்ரூவ் பண்ணாருன்னா திருப்பி கொடு. அதே மாதிரி சூரியகுமாருக்கு ரிவ்யூ போடு. நான் இப்ப பர்சனலா கேட்டா தூக்கு அப்படிதான் சொல்லுவேன். தூக்கிடு, ரிவ்யூ பண்ணி தூக்கு. அவன்லாம் வந்து 7.5 கீழே வரான், மார்க் போடு. 7.5 கீழே இருக்கவன்லாம் வெளில தூக்கு, வில்லேஜ் ஆகும் அப்படின்னு போடு. அப்ப நீ எடுத்து இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம 11 பார்ப்போமா, யாரு ஒரு கம்பேரிட்டிவா சொல்லுவோம்டா who has a good இதுன்ட்டு. let's do a review by ourselves like who might. ஏன்னா இந்த மாதிரி பண்ணாங்கன்னா
there is a possibility that this particular player might need to work on something. Na who has Sanju Samson? I don't think he will do. Yeah, Mm. yeah. Abhishek Man of the Sharma series. needs a review. Mm. Needs a review. Ishan Kishan should stick on to his Mm. place. Hardik needs to be. Surya Kumar needs review. Tilakaruma, I think he deserves the place in the 15. Whether we 11 or 15, leave it. But he's more than 7.5. ஒரு ஏதோ ஒரு நீங்க ஒரு எந்த ஒரு டேட்டா எடுத்து நீங்க ஒரு பேராமீட்டர் பார்த்தா கூட 7.5 தாண்டிடுவார். ஒரு 10க்கு ஒரு 7.5 ஒரு 8 மார்க் வாங்க முடியும் அவரால். ஸோ அந்த மாதிரி அவர் வந்துடுறாரு. சிவம் துபே ஐ திங்க் ஹி டசன்ட் நீட் ரிவ்யூ. அக்ஷர் பட்டேல் டசன்ட் நீட் ரிவ்யூ. Arshdeep Singh, actually we need to find a replacement left arm spinner, left arm fast bowler in the power play in the IPL. He needs bit more performance personally, but maybe எப்படி இருப்பாருன்னா 7.5ல மேம முடிக்கலாம். வேணும்னா இவரை வந்து நீங்க கொஸ்டின் பண்ணலாம், வேணாம்னா நீங்க வந்துட்டு வச்சுக்கலாம். வருண் சக்கரவர்த்தி needs review, no doubt about it. Needs couple of performance in the IPL. Bumrah doesn't need to discuss at all. So அதனால if you see so only in this 11, Abhishek and the captain Surya Kumar Yadav, along with Varun Chakravarti, may not be Arshdeep Singh needs review. Apart from that, this team stick on together. So in the review மாதிரி தான் வந்துட்டு போகணும். எஸ் ஐயோ இல்லைன்னுலாம் சொல்லுங்க. ரோஹித் அது நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ரோஹித் கப்படிச்சிட்டார். அவரோட நிலைமை என்ன, அதான் ரூத்லெஸ்ஸா இருங்க. உங்கள்கிட்ட தான் இருக்கிற பிளேயர்லாம் அடிக்கிறாங்கல்ல, எதுக்கு உங்களுக்கு அவ்வளோ ஏன் பயப்பட ரூத்லெஸ்ஸா தான் இருந்திருக்காங்க. அதனால பாயிண்ட் வந்து இப்போ ஜெயிச்சனால கை அலாடாதனால அவருக்கு கிரெடிட் கொடுக்க கூடாதுன்னு நாங்க பேசுறோம். பாயிண்டே டிஃபரெண்ட். அதை புரிஞ்சு அது கம்பீரமே பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லிட்டாரு, கேப்டனோட எடுக்கிற முடிவு தான் ஆன் ஃபீல்ட்ல, இட்ஸ் ஆல் அபவுட் கேப்டன். பட் எனிவே பிளானிங் எல்லாமே ஹெட் கோச்சும் கேப்டனும் சேர்ந்து பண்றது தான். ஆல்சோ நாங்க பேசுற பாயிண்ட் வந்து பிக் யுவர் பெஸ்ட் 11 and choose the player as captain. சூப்பர் பாடி பி இந்த next World Cup in Australia and New Zealand were an experience that come into play. Yeah, கண்டிப்பா நம்ம 2022லயுமே பார்த்தோம். பட் the thing is like T20 has evolved. என்ன பிச்சஸ் போய் நிறைய பேர் சொன்னாங்க ஐசிசி கியூரேட் பண்ண பிச்சஸ்ல வந்து 7-8 ரன் பெர் ஓவர்ல தான் சொல்லிட்டு நாங்களே ரன் இது போட்டிருந்தோம். பட் இந்த வேர்ல்ட் கப்ல எடுத்து பார்த்தா இந்த டேட்டா தான் நாளைக்கு மாத்தி பேசப்படுதா இருக்கு இல்ல மச்சான். கரெக்டா சொல்ல போனா வந்து there couple of exceptions. Actually இவர் क्वेश्चन என்னன்னா, see next world cupல எனக்கு ஒரே ஒரு கன்சர்ன் வந்துட்டு இருக்கு. நான் இப்பயுமே சொல்றேன், இந்தியாவை நம்ம இவ்வளவு புகழ்றோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் தப்பா நினைச்சுறாங்க. தயவு செஞ்சு ஏன் வந்துட்டு T20 இந்தியன் டீம் வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறாங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபார்மெட்ல எவ்வளவு வால்யூம் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குன்றதா ஃபர்ஸ்டே இந்த இது விளையாண்டு பழகிருக்கா. ஒரு எக்ஸாம்பிள் ஏன் திலகர்மா வந்தோடனே பேசிட் பண்றாங்கன்னா, ஐபிஎல்ல அவ்வளவு கேம்ஸ் 200 மேட்சஸ் ஆடிப்பாங்க. T20 மட்டும் எடுத்து பார்த்தா ஒரு பேஜ்க்கு ஒரு ஹார்திக் பாண்டியா இவங்கெல்லாம் எடுத்து பார்த்தா குல்தீப்பே பார்த்தா ஒரு 100 மேல ஆடிப்பாரு. அந்த மாதிரி மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணி T20 கம்மி ஆடி இருக்கவங்க தான் வந்து சண்டைக்கு போறாங்க. இவங்க ஃபுல்லா T20 ஆடினவங்க, இந்தியாக்காரங்க ஃபுல்லா T20 ஃபார்மெட். இவங்க வரவன் பார்த்தா 50 ஓவர் டெஸ்ட் மேட்ச்ல இருக்கிறவன் பாதி T20 ஸ்பெஷலிஸ்ட் சில டீம் சூஸ் பண்ண மாட்டேங்குது, டாப் டீம்ஸே. பட் ஜேக்கப் பெத்லே நான் பார்த்தா 3 ஃபார்மெட் பிளேயர், ஹாரி ப்ரூக் 3 ஃபார்மெட் பிளேயர். T20 ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுங்க நீங்க. இன்னைக்கு ஹர்ஷ்தீப் சிங் T20 ஸ்பெஷலிஸ்ட், அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஈவன் ஹார்திக் பாண்டியா டு a certain degree is a white ball specialist, ரைட்? வருண் சக்கரவர்த்தி. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் பிளேயர்ஸ் வந்து இருக்கிறதுனால ஓகே. இங்கே தான் நான் திருப்பி இதை ஆப்போசிட், இதை நீங்க ஆப்போசிட்டா பாருங்களேன். 50 ஓவர் வேர்ல்ட் கப்ல இந்தியாவுக்கு இப்போ உள்ள போறவங்களா ரோஹித் விராத்தை தவிர அந்த பர்டிகுலர் ஃபார்மெட்ல வால்யூம் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. கிரிக்கெட் ஆடி இருக்கு, ஆனா 20 ஓவர் தான் ஆடி இருக்கு. ஏன்னா அந்த இதுல வந்து அப் அண்ட் டவுன் ஒன்று இருக்குல்ல, இப்ப ஏத்தனும் குறைக்கணும். நம்மளுக்கு கரெக்டா அந்த இதுல வந்து டியூன் பண்ணி வைப்பாங்க. இந்த வயசானவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ரேடியோ எல்லாம் கேட்டு இருக்கும் கரெக்டா எங்க தாத்தா வந்து டியூன் பண்ணி கரெக்டா 93.8 வைப்பாரு. நம்ம வந்து சுத்தினே இருப்போம் வந்துட்டு. அது மாதிரி நம்ம பாய்ஸ் வந்து T20ல வந்து கரெக்டா அப்படி டியூன் பண்ணி 93.8ன்னு வச்சிடறாங்க. 50 ஓவர்ல போய் பார்த்தா அந்த அப் அண்ட் டவுன் வந்து தெரியல. அந்த பர்டிகுலர் ஃபார்மெட்டுக்கு ஸ்கில் இருக்கு, டேலண்ட் இருக்கு, அதெல்லாம் தூக்கி வச்சு. அப்ப நம்பர் ஆஃப் ஆல் இதுலதான் என்ன ஆயிருதுன்னா, விராட் கோலியும் ரோஹித் சர்மாவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப உச்சத்துக்கு போயிருக்கு. இப்ப என்ன ஆயிருதுன்னா, கேஎல் ராகுலோட விக்கெட்ன்றது பார்த்தா கோல்டு மாதிரி ஃபீல் ஆகுறது காரணம் he is a 50 over specialist. The volume of matches and the entry point which he has been frequently doing in terms of Shreyas Iyer and KL Rahul value ஏன் பெருசா தெரியுது compared to the world cricket. வேர்ல்ட் கிரிக்கெட்ல கிளாஸ் வந்துட்டு இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா கிடையாது, ஒரு இதுக்கு சொல்றேன். சோ அப்படி இருக்கும்போது மிடில் ஆர்டர்ல கேஎல் ராகுல், சூரியகுமார் ஐயருக்கு இருக்கிற அளவுக்கு வால்யூம் ஆஃப் எக்ஸ்போஷர்ஸ் வந்து கிடையாதுன்றதுனால டீம் இந்தியால ரோஹித் விராட் போனதுக்கு அப்புறம் the volume we need more importance to 50 over as well, so that we can say ஒரு வாயத்திலிருந்து நம்மளால வந்து எப்படி சொல்ல முடியும், ஒரு 50 over dominant team அப்படின்னா, I mean we are actually scrapping through in 50 overs format. சோ அதனாலதான் நான் இப்ப நவீன் ப்ரோ சொன்ன பாயிண்ட்ல நான் என்ன வந்து சொல்றேன்னா, ஓடிஐல நம்ம இந்த மாதிரி கேம் வந்துட்டு நம்ம பார்க்க முடியாது. சோ அந்த இடத்துல எனக்கு
கேம் ஆடி தான் கத்துக்கிறாங்க. ஸோ கேம் வந்து லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமாக பண்ணுறாங்க. 2027 வரை இருக்கிறதுனால அதுக்குள்ள எவ்வளவு சீக்கிரமா கத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. சில பேர் 1 மணி நேரம் படிச்சா டக்குன்னு படிச்சுருவாங்க, சில பேர் 9 மணி நேரம் படிப்பாங்க. அந்த மாதிரி இந்தியன் டீம்ல இருக்க ஸ்கில், அந்த அப்சர்விங் ஸ்கில், தட் இஸ் வை பீயிங் வித் திஸ் ஐபிஎல் டீம் வித் நியூ கோச்சஸ், அப்சர்விங் நியூ ஸ்கில்ஸ். இப்போ நான் டெல்லி கேபிட்டல்ஸ் கூட ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டரை பார்த்து முனாஃப் பட்டேல் ஏதோ சர்ப்ரைஸ், சாஹிலா சம்திங் சூப்பரா இருந்தது. அவர் ஆடுறத பார்த்து நான் கோச்சுக்காதீங்க யாரும், பெத்தல் மாதிரியே தான் இருந்தது. மேபி அவர் வருவார் வரமாட்டார், நம்ம ஐபிஎல் டயத்துல பேசுவோம். ஸோ அந்த மாதிரி கிராஸ் பண்ணிக்கிறாங்கல்ல நிறைய. ருத்ராஜ், ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கைக்வாட் இவங்கெல்லாம் கிராஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால வந்துட்டு நம்மளும் அந்த மாதிரி கிராஸ் பண்ணிக்கிட்டோம்னா 50 ஒரு வால்யூமை வந்துட்டு டக்குன்னு பிரீச் பண்ணணும். நம்ம அந்த விராட் கோலி சொல்லுவாரு, 300 மேட்ச் ஆடி இருக்கவனும் நீயும் ஒண்ணுதான், ஆனா எவ்வளவு சீக்கிரம் நீ கத்துக்கிற வரையும் கேமை வந்து நீ உனக்கு புரியணும். புரியாம இருந்தா நீ அந்த 300 மேட்ச் ஆடுற வரையும் நீ வெயிட் பண்ணும். நீ ஏன் அப்படி ஆடுற 30 மேட்ச்லயே உன்னால கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் ரிஷப் பண்ணிட்டு சுமன் கில்லாம் தே ஆர் வெரி குவிக் அப்சர்வர்ஸ். ஸோ அதனால நல்லா லேர்ன் பண்ணிட்டு தே ஹவ் பீன் ஆக்சுவலி பிளேயிங் த டெஸ்ட் ஃபார்மட் வெல். அது மாதிரி 50 ஓவர்லயுமே சுமன் கில்லாம் நான் சொல்றேன் 70 கீழே ஆவரேஜ் வைக்க கூடாது, இதுக்கு மேல உனக்கு சான்ஸ் கிடைக்காது. அதனால கிராஸ் பண்ணுங்க, கிராஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துப்போம். இல்லைன்னா நம்ம வந்து டாப் 4 தான் அதிகபட்சம் வரும். ஸோ அதனால we will struggle in South Africa because of this one. But I think Team India is very different beast altogether in T20 format. Varun Chakravarthi bowling கூட பயந்துட்டேன், ஆறாவது ஒரு அடிச்சுட்டாங்கன்னு போன மேட்ச். ஆமா, போன மேட்ச். நெக்ஸ்ட் இந்தியன் கேப்டன் ஆஃப்டர் திஸ் T20s பர்சனலி என்ன கேட்டீங்க அப்படின்னா, லைக் இந்த செலெக்ஷன் கமிட்டி வந்து ஆர்டி சிங் உள்ள கொண்டு வந்து சுப்மன் கில்லை நெக்லெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஐ திங்க் இந்த வைஸ் கேப்டனா இருக்க அக்ஷர் பட்டேல தான் கேப்டன்சி போட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஸ்ரேயாஸ் ஐயர் அவரோட ரிப் இன்ஜுரி இருக்கிறதுனால மைட் பி உள்ள எடுத்துட்டு வந்து கேப்டன்சி கொடுப்பாங்களான்றது பிக் கொஸ்டின் மார்க். ஐ திங்க் அக்ஷர் வில் கண்டினியூ டு கேப்டன் இஃப் இன் கேஸ் இஃப் சூர்யா ரிட்டையர்ட் டுடே. அதுதான் போன தடவை பண்ண அதே அப்ரோச் தான். நெக்ஸ்ட் வேர்ல்டு கப்ல யார் ஷுவர் ஷாட்டான இருக்கிறத வச்சுதான் கேப்டன்சி வெளில இருந்து ஒருத்தர் கொண்டு வந்து போன வருஷம் Shreyas Iyer had a good IPL stint. He deserved an Indian national call-up, அதெல்லாம் ரைட். What is the guarantee that he is going to consistently perform and earn his spot on the next World Cup? ஏன்னா நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப் இஸ் 2 years away to IPL away. அப்படி பார்க்கும்போது இப்போ யார் ஷுவர் ஷாட்டா இந்த செட்டப்ல இருந்து அடுத்து போறாங்களோ அவங்கள நோக்கி போறதுதான். யூ மே லைக் அக்ஷர்ஸ் கேப்டன்சி, யூ மே நாட் லைக், பட் தட் டசன்ட் மீன் யூ ஷுட் புட் கேப்டன்சின்னு போட்டுட்டு ஒருத்தரை வெளில இருந்து உள்ள கொண்டு வந்துட்டு அவர் தான் நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப் லீட் பண்ண போறாருன்னு சொல்றது எந்த விதத்துல ஐடியல் அப்ரோச் எனக்கு தெரியல. See, actually the point is very much get it. I mean, Shankar Brahman generally இது ஒரு டிஸ்கஷனா நம்ம வந்து பார்க்கும்போது என்னோட ஸ்டாண்ட் வந்து எப்படின்னா, ஒரு சைக்கிள் முடியட்டும், இந்த சைக்கிள் முடிஞ்சல நீ அதுக்கப்புறம் உன் இஷ்டத்துக்கு பண்ணு அப்படி. அந்த மாதிரி இப்போ இந்த சைக்கிள பண்ண பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அடுத்த சைக்கிளுக்கு உனக்கு வந்துட்டு அந்த 15ல உனக்கு இடம் கொடுக்கும், அவ்வளவுதான். இப்போ நான் சொன்ன லிஸ்ட்ல அந்த 4 பேரை தவிர எல்லாருமே வந்துட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த கோர்ல இவங்க வந்து இருந்துருவாங்க. இப்போ சூஸ் பண்றது வந்து எப்படின்னா ஆசிரியக்காரன் மாதிரி தான். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 11 பேர் எழுதிடுவான், எழுதிட்டு இதுல எவனை போகலாம் அப்படி யோசி, டோன்ட் பிக். அதுதான் ஐ மீன் தாரிக் ஆல்சோ கமிங் இன் வெரி டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். அதை தான் அவன் சொல்ல வரான். ஐ மீன் யூ ஜஸ்ட் ரைட் 11, then pick who is actually at that moment who feels more valuable as a captain. Don't build a team around a captain. அது மாதிரி pick a best 11 from IPL in T20. If you feel in the 11ல இப்போ அக்ஷர் இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் இருக்காருன்னா, if he feels if the right person, give him C. If he is not, and that mean பெட்டரா வந்து சேஃப் பெட் அக்ஷர் பட்டேல்னு சொல்றேன். ஏன்னா அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் கண்டிப்பா 11ல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. மேபி அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல மேபி ஒரு அது ஒரு 100% சொல்ல முடியலனாலும் ஒரு 90% சொல்லலாம். அந்த 10% அது ஒரு மேபி யோசனையா தெரியல. ஏன்னா 11க்குள்ள வரணும்னாலே எல்லாத்தையுமே போடணும்ல ப்ரோ. திடீர்னு ஒரு காம்பினேஷன் சேஞ்சுனா அக்ஷர் பட்டேல் இது பண்ண முடியாதுன்னு கூட கௌதம் கம்பீர் கேட்கலாம்னு வச்சுக்கோ. ஆனா இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் வந்துட்டு அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாருன்றதான் அவன் கேள்வி. அவன் என்ன சொல்றான், பண்ணிட்டான்னா தானே நீ வந்து ஃபர்ஸ்ட் கேப்டனாவே போடுவ, ஃபர்ஸ்ட் பிளேசஸ் இது பண்ணு அப்படின்னு. நான் ஏன் இதை வந்து நான் சொல்றேன்னா, யூ ஹேவ் டு டேக் அ டெசிஷன் ஏர்லி. பிகாஸ் நம்ம வெளில இருந்து சொல்லும்போது பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி மாத்திட்டே இருப்போம். சஞ்சு சாம்சன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க தான் இன்னைக்கு சஞ்சு சாம்சன் வந்துட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. தப்பு சொல்லல, தப்பே கிடையாது, அது பண்ணலாம். அதுதான் வந்து நம்மளோட ஒரு எமோஷன் நம்ம வந்து பேசுறதுனால அது பிரச்சனை இல்லை. இப்போ சஞ்சு சாம்சன் தான் பெஸ்ட் பிளேயர், அவர் தான் கீப்பர், ஆல்ரவுண்டர். கீப்பரும் இருக்காரு, டாப் ஆர்டர், நல்ல ஃபார்ம்ல கேப்டன் போட்டலாமா? இட் வில் நாட் ஹேப்பன் லைக் தட். ஸோ ஐ மீன் பிக்கப் வருண் சக்கரவர்த்தியை போட்டு பொழக்கிறாங்களப்பா. ஆமா ஆமா, பொழக்கிறாங்க, பிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. So இதுல இந்த T20s we didn't see that much. In case if it is 50 over match, that what will do as a coach, they itself ruthless against batsmen. Completely இல்லாத மாதிரி இருக்கு. I feel Tim Seifert will score 70 odd today with his short selection and the bounce at Ahmedabad wicket feels he gets it. Obviously ஒரு நல்லா ஆடிட்டு இருக்கார் பேக் ஃபுட்ல. வருண் சக்கரவர்த்தியை டீகோட் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன்.
So the find for the mystery spinner is on. Mystery spinner is not a mystery. பிஷ்னாயுமே அதான் எக்கனாமியா போறதுனாலதான் நம்மளால இப்போ திருப்பி பிஷ்னாயை கன்சிடர் பண்ண முடியுமான்றது கேள்வி வருது இல்லையா? அதனாலதான் இப்போ IPL will be an audition for the next spinner. Why not திக்வேஷ் ரத்தி? அதான் அப்போ செகண்ட் சீசன். திக்வேஷ் ரத்தி வந்து லாஸ்ட் இயர் சுயேஷ் ஆல்ரவுண்டர் வந்து இவன்டா அந்த ஒரு ஆல்ரவுண்டர் இருப்பானேடா டெல்லியில விப்ராஜ் நிகம். We can actually try a leggy. அவரை இப்போ இந்தியால வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு வரலனாலுமே இஸ் a very good பவர் பிளேல போடக்கூடிய லெக்கின்றது ரேர். அடில் ரசிதே போட மாட்டாங்க. ஆனானப்பட்ட ஜாம்பார் அடில் ரசிதே போட மாட்டாங்க. ஆனா விப்ராஜ் போடுவோம். அப்படி நல்ல வெரி குட் காம்படிஷன். அகைன் லாஸ்ட் சீசன்ல வந்து எடுத்த விக்கெட் ரோஹித் சர்மா, விராட் கோலின்னு பெரிய பெரிய விக்கெட்ஸ்லாம் எடுத்திருக்காரு விப்ராஜ் நிகம். ஹோப்ஃபுல்லி இந்த சீசனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து தான் எல்லா ஐபிஎல்லோட சீசன் வச்சு தான் அடுத்தடுத்து ஸ்குவாட் செலெக்ஷன் நடக்குது. மோஸ்ட் லைக்லி என்ன கிராக் பண்றாங்கன்றது செகண்ட் சீசன். This season is the crucial audition for both of these players if at all they have to break it into the level. ஆக்சுவலி இவர் ஆதித்யா போட்டது போட அந்த லாஸ்ட் வருண் இஸ் பவுலிங் லாட் ஆஃப் ஷார்ட் அத போடுவாங்க. ஆக்சுவலி வந்துட்டு போன மேட்ச் ஃபுல்லரா போட்டு அடி வாங்கினாருன்னு சொல்லிட்டு மாத்தி போடுறாரு. இப்ப பாயிண்ட் என்னன்னா பிக் பண்ணாதான் அது அடிக்கவே முடியும். இல்ல இவனை பிக் பண்ணாதான் அடிக்க முடியும். நீ பொத்தாம் பொதுவா வந்துட்டு இது பண்ண முடியாது. ஆக்சுவலி தே பிக்ட் ஹிம் சோ வெல். ரொம்ப ஷார்ட் ஆஃப்ல இருந்து போடுறல இருக்கும், கொஞ்சம் பின்னாடி தள்ளி போடுறாரு. அதுல வந்து டர்ன் பெருசா அந்த அளவுக்கு வந்துட்டு இஸ் நாட் கெட்டிங் தட் மச் ஆஃப் a mystery out of it. It's coming very straight I guess. And they have started to play him as a off spinner. அதாவது பால் டர்ன் ஆகி ஸ்டெம்புக்கு தான் வருதுன்னு ஆடுறாங்க. அதனாலதான் அடிக்கிறாங்க. லைனை பார்த்து முடிவு பண்றதுதான். இதுல ஒரு T20க்கு ஒரு லைன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, டோன்ட் பிளே த பவுலர், எங்க பால் போட்டாலும் ஜஸ்ட் பிளே த ஃபீல்ட். வைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப்ல போட்டா கூட அந்த பாலை தூக்கி தேர்ட் மேன்ல அடிக்கணும்னா அடிக்கலாம். ஸ்லைடர்ல இருந்தவே ஆட தேவையில்லைன்ற மாதிரி they are actually playing. வருண் சக்கரவர்த்தி. Hardik gets a wicket. DC player Sahil Parak for Maharashtra, exceptional talent, 20 years old, left hand top order or middle order batter. MPL 2025 he scored 202 runs with strike rate of 177, 24 and 14. ஓகே, இவனை வந்து அதாவது எனக்கு எப்படின்னா, எனக்கு வந்து அந்த பெப்தல் அடிச்சதை வந்து எனக்கு இந்தியன் பேட்டர் மாதிரி அடிச்சதுன்னு சொல்லி ஏஐல ஒரு பேச்சுக்கு வரணும். அதுக்குன்ட்டு பெத்தல் மாதிரி பேட்டிங் பண்றவனோட வீடியோ எதுக்கு எனக்கு வருது அப்படின்னு பார்த்தா அவன் பார்த்தா பெத்தல் மாதிரியே தான் பண்றான். அந்த மிஷின் நெட்ஸ்ல ஆன இதுதானே சொல்றோம் அந்த கிளிம்ஸ் காரணங்க மிஷின்ல நடுவுல அது ஆடினா அப்புறம் போய் நான் வந்துட்டு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு, அதாவது எப்படின்னா, நீ யார வேணா கொண்டு வரலாம், ஜெனரேஷனல் டேலண்ட்னு நீ போடுறல, அது வந்து யூ கேனாட் கால் இட் a world beater because we are the worldங்கறாங்க. இந்தியா அதாவது தனியா வரல. உனக்கு என்ன வேணும் இந்த உலகம் இல்லடா, எந்த ரெக்கார்ட் பேசினாலும் எப்படி ஆயிடுதுன்னா பெஸ்ட் இங்கிலாந்து பிளேயர் கம்மிங் அவுட்னு தான் சொல்றேன். இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கெவின் பீட்டர்சன் ஆடிட்டு இருந்தாரு. இப்போ டாம் பேட்டன் வந்து இறங்கி அன்னைக்கு அடிச்சும்போது கெவின் பீட்டர்சன் தான் ஞாபகம் வந்தாரு கண்ணு முன்னாடி. இறங்கி ஒண்ணு சொருகும் போது இல்ல ரிவர்ஸ் அப்போ வந்து நீ வந்துட்டு ஒன்னால வந்துட்டு ப்ரூக்குக்கு சொல்றேன், ஒன்னால யூ கேனாட் கால் ஹிம் வேர்ல்ட் பெஸ்ட். வை you can call England's best. England's best. So that is the beauty. நான் இன்னைக்கு வந்து ஜேக்கப் பெத்தல வந்து வேர்ல்ட் பெஸ்ட் கூட நம்மளால சொல்ல முடியாத லெவல். நாளைக்கு பாரு, இன்னைக்கு சாகில் இவன் போற நம்பரை பார்த்தா நெஞ்செல்லாம் வெடிக்கும். பாக்குற நமக்கே வெடிக்குதுன்னா வெளிநாட்டுக்காரன் என்ன நினைப்பான்? அவன் அவ்வளவு பெரிய நாக் ஆடுறான். இப்ப பார்த்தா அதே மாதிரி நெட்ஸ்ல ஆடுறான். கேஷுவல் பேட்டிங் பண்றானுங்க. பேட்டிங்கா குறைச்ச பேசாம பெத்தல வேணா நம்ம ஊருக்கு கூட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, 15ல கூட வர மாட்டாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ்ல வந்துட்டு அந்த யாரு சில பிளேயர்ஸ் எல்லாம் வந்துருப்பாங்க, இந்தியா டீமுக்கு கிடைக்கவே கிடைக்காது, ஆனா ஒரு ஐபிஎல் டீம்ல இருந்துட்டே இருப்பாங்க. சஞ்சு சாம்சன் ஒரு கட்டத்துல இருந்தாரு, அந்த மாதிரியே தான் இருந்திருப்பான் பெத்தல்லாம். பெத்தல் பத்தி பேசும்போது ஸ்பெகுலேஷன் வந்துட்டு இருக்கு. என்ன தாரிக்கு விராட் கோலி அண்ட் பெத்தல் இஸ் கோயிங் டு ஓபனா சால்ட்? No, I don't think, considering the management சொல்றாங்கடா, அத ஸ்பெகுலேட் ஆயிட்டு they back the players and Phil Salt has been their match winner and their DNA depends on that. Bethel is a different forms a different DNA and I don't think they are, ஏனா அவங்க வந்து கன்சிஸ்டன்ட்டா நிறைய டிராஃபி பார்த்தவங்க, மோபோ பேட்டும் ஆண்டி ஃப்ளவர். they know how to management skills வந்து செமையா இருக்கு. just because அவரோட கரண்ட் அவர் வந்து ஆர்சிபில ஃபெயில் ஆயிருந்தா கூட ஒரு லாஜிக் இருக்கு. இன்டர்நேஷனல் ஃபெயிலியரை வச்சு they won't decide இல்ல. See, the point is I agree that Bethel needs to be in the 11 in of RCB, but maybe not now. It needs couple more years. ஏன்னா பிலிப் சால்ட்டோட அந்த பீக்
பீக் ஃபார்மை வந்துட்டு யூஸ் பண்றது பெட்டரு. இன்னொன்னு வந்து என்னன்னா, இப்ப பெத்தலோட இன்னிங்ஸே நம்ம போன மாதிரி நான் வந்துட்டு ஒரு என்னடா அதாவது இவ்வளவு ரூத்லெஸ்ஸா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். நான் போன வாட்டியே நான் நினைச்சிருந்தேன். எப்பயுமே நான் வந்து விராட் கோலிட்ட இருக்கிற ஒரு கன்சர்னுமே வந்து எனக்கு என்னன்னா, he cannot actually win the game actually through only by himself. He needs a finisher to come and do like MS Dhoni. தப்பா எடுத்துக்காதீங்க எதுவுமே. இந்த மாதிரி நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நேற்றுமே பெத்தலாட் இன்னிங்ஸ் வந்து லாஸ்ட் 6 பால்ஸ்க்கு 30ல கொண்டு போயிருச்சு. ஹி நீட் சாம் கரன் டு ஹிட் கப்பல் ஆஃப் சிக்ஸஸ். நத்திங் டு டேக் அவே. தப்பாலாம் எடுத்துக்க வேணாம். நான் ஒரு ரூத்லெஸ்க்கான பேசுறேன். இது மாதிரி இப்போ ஐபிஎல்ல நீங்க வரும்போது 218 செகண்ட்ல ஆடுறீங்கன்னா ஐ குட் சி எவ்ரிபடி பிளே தட். ஸோ பட் வென் யூ சி சால்ட் வாட் சால்ட் டஸ் Tim Seifert out. I think the match is done தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது flip salt வந்துட்டு ஏன்னா flip salt even Finalen you can add Finalen in that sense. When it actually comes up it will go 300 strike rate. 300 strike அவன் திருப்பி கேட்பான், நான் ஓவர்சீஸ் பிளேயரு 4 பேர் தான் இறங்குவேன், ஒன் நாட்டில் இருக்கான் 300 அடிப்பான் அப்படின்னு கேட்கறான் சால்ட். அவனை சொல்ல நான் 264 சிங்கிள் ஆடுவேன் அப்படிங்கிறான் சால்ட். இப்போ வந்து சால்ட்ல இருக்க பிரச்சனை இவனுக்கும் ஃபின்லாண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்ன? கன்சிஸ்டன்சி ஆஃப் சால்ட். வென் யூ ஆர் ஹிட்டிங் ஆக்சுவலி இஸ் நாட் கெட்டிங் அவுட் ப்ரொடியூசிங் ரன்ஸ் அஸ் வெல் அஸ். பட் ஃபின்லாண்ட் டஸ் 10 once in 10 once in 20 ஆஃப் 20 இன்னிங்ஸ்ல ஒரு வாட்டி அடிக்கும். தப்பா சொல்ல, அவர் கூட நெக்ஸ்ட் பீட்ரா வரட்டும். அதை நம்ம அது மாதிரி பெத்தல பார்த்தா நார்மலாவே ஹீ இஸ் அ நார்மல் கை. 218ன்றது இந்தியன் அங்கீஸ் ரகுவன் 218 அடிச்சு விடுவோம் அப்படி. நீங்க அங்க போயிட்டு பெத்தல கொண்டு வரணும். ஐ மீன் யா இட்ஸ் ஸ்பெகுலேஷன். மேபி 2 or 3 years down the line he might. இப்ப இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஆர்சிபி ஹஸ் ஆல்வேஸ் ட்ரெடிஷனலா வந்து அந்த ஹென்ரிக் கிளாசன், ட்ரெவிஸ் ஹெட் ஏர்லி இந்த ஸ்டேஜஸ்ல வென் தே ஆர் பிரேக்கிங் தி இன்டர்நேஷனல் செட்டப்பே வந்து சான்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா ஆர்சிபிக்கு வந்து அவங்க ஒரு பெரிய ஃபெயிலியரா இருந்திருப்பாங்க. அதை வச்சுட்டு இப்போ ஆர்சிபி வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணுவாங்க. தே லாஸ்ட் தீஸ் மெனி டேலண்ட்ஸ். ஸ்டப்ஸ் ஃபார் அன் எக்ஸாம்பிள், வென் ஹி வாஸ் ஜஸ்ட் டெவலப்பிங், ஒரு நல்ல ஆட் நாக் ஆடினதை வச்சு பிளேயிங் லெவன்ல கொடுக்குறது. ஐபிஎல் இஸ் ஈவன் மோர் காம்படிட்டிவ். And Phil Salt ஆடின 2 season good season, he has won the trophy for his side. Jacob Bethel is just proving himself in the international state, and I don't think it is a fair conception. ஹரிப்ரோ சொன்னதுக்காக சொல்லல, நானும் படிச்சேன் நிறைய. ஒரு இதாதான் அதுல நானும் நிறைய இத படிச்சேன். இல்ல ஹரிய மீன் பண்றோம்னு நினைச்சற வேணா. அதுதான் இது பண்றது சொன்னா. நானும் படிச்சேன். Will you be convinced as a fan of the fast track Vaibhav Suryavanshi? Feel this ஒருத்தர் போட்டிருந்தாரு, அந்த கமெண்ட போட்டுட்டு போடுறா. ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தாரு, அத போடுறா. வைபவ் சூரியவன்ஷியை பத்தி யாருக்கு தெரியல. ஓகே சரி, ஓகே. நான் வைபவ் சூரியவன்ஷி நான் சொல்றேன். ஐ மீன் இஃப் யூ ஃபீல் ஹி இஸ் த பெஸ்ட் இன் த கண்ட்ரி யூ கேன் பிளே வைபவ் சூரியவன்ஷி. நத்திங் ஐயா டேய் பைஸ்ரா மிஸ் ஆயிடுச்சுடா எல்லாமே. அதான் I mean fast track should be yes. If Abhishek Sharma fails the review and Vaibhav Suryavanshi has a better IPL than everyone in the opener. I mean 10 டீம் தம்பி, சண்டை வந்து 20 பேத்தோட, ஒத்தாலு கூட கிடையாது. அடிச்சவன்லாம் ரவுடி, நீ அடிச்சு வரணும். ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் சிண்ட்ரோம்ன்றது ஒன்று இருக்கு. இன்னைக்கு வந்து அபிஷேக் சர்மாவை பொறுத்தவரையும் the way he scores ரன்ன்றதை தாண்டி the volume as well during the power play actually pulled him into Indian level. இன்னைக்குமே நான் சொன்னேன், திருப்பி இந்தியன் டீமை பொறுத்தவரை ரன்ஸை வேல்யூ பண்ணுவாங்க ரொம்பவே. ஸ்ட்ரைக் ரேட்டை மட்டும் பாக்குற டீம் கிடையாது. அதனாலதான் சஞ்சு சாம்சன் வந்துட்டு வால்யூம் ஆஃப் ரன்ஸ் எப்பயுமே இருக்கும். அதை எவ்வளவு சீக்கிரமா அடிக்கிறான், அதை எவ்வளவு வந்துட்டு அவுட் ஆகாம அடிக்கிறான்றதுலதான் அபிஷேக் வந்தார். இப்போ நாளைக்கு வைபவ் சூரியவன்ஷியோட கேள்வி என்னன்னா, ருத்ராஜ் ஏன் வரமாட்டாருன்னா வந்துட்டு அவர்கிட்ட ஸ்ட்ரைக் ரேட் இல்ல, வால்யூம் இருக்கு. ஆனா இவங்க என்ன எதிர்பார்க்கறேன்னா, ஐடியல் காம்பினேஷன் வந்து சஞ்சு தான். ஹையர் இன்டென்ட், ஹை ஸ்ட்ரைக் ரேட் வித் ஹை வால்யூம். ஓகே, அதுல 14 மேட்ச்ல எனக்கு 2க்கு 1 ஜெயிக்கணும், 3ல இருந்து 1 மேட்ச் வின் பண்ணி கொடுக்கணும். நீ வந்து ஃபின்லாண்ட் மாதிரி வருஷத்துக்கு 1 அடிக்க கூடாது, மொத்த சீசன்ல 3ல இருந்து 4 அடிக்கணும். 14 மேட்ச்சுக்கு 4ல இருந்து 5 மேட்ச் வின்னிங் அடிக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்களே. அபிஷேக் வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து டிக் பண்ணிடுறாரு. வால்யூமே அதை வந்து பவர் பிளேல மட்டும் கன்சியூம் பண்ணிடுறாரு, 1 மேன் ஆர்மியா வந்துட்டு போயிடுறாரு. இப்போ வைபவுட் இருக்க பிரச்சனை என்னன்னா, ஃபர்ஸ்ட் வால்யூம் இந்த டீம் வந்து எதிர்பார்க்கும். சும்மா வந்து சுனில் நரேன் மாதிரி யூ ஆர் நாட் அ பின்ச் ஹிட்டர் இன் இந்தியன் டீம். If you are a pinch hitter, Vaibhav Suryavanshi would have played right now. If the impact player rule is there, I don't see Abhishek Sharma is continuing till this final. Vaibhav Suryavanshi would have been in the squad and they can play different openers every game here and there. அந்த மாதிரி மாத்த முடியும். ஆனா வைபவ் சூரியவன்ஷி வந்து வால்யூம்ல ஜெய்ஸ்வாலை பீட் பண்ணும், ஸ்ட்ரைக் ரேட்ல அபிஷேக பீட் பண்ணும். இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்ல. அதுவும் இல்லாம இந்த பால்ஸ் பர் 6 பால்ஸ் பர் பவுண்டரியும் அந்த கேட்டகரியும் வரும் இல்ல மச்சான். அதுதான் நான் வந்து சிம்பிளிஃபையா சொன்னேன். யூ நீட் டு ஸ்கோர் குவிக்கர் தென் அபிஷேக், யூ நீட் டு ஸ்கோர் மோர் தென் ஜெய்ஸ்வால். இதெல்லாம் எப்படின்னா அது என்னமோ சொல்லுவாங்க, அந்த மாத்தி ஒட்ட வச்சுக்கிற மாதிரி. எனக்கு இவன் இது
பவர்ல எனக்கு கெயிலு அந்த கேப்பானுங்க ESPNல பவர்ல கெயிலு 360ல அப்படி ஏபிடி வெஸ்ட் சொல்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் நடக்கிறது கஷ்டம். 16 இப்போ இந்த கொஸ்டினோட லாஸ்ட் எக்ஸ்டென்ஷன்ல வந்து மிடில் ஆர்டரா லோவர் ஆர்டரா கேட்கணும்னு நினைச்சா, இப்போ 36 பால் ஒருத்தன் 100 அடிக்கிறான்னும் போது 72 பால்ல 200 ரன் அடிப்பான்றது தான் பாயிண்ட். ஸோ வால்யூம் ஆஃப் ரன்ஸ் பேஸ் பண்ணி அவனை டாப் ஆர்டர்ல தான் அடைப்பாங்க. ஸோ T20 இஸ் ஆல் அபவுட் டாப் 3. இல்ல ஆனா இப்ப இந்த பாயிண்ட் வந்து நல்ல பாயிண்ட் இப்ப எடுத்தது. அது என்னது, இப்போ 22 பால்ஸ்க்கு வந்துட்டு 200, ஐ மீன் ஹவு குவிக்லி ஹி இஸ் ஸ்கோரிங் எல்லாமே வந்துட்டு ஃபைன். பட் 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 அஸ் ஓவராலாவே வந்துட்டு பார்த்தா அது அண்டர் 19 அந்த மாதிரி தான் வந்து போயிருக்கு. கன்சிஸ்டன்டா அது வந்துட்டு பெருசா இன்னும் வரவே இல்லை. ஃபர்ஸ்ட் சீசன் சிண்ட்ரோம் வேற இருக்கு பையனுக்கு. டேலண்ட்ல எந்த கொஸ்டினுமே கிடையாது. பொறுத்தார் பூமி ஆழ்வார். இஃப் நாட் நவ் மேபி 3 years later எப்படி ரெக்கார்டு உடைய தான் போகுது. 18, அதாவது யங்கஸ்ட் பேட்டர் டு ஸ்கோர் T20 100 மேபி டெஸ்ட் வராது, மேபி ஒன் டேல கூட வரலாம் பையனுக்கு. அதெல்லாம் வந்துடும். ஏன்னா மேபி 14 நமக்கு மேபி சொல்றதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கணும், அது இல்லைன்ற கண்டி ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் ஸ்டன்னிங் டேலண்ட் அவன்லாம். ஸ்கோர்ஸ் பல்க் ஆஃப் ஹிஸ் ரன்ஸ் இந்த பவர் பிளே. இப்போ பாயிண்ட் என்னன்னா, அவர் உள்ள இப்போ மிடில் ஆர்டர்னா என்ட்ரி பாயிண்டே மெஜாரிட்டி வந்து ஃபீல்டர்ஸ் எல்லாமே பின்னாடி இருக்கும்போது அப்போ அவர் எப்படி அடாப்ட் ஆகுறாரு அதெல்லாம் பொறுத்து தான் மிடில் ஆர்டரா கன்வெர்ட் பண்ணலாமா, டஸ் ஹி ஹேவ் தட் skill to start at the middle order ங்கிறது பார்க்கணும். Obviously we are not questioning his talent, we know his unbelievable talent, how he develops. நிறைய டேலண்ட் இருக்கவங்களா காணா போயிருக்காங்க. கிளாசிக் கேஸ் ஆஃப் பிருத்வி ஷா மாதிரி ஆளுங்களாம் இப்போதான் அந்த டெக்னிக் அதெல்லாம் சொல்றாங்க. பட் we know talent doesn't always be வந்து ஒரு செலக்ஷன் கிரைட்டீரியா. Hardik Pandya started to do what Nisham was doing. In my point of view, sending Indian talent, we have thousands make leagues come. Yeah. See, there is going to be a day where foreigners will play lesser. Okay, overall Indian players மட்டுமே ஆடி இந்தியன் பிரீமியர் லீக் வரப்போகுது. அப்போ ஃபாரினர்ஸ் வந்து காசு கொடுத்து உள்ள வர லெவலுக்கு கூட போகலாம். அந்த டேலண்ட் இஸ் சச். இன்னொரு மேட்டர் என்னன்னா, யாரெல்லாம் ரிட்டையர்ட் ஆகிற பிளேயர் எல்லாருமே கோச்சிங்னு போய் உட்காந்துடுறாங்க. ஆக்சுவலி இந்தியன் டீம் டசன்ட் நீட் எனி ஒன். இது மேபி கொஞ்சம் கர்வமாக வேணா இருக்கலாம். Munaf Patelோட அந்த bowling skills when 2011 in the World Cup, actually he is a bowling coach of Delhi Capitals. You name it, you have it. Varun Aaron, the quickest bowler, he is going back to SRH to teach people how to bowl fast without getting injured. He knows lot of science as well. So அதனால கோச்சிங் செட்டப்லயும் வேற லெவல்ல வந்து போயிட்டு இருக்கு. லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் சோ குட். ஸோ அதனால வந்து நாளைக்கு ஃபாரினர்ஸ் உள்ள வரணும் போது இவன் சொல்லுவான், நான் 300 செகண்ட் அடிச்சாதப்பா நீ வரணுன்ற காலம் வர ஆல்மோஸ்ட் ஃபின்னாலனையே ஏன் சேர்த்துக்கல நம்ம. கன்சிஸ்டன்சியை கேட்குறீங்களா, ஷாக்காராங்க. அதாவது ஃபின்னால 10-20 மேட்ச் கொண்டு அடிப்பேன் ஓகே அப்படின்னா 14 மேட்ச்க்கு நான் ஒரு வாட்டி அடிக்கிறேன் ஓகேன்னு பாய, அதெல்லாம் பத்தாது பாய். கெயிலே அதிகமா அடிப்பாங்கன்ற அளவுக்கு தான் இருக்கு. கெயிலே அவன் என்ன சொல்றான், கெயிலே நாங்க வந்து எதுக்கு விட்டோம்னா அவர் 3 மேட்ச்க்கு ஒரு மேட்ச் நீங்க அடிப்பாரு அப்படிங்கிறாங்க. கெயிலு மேலேயே கை வைப்பாங்க. நீ என்னடான்றாங்க. அதனால நீ அடிச்சு வெளில வர்றதெல்லாம் கஷ்டம். அதுவும் இன்னைக்கு நடந்த மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு பேட்டிங் பிச்சு அப்படி இப்படின்னு சொன்னதுக்கு, ஐ மீன் நல்ல வேலை இங்கிலாந்து மேட்ச்ல வந்துட்டு ஒன் சைடு அடிச்சு இதே ஒன் சைடு அடிச்சிருந்தா இன்னும் வேற மாதிரி போயிருக்கும். பட் ஒன் சைடா அடிச்சாதான் வந்து ஸ்கில்ன்றது என்னன்னு காட்டணும்ல, அது என்னன்னே புரியாம நம்ம எப்படி உட்காந்துருக்க முடியாது. கிரிக்கெட் ஃபேனால இந்தியன் ஃபேனா இந்த எராவை என்ஜாய் பண்ணி இந்தியன் ஃபேனா கர்வம் கொள் அப்படின்றது தான். ஆமா, இல்ல தயவு செஞ்சு பாவம் பார்க்காதீங்க, நல்ல ஞாபகம். ஆஸ்திரேலியாக்காரனுங்க ஜெயிக்கும் போது பாவம் பார்த்ததே இல்ல. ஃபேன்ஸ் முத கொண்டு தயவு செஞ்சு பாவம் பார்க்காத, போர் ஆகிக்காத. நவீன் ப்ரோ போர்லாம் ஆகவே ஆகாத. இவன் இப்படிதான் ஏமாத்துவான். T20 ஒரு ஃபார்மெட் இல்லைன்னு லக் பேஸ்ட்னு சொல்லி அவன் மாத்த ட்ரை பண்ணுவான். இவன் என்ன சொல்லுவான், அதிலே ஆடிட்டு இருக்காங்க பேட்டிங் பிச்சுன்னு. நான் சொல்றேன் பாம்ஸ் ஆஸ்திரேலியாக்காரன் மாத்தி மாத்தி சொல்லுவான். நீ முதல்ல கப்பு இருக்காடன்னு அவன்கிட்ட கேளு, நீ திருப்பி கேளு. உன் காலம் இறங்கிடி கபிலா, அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டோம். ஸோ அதனால நம்மளே ரொம்ப ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிக்க வேணாம். தயவு செஞ்சு be a proud Indian fan. Do not scrutinize yourself. Don't be ruthless as a fan. Please enjoy. கிடைச்சிருக்கும் நமக்கு எத்தனை வாட்டி நம்ம ஆல்மோஸ்ட் அதான் இப்போ ஏர்லியராகவும் இதை தான் அட்ரஸ் பண்ணியிருந்தோம். லெஜெண்ட்ஸ் போனதுக்கு அப்புறம் எல்லா டீமும் irrelevant ஆயிடுச்சு. யங் கன்ஸ் வச்சுட்டு கம்பீட்டே பண்ண முடியல. so called finalists, so called world beaters cannot compete against young squad. That shows where we stand in terms of skills. See, the point is, when you are actually coming into a final and scoring 250, there is nothing you can really say. இந்த பிச்சில் 203 அடிச்சாலே போதும்னு நீ ஆடினியா? அதான் ஹரி இல்லாத போது சொல்றேன், செங்கலத்துக்கு ஆக்சிலேட்டர் வச்சிடுறிய நீ.
வச்சுட்டு வண்டி பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, ஸ்டேரிங் அடிச்சு உடையுது, கார் போயிட்டே இருக்கு, அவுட் ஆறாங்க, போயிட்டே இருக்காங்க, நேர் ரோடு மாதிரி ஓட்டுறாங்க. இது பெரிய வளைவு நெளிவு தான். ஆப்போனன்ட்டுக்கு தெரியுது, ஐயோ T20ல இப்படி ஆடணும் அப்படி வந்து மேட்ரு என்னன்னா கம்பேக்னு சொல்லி அவன் நினைக்கிறான். 18வது ஓவர் 19வது ஓவர் சிவம் துபே அவன் பினிஷரே இல்ல அப்படின்ட்டு அவன் பவர்ல ஒத்தகையில அடிச்சுட்டு இருக்கான். ரைட்ல திரும்பவான்னு கேட்டான் கொஞ்ச நேரத்துல. ரைட் பேட் இதுல ரைட் ஹேண்ட் பேட்டிங் பண்ணிக்கோ ஒரு விக்கெட்டுக்குன்ற மாதிரி அடிக்கிறானுங்களே. ஓ இஷான் கிஷன் இந்த வாட்டி ஒரு கேட்ச பிடிச்சான், ஆனா வந்து பவுண்டரியில போய் நின்ட்டான். கியூட்டா பண்ணலாம் இஷான் கிஷன். இந்த ஹைட்டு ஒரு கீப்பர். ஆக்சுவலா நான் இதுல என்ன தெரியுமா பாப்பேன், நமக்கு நிறைய பேசுறதுக்கு ஒண்ணு இருக்கு. ஐ மீன் we can celebrate for longer when you are actually watching a match. predominantly நான் எப்பயுமே வந்து இந்தியா தோக்குறதுல வந்துட்டு ஆஃப் பண்ணி போற ஆளு கிடையாது. ஏன்னா என்னைக்கு சச்சின் இருக்கும்போது அது இருந்தது. இப்போ வந்து எப்படின்னா நான் அதை வந்து உள்வாங்கிக்குவேன். அடிச்சவன் வந்து எப்படி அவன் நம்மளை அடிக்கிறான்னு நான் வந்துட்டு அந்த கவுண்ட் அவுட் பண்ணிப்பேன். சிவாஜி மாதிரி ஃபுல் மேட்சை பார்ப்பேன். ரொம்ப என்னை வந்து நான் இது பண்ணிப்பேன். சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்லாம் அந்த மாதிரி தான். ஹரிட்டெல்லாம் ஆல்மோஸ்ட் அழுதுட்டேன். பிகாஸ் ஆஃப் த வே தேவர் ட்ரீட்டிங் அஸ். நம்ம ஒரு வேர்ல்டு பீட்டருங்கிறோம், நம்ம தான் பெஸ்ட்டுங்கிறோம், ஆனால் அப்படியா நம்ம வந்து விளையாண்டோம், நம்மளை எந்த அளவுக்கு அவன் ட்ரீட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஐ வுட் ட்ரெண்ட் டு வாட்ச் தோஸ் மேட்சஸ் அண்ட் வெயிட் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் ஈராஸ், வெயிட் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் மொமெண்ட்ஸ் டு பி செலிப்ரேட்டட். ஸோ அதனால வாட்ச் தீஸ் அண்ட் மேக் தம் all out for 130, 150, be ruthless, and then look how this team is being not even celebrating a final. You cannot really mean இதை வந்து நீங்க மீனே பண்ண முடியாது. யாருக்கு இது புரியும்? ஒரு டீம் டாமினேட் பண்றதுக்கு காம்படிஷனுக்கே ஆள் இல்லை, கம்பீட் பண்றதுக்கே ஒரு டீமுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி ஒரு ஃபைனலை முடிக்கும் போது உட்காந்து பாக்குறது தானேங்க கெத்து. பாப்கார்ன் வச்சுட்டு பாருங்க உட்காந்து ஜாலியா. சொல்லுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம். ஃபியூச்சர்ல வந்து எப்படி வந்து ஆஸ்திரேலியான்னு சொல்லி நம்மளை வளர்த்தாங்களோ, grow your next generation stating we are the world beaters. It is as simple as that. IPL வந்ததுல இருந்து என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. கம்பீட் பண்ணவே ஆள் இல்லாத அளவுக்கு நாங்க வந்து ஒரு ஸ்குவாட பில்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லுங்க. Why no daylight, I mean day games for India? Small teams perform well in day games. Scared of நான் என்ன அதான் துபாயில வந்து சாம்பியன் டிராஃபி அடிக்கும் போது ஒரே கிரவுண்ட், பாகிஸ்தானுக்கு அந்த மாதிரி தான் கொடுத்தாச்சு. அதுலயும் இதை சொல்லுவா, நீ 2 கிரவுண்ட் கொடுத்த 1 கிரவுண்டா கொடுத்தான்னு கூட கேட்ப. அப்புறமா என்ன பண்ணுவீங்கன்னா 250 வருஷம் பிளாட் பிச்சுன்னுவீங்க. இதுல உண்மையிலேயே நம்ம ஆளுங்க வந்து சங்கட இதுரா மாவீரன் படத்துல யோகி பாபு அந்த பில்டிங்ல ஒரு ஓட்ட தெரியுது, இவ்வளோ இதுல உனக்கு அந்த ஓட்ட தான் தெரியுன்ற மாதிரி. இப்போ ஒரே ஒரு விஷயத்துல வந்து நான் வந்து எதுல வந்து நல்ல வேலைன்னு நினைச்சேன்னா டாஸ் கிடைக்கல, இல்லைன்னா டாஸ்னாலதான் ஜெயிச்சாங்கன்னு வந்து கேஸ் முடிச்சிருப்பாங்க. 2 மேட்ச்மே 2 மேட்ச்மே கொஸ்டின் நல்லா இருந்துச்சு. ஆனா லாஸ்டா ஸ்கேர்டுன்னு ஒண்ணு போட்டீங்க பாருங்க, அதுதான் ப்ரோ. இல்ல ஐ மீன் இவர் சொல்ற விதத்துல அதை நம்ம முன்னாடி அக்ரி பண்ணதான் எல்லாருமே. இப்ப T20 ஆஷ்னா சொல்ற மாதிரி பகல்ல வந்து நடத்தலாம். ஆனா என்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு, யாரு மேட்ச் பாப்பா? பூவாக்கு நான் வேலை பார்க்கணும்ல, இல்லடா நம்ம என்ன வேலை பார்க்கணும்ல, சம்பாதிக்கணும்ல நம்ம. அது மாதிரி மேட்ச்ங்கிறது இட்ஸ் an entertainment. If you see this as a purely வந்துட்டு இந்தியால இருக்கிற எல்லாருக்கும் வந்து கிரிக்கெட் சாப்பாடு போட முடியும். சண்டை நடந்துச்சு, டேரல் மிச்சரை தூக்கி சண்டை 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 ரொம்ப நாள் ஆச்சேடா. உள்ள நின்றுருக்கான், எதுக்கு தூக்கி அடிச்சான்? உண்மையில பாவனா ஸ்லோல தெரியாம வந்திருக்கான், ஆனா பண்ண தப்புதான். தப்புதான், உள்ளதான் நின்று இருக்கேன், எனக்கு தூக்கி அடிக்கிறியாடான்னு கேக்குறான். இவன் சாரி சொல்லாம எகத்தாலமா போயிட்டு இருக்கான். கிரிக்கெட் இஸ் a gentleman game அப்படின்னு. ஆனா நாங்க ஜென்டலா இருக்க மாட்டேன்டி அப்படின்னு அந்த கார்த்தி வந்து பொம்பளைங்கள்ட்ட இதா இருப்பேன் அப்படின்னு, நான் அப்படி இல்லடி அப்படின்ற மாதிரி அரிசி பெரிஞ்சுட்டான். ஆனா சாரி டு சே சூர்யா கன்சோலிங் கேப்டன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இதுலதான் ஹர்ஷதீப் மேல கை வைப்பாங்க. இஃப் ஹி ஹேஸ் அ கம்படிட்டர், இல்ல யாராச்சும் இந்த ஐபிஎல் வந்து அந்த லெஃப்ட் ஆர்ம் ரெவலேஷனா யாராச்சும் வந்தாங்கன்னா ஹர்ஷதீப் பிளேஸ் வில் பி இன் ஸ்க்ரூட்டினி. அவன் தெரியாம பண்ணிட்டான்டா, ஒண்ணுமே பண்ணான். ஆக்சுவலி நம்பால் இவர் வந்து நம்மளோட வரவர் தான். அவர் வந்து ட்விட்டர்ல போடுறது எல்லாமே அட்ராக்ஷனுக்காக. கிரிக் பஸ்ல அவர் பேசுவார் பாருங்க, தலைமை வந்து ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் கேப்டன் ஃப்ரம் இங்கிலாந்து. ஐ ஹவ் லேர்ன்ட் லாட் கம்பேர்ட் டு நாசிர் ஹுசேன் அண்ட் என்னடா அந்த மொட்டையை இழுத்துட்டே இருக்கான்னு நினைக்காதீங்க. 2005 ஆஷஸ் வந்து உண்மையிலேயே மைக்கேல் வாகன் பண்ணதுக்கு பெரிய இல்ல ஜென்ரலா பேசுறது, கிரிக்கெட் பேசுறது தயவு செஞ்சு நீங்க உண்மையிலேயே அவரை ஒரு இதா நினைக்கிறீங்க.
அப்படின்னா நீங்க வந்துட்டு தயவு செஞ்சு ஆஸ்திரேலியா கூட சண்டை செஞ்சது, அதுவும் ஒரு மாதிரி ஃபிளின்ட் ஆஃப் அவங்களோட சைடு, அது ஒரு தனி ஒரு ஏரா. இல்ல அதுக்காண்டி இல்ல, நான் கிரிக்கெட் பேசுறதே சொல்றேன். ஐ மீன் ஹர்ஷ்தீப் சிங் டிட் வெல், கோ அண்ட் ஷோஸ் இட். பட் யா, ஐ மீன் மைக்கேல் வான் இஸ் a very very brilliant cricketing brain, very brilliant cricketing brain கேக்குறதுக்கே. But the point is Sky Cricket is not backing him, so this Athers and Nazir Hussain might seems like a very brilliant talkers. அவங்கள அடிக்கணும்னு சரி, எங்களுக்கு எனக்கு அவர் மேல அவங்க மேல மரியாதை இருக்கு. பட் மைக்கேல் வான் இஸ் பெட்டர் மேபி. யா, பட் இவர் பண்றதுல நம்ம இப்ப போடுறோம்ல, இதுக்கு தான் போட்டுட்டு இருக்காரு. ஒரு இந்த மாதிரி போடுவோம், சோசியல் மீடியாஸ்ல ஃபேமஸ் ஆகும் தான் மைக்கேல் வான் ஸ்டாண்ட் எடுப்பாரு. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு லிசன் டு மைக்கேல் வான். ரிக்வெஸ்ட் லாட் ஆஃப் சென்ஸோட பேசுவார். கேம் அவேர்னஸ் இருக்கும், ஸ்ட்ராங் ஐடியாலஜி. ஸோ நமக்கு அந்த மாதிரி ஸ்ட்ராங் ஐடியாலஜி இருந்தால் தான் 2-3 கூட இருக்க எக்ஸ்பிளேஸ்லாம் பேசும்போது யூ வில் கெட் சம்திங் அவுட் ஆஃப் தம். இஃப் சம்படி சேயிங் லைக் அனில் கும்ப்ளே இஸ் அ வெரி புவர் ப்ராட்காஸ்டர். அவருக்கு வந்து எதுவுமே மேட்டர் கிடையாது. ஃபேஃப் டு பிளேசஸ் கூட இப்போ ESPNக்கு வந்து போயிருக்காரு. அதுவே இட் வாஸ் மோர் ஆஃப் அன் எமோஷனல் டாக்கராக தான் வந்து இருந்தார். ஃபர்ஸ்ட் வந்த அன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு. லேட்டர் பார்ட் இட் வாஸ் ப்ரிடாமினன்ட்லி சோகம் மூடுக்கு போயிட்டார். ஆனால் பர்சனலி இந்த மிச்சல் மேலே எரிஞ்சதுல வந்துட்டு என்னைய தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு ஆக்சுவலி ஹாப்பி தான். See, the point is that you will not like, it's in India, it is India, it's Ahmedabad and we scored 250. ஏரி உட்காரு அப்படின்ற மாதிரி மேபி என்னையுமே கொடூரம் நினைக்கலாம். பட் that's a show them something, bro. If nothing is working for you, create some external things to, pump yourself up. Siraj அப்படிதான் பண்ணிருப்பார், and he generates something out of it. Heat of the momentலாம் இதெல்லாம் toss purely crucial batting first, maybe songs too. Varun CV to decode. Right-hand batters considering him as an off spinner and his length is slightly shorter. Plus, if he considered 10 runs in first 3 balls, then next 3 balls he bowls on an average of 97 km/h. Also, they're trying to go defensive once the team starts attacking. See, the point is, இப்போ வருண் சக்கரவர்த்தி இதுலதான் வந்து நம்ம எப்பவுமே ஒரு பும்ராவை எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்துட்டு இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அந்த மாதிரி வந்துட்டு சொல்லணும்ன்றதுக்கு இன்னுமே இந்த மார்க்கம் மார்ஷல்ன்ற பேர்லாம் வந்துட்டே இருக்கு. தோஸ் ஆர் பிகாஸ் ஆஃப் த லாங்கிடிவிட்டி. இப்போ வருண் சக்கரவர்த்தி இஸ் அ வெரி வெரி குட் ஸ்பின்னர். பட் ஹவு வென் ஹி வில் கெட் இன் டு தட் இதுனா இப்போ இதெல்லாம் அவர் டீகோட் பண்ணி ஹீ நீட்ஸ் டு கம் பெட்டர் தென் திஸ் திங். அந்த பேட்டர்னை வந்துட்டு இதை வந்து எப்படி வந்து சொல்லலாம், இப்போ சித்து சொன்னது வந்து இட்ஸ் அ டெம்ப்ளேட் ஃபார் அ பவுலர். இப்போ ஒரு 6 வந்துட்டு ஒய்டா போடும்போது ஒரு 6 எக்ஸ்ட்ரா கவர் அடிச்சாங்க, நெக்ஸ்ட் பால் என்ன போடுவாங்கன்றது ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்டை வந்து இவங்க ஃபாலோ பண்றதை டீகோட் பண்ணிட்டாங்க. இப்போ அதை வந்துட்டு when this guy is gonna come out and then do it in very different way in terms of using his bounce and in terms of using release angles, அதெல்லாம் அவர் வந்து பண்ணாதான் நெக்ஸ்ட் லெவல் போவாங்க. அப்படின்னு போது என்ன ஆகும், நெக்ஸ்ட் டீம்ல IPL நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, நெக்ஸ்ட் லாங்கிடிவிட்டி கிடைக்கும். 37 வயசுல இந்தியா டீமுக்கு இன்னொரு T20 வேர்ல்ட் கப் ஆடுறதுன்றது ஒரு அப்போ வந்து என்ன போயிருவாருன்னா இப்போ ஒரு குட் பவுலரா இருக்கிறது கிரேட் பவுலரா மாறுவார். ஸோ லாங்கிடிவிட்டி இஸ் த ஒன் திங் தட் இஸ் வை த மெக்ராத் இவங்கள மாதிரி பவுலர்ஸ் ஒரு ஷேன் வார்னே இவங்களெல்லாம் வந்துட்டு ஒரு பும்ரா வந்து தாண்ட முடியாத மாதிரி வேர்ல்ட் கிரிக்கெட்ல வந்துட்டு இருக்கு. பிகாஸ் he plays very less gameன்ற மாதிரி சொல்ற மாதிரி தான் இப்போ வருணை வந்து ஒரு கம்பேரிசனுக்காக சொல்றேன். வெரி வெரி மினிமல் லைன். இந்த ஒரு 2 வருஷம் நல்லா பண்ணாரு, அதுக்குள்ள டீக் அவுட் பண்றாங்க அவரோட டெம்ப்ளேட்னும் போது நெக்ஸ்ட் அவர் எவால்வ் ஆனாதான் லாங்கிடிவிட்டி இருக்கும். லாங்கா நீங்க ஆடினாதான் உங்களுக்கு விக்கெட்டும் கிடைக்கும், நீங்க கேம்ல இருப்பீங்க, உங்களை பத்தி ஆளுங்க பேசிட்டே இருப்பாங்க. லாங்கிடிவிட்டி கட் ஷாட் ஆயிருச்சு அப்படின்னா இந்த சில பிளேயர்ஸ் எல்லாம் வருவாங்க போவாங்கன்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம் விளையாடக்கூடிய ஒரு பவுலரா வந்துட்டு மாறிடுவீங்க நீங்க. அவ்வளவுதான். ஆமா, recently yes I have told this. அதாவது இயன் மார்கன் பண்ணும்போது நல்லா இருக்கும், கெவின் பீட்டர்சன் நல்லா இருக்கும். players who have played அது சொன்னா நம்மளுக்கே இது ஒத்து வராதே. டிகே இஸ் தேர்ல, நான் டிகே இருக்கிறது வந்து ஒரு பெரிய பிளஸ் தான் நினைக்கிறேன். நான் சொல்றது 3 வருஷம் முன்னாடி இருந்தே நான் வந்து சொல்லிட்டே இருந்தேன் அவர்ட்ட. என்ன சொன்னா தெரியாதவங்க வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு பேசுறாங்க. இப்ப நம்மளே அது வந்து தப்பா போயிடும், தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அவங்க எக்ஸ்போசர் பண்ணும்போது நமக்குமே கொஞ்சம் கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கும் அப்படின்ற. இன்னைக்கு திருப்பி ஃபுல்லரா போட்டுறாரு வருண். ஐ திங்க் வருண் கெரியர் இஸ் அண்டர் ஜெப்பர்டி தான். IPL பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நீடட். IPL தான் ரெலவன்ஸ் வந்து மறுபடியும் கண்டுபிடிக்கும். ஆல்ரெடி ஒருத்தரங்க வந்து சான்ஸே கிடைக்காம உட்கார வச்சிருக்காங்க. ஆனா என்னன்னா லைக் எனக்கு IPLன்றத தாண்டி அடுத்து 27
ஓடிஐ சவுத் ஆப்பிரிக்கா வேர்ல்ட் கப்ல கம்பீர் வில் ஹாவ் அ கீன் ஐஸ். ஏன்னா 15 மந்த் ஸ்குவாட்ல மேபி எடுத்துட்டு போவாரா என்ன ஏதுன்றது கேள்வி. பிகாஸ் நிறைய பேர் சொல்றாங்க சவுத் ஆப்பிரிக்கா பேஸ் ஃப்ரெண்ட்லி, பட் இட்ஸ் ஆல்வேஸ் ஆல்சோ ஸ்பின்னுக்குமே ஹெல்ப் பண்றதுனால. யா, குல்ச்சாவோட ஸ்பெல்ஸ் வந்து ஏர்லியரா 18-19 டூர்ல ஹெல்ப்ஃபுல் ஆச்சு. ஸோ ப்ராபப்ளி என்ன பண்ணுவாங்கன்றது இன்ட்ரெஸ்டிங்கான மூவாக தான் இருக்கும். நம்பர் 12வது பால். இப்போ பாயிண்ட் என்னன்னா, சவுத் ஆப்பிரிக்கா வந்து பேஸ் பிட்ச் சொல்றதை தாண்டி SA20 20 ஓவருமே ஸ்பின் போட்ட பிட்ச் சவுத் ராயல்ஸ். ஆமா, so the point is spin always has been something. KKR ஸ்வாகா தான் என்ன பண்ண போறாங்களோ, நீ தான் சொல்லணும் KKR என்ன பண்ண போறாங்கன்னு. இவன் இப்ப வருண் சக்கரவர்த்தியை வந்துட்டு எனக்கு 2027ல கொண்டு வரணும், உள்ளே வரக்கூடாது. அதாவது எப்படின்னா வருண் சக்கரவர்த்தியை வச்சு பண்றதுக்கு ஏன்னா பாகிஸ்தானா அப்ரார் அமர் வந்தாதான் உன்னை காப்பாத்தணுமா? ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு போய் கட்டர் போடுற ஆளை உள்ள போடியா, டிப் இருக்கிற பவுலரை கண்டுபிடியா, அப்படி போய் ஸ்கில் அந்த ஸ்கில்ல இல்லாத மிஸ்ட்ரி. அதான் நான் சொல்ல மாதிரி லுங்கி இங்கிலீஷ் மிஸ்ட்ரி பேசர், அது மாதிரி கைரோ ஸ்பின் அந்த மாதிரி டிப் இருக்கிறவன ரெடி பண்ணு. வருண் சக்கரவர்த்தி இல்லைன்னா என்ன எதுவுமே தட்டி விட்டான்டா. ஆறாமன் கேட்ச் அவுட் நீங்களும் அப்படின்னா. ஏய் இதுல பாரு, நான் தான் சொன்ன பாத்தியா, ஃபர்ஸ்ட் ஃபின்னாலன் கேட்ச் விடும்போதே வந்து அவ்வளவு ஆப்போசிட் கிரியேட் பண்றதுனால கேட்சிங் எஃபிஷியன்சின்னு போடுறது. இப்ப போட்டா எல்லாம் வந்துட்டு மேட்சே முடியற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் என்னடா பண்றான், குடிக்கவே மாட்டான். கொஞ்சமாச்சும் அடிச்சுக்கிட்டோம். பாவம் பாக்குறாரு, இவருதான் பாவம் பாக்குறாரா? ஓ, திஸ் இஸ் டிஸ்கஸ்டிங். நம்ம அந்த சிங்கிள் ஹேண்டடா ஜெயிக்கலாம் பெருமைப்படலாம்னு சொல்லிட்டு இது மாதிரி எல்லாம் பண்ணும்போதுதான் இப்படி எல்லாம் பண்ற. ஆனா இதுலயே வந்து டீம் இந்தியா வந்துட்டு ஒரு இது மட்டும் கிளாஸ், நல்ல கிளாஸ் எடுத்துச்சு மொத்த உலகத்துல T20 விளையாடுறவங்களுக்கு. என்னன்னா ஒரே ஒரு டிபார்ட் அந்த இதுல வந்து சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை எடுத்துக்கோ. அந்த இவன் சொல்லுவான்ல, ஒரே ஒரு ஐடியா, அந்த ஐடியாவே உங்க வாழ்க்கையாகி அது மாதிரி பேட்டிங் பண்றது மட்டுமே ஐடியாவை எடுத்துக்கிட்டு அது மட்டும் பண்ணி ஃபீல்டிங் பவுலிங் பேட்டிங்ல ஜெயிச்சாமரு. இது என்ன பாசிபிள் இல்லைன்னு நம்பிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாள். கரெக்டா இல்லையா? என்ன நினைச்சாங்க, பேலன்ஸ் முக்கியம் என்ன சொல்லிட்டு இருந்தான் ஐயா, பேட்டிங் வேறையா பவுலிங் சாம்பியன்ஷிப் பண்ண. இன்னொன்னு என்ன பண்ண, ஃபீல்டிங் கேட்ச் இன் மேட்சஸ் என்ன எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. போல்டு பிடிச்சடிச்சிட்டாரு சஞ்சு சாம்சன். அதனால வந்து இந்தியன் டீம் பண்ண பார்க்கும்போது மேபி டீம்ஸ் வந்துட்டு பேட்டிங்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம அந்த கண்ட்ரில ஸ்பின் இருந்ததுன்னா பாகிஸ்தான்காரங்க 20 ஓவர் ஸ்பின் போடு. ஓகே, இல்ல உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலிங் இருந்ததுன்னா நீ வந்து அவுட். சார் பாப்பு ஹாப்பி ஃபார் அக்ஷர். எதுலயுமே ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு லீடரா இல்லாம இருந்தாரு. இப்போ விக்கெட் வந்து ஃபைனல்ல வந்து அந்த சாம்பியன்ஷிப் டீம்ல கிடைச்சிருச்சு. ரோஷன் அந்த மாதிரி தான். கண்டிப்பா ப்ரோ. ஹேட்ரிக் இந்தியா டீம் இஸ் நவ இன் பிரைம். 3 ICC trophy in 3 years. கண்டிப்பா ஆக்சுவலா 4-4 வந்திருக்க வேண்டியது. பட் அகைன் அத வேற ஏன் தம்பி ஞாபகம். இப்பவே அந்த 2027ன்றதே தனியா அந்த 50 ஓவர் இல்லன்றதே அது சொல்லுவானுங்க. சாம்பியன்ஷிப்பே இல்லன்னு ஒரு பேசுறது இல்லாம என்ன சொல்லிடுறோம், ஒரு கிரவுண்ட்ல ஆடி ஒரு கிரவுண்ட்ல ஆடி ஜெயிச்சவங்க. நீ இந்த பேக்கரி ஜோக் அக்கா வச்சுதான் பேக்கரி வாங்குறேன்ற மாதிரி ஒத்த கிரவுண்ட்ல அடிச்சுன்றானுங்க மாமா. நமக்கு அதான் வேணும், நமக்கு 2027 அவசியம் வேணும். அது இன்னொன்னு என்ன சொன்னா, ஹோம் கண்ட்ரில என்னவோ சொல்ல கேட்கல, ஹோம் கண்டிஷன்ஸ்ல அடிக்க முடியாதா? படிச்சதே கிடையாது. T20 வேர்ல்ட் கப் இன்னைக்கு ஒரு 3 ஸ்டேக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹோம் இதுல வந்து T20 வேர்ல்ட் கப் படிச்சது கிடையாது. நியூசிலாந்து எல்லா இன்டர்நேஷனல் டீமுமே 2 வாட்டி தான் நடந்திருக்கு, 2 வாட்டி தான் ஜெயிச்சிருக்கு. இந்தியா ஜெயிச்சா தேர்ட் டைம். அதுக்கப்புறம் நியூசிலாந்தோட ஜெயிச்சது இதுல முக்கியமா நியூசிலாந்து ஜெயிச்சது இல்லன்ற ஸ்டாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஒரு மேட்ச் ஆடி இருக்கும், எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பெருமையான ஒரு ஸ்டாட். ஏண்டா ஒத்த மேட்ச் ஆடிட்டு T20 வேர்ல்ட் கப்ல அதை ஜெயிச்சது இல்லைன்னு சொல்லி ஒரு ஹிஸ்டாரிக்கலா எடுத்துட்டு வந்து நிக்கிறீங்களேடா நீங்க எல்லாம். இது ஒரு ஸ்டாட்னா அத வேற பெருமையா போட்டுப்பான்.
ஆனா உண்மையிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு தேர்ட் டைம் T20 வேர்ல்ட் கப் சாம்பியன் வச்சிருக்கிறதுன்றது வந்துட்டு ஐபிஎல் நடத்துறதுக்கு நமக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து சும்மா எல்லாரும் ஐபிஎல் போய் அடிச்சுட்டு வாங்கடா அப்படி இப்படி இந்த சவுத் மேட்ச் தோத்துனா அப்படிதான் இருந்தது. நம்ம எல்லாரும் அதான் நம்ம அதே தான் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம். லைவ்ல தான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். I mean you will not get any emotion to analyze IPL games. Goes a very wrong direction. So yeah, it's a very good win for the fans and the fraternity, people like us, to talk about the game in a very positive sense, because ரொம்ப ரூத்லெஸ்ஸா இருக்கக்கூடிய உலகம் இந்த வேர்ல்ட் கப் இந்தியா தோத்துறதா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு இருந்திருக்கும். ஐபிஎல்ஏ வேஸ்ட்னு சொல்லுவா நீ, எல்லாத்தையுமே வேஸ்ட்ன்றவன்டா. எல்லாம் நான் சொல்றேன், நம்ம ஆளுங்களை சொல்ல, இப்ப நம்ம கமெண்ட் போடுறவங்க எல்லாருமே அதோட அமல்கமேஷன் தான். அவங்க எல்லாம் அந்த ட்விட்டர்ல ரீட் பண்றதை பார்த்துட்டு அது எது அவங்களுக்கு ஒத்து போதோ அதை வந்து எடுத்துப்பாங்க. இது ஏதோ வந்து சைக்காலஜிக்கல் மாதிரி பேசுறேன்னு நினைச்சுக்காது, அப்படிதான் நம்மளும் எடுத்துப்போம். சோ இவங்க வந்து எடுத்துட்டு இதுல கமெண்ட் போடுறது ஓகே, இப்ப ஸ்க்ரூட்டனியா இருக்கு, இது எப்ப வந்துட்டு வெறுப்பா மாறிடும், அது அப்படியே தோத்துருந்தோம்னா வந்துட்டு உடனே அவங்க இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஐபிஎல் வச்சிருந்து மட்டும் அப்படின்வாங்க. ஸோ தட்ஸ் a very good win, very positive win. எனக்கு அது செலிப்ரேட் பண்ற அளவுக்கு இல்லை, ஏன்னா ரொம்ப டாமினன்ட் பண்ணிட்டாங்க. பட் ப்ளீஸ் கிவ் us சித்து ஸ்டோரி போடுறத போட்டு விட்ட பாரு, காப்பி பண்ணி அப்படியே வச்சுக்கோ, எப்படி தாரிக்கு ஒரு போஸ்ட் போடுவோம் அப்படியே போட்டுரு. ஓகே, லோக்கல் பாய் அண்ட் சாங், ப்ளீஸ் கிவ் திஸ் காட் ஆஃப் ஆனர் லாஸ்ட் இயர் T20 World Cup 40 runs, yeah, TT performance, yeah. I don't think அக்ஷர் பட்டேல் வந்துட்டு எப்படி சொல்றது, அவரை வந்து நீங்க எதுவுமே கடந்தே போக முடியாது. வேர்ல்ட் லெவல்ல பேசணும், இந்தியா லெவல்ல தாண்டி கேன் வி டாக் அபவுட் வேர்ல்ட் ஆல்ரவுண்டர்ஸ், ஒயிட் பால் ஆல்ரவுண்டர்ஸ், அங்க போயிடலாம். தொட்டுட்டு வந்துரு, அதை மட்டும் தொட்டு ஓடி வந்துருக்கேன். இந்த மாதிரி why can't we touch this, have a conversation about அக்ஷர் பட்டேல், the most reliable white ball Powerplay போட சொன்னா போடுவாரு, பின் ஹிட் ரோல் பண்ண சொன்னா பண்ணுவாரு, ஃபிளெக்சிபிலிட்டி, ரிலீஸ் பாயிண்ட் ஜேமிசன் அளவுக்கு வச்சிருக்காரு. He has that attribute as well. 50 ஓவரும் பண்ணுவாங்க. 50 ஓவர்ல நம்பர் 5 ஆடி பெரிய இம்பாக்ட் பண்ணாரு சாம்பியன்ஸ் ட்ராஃபில. செம ரிவ்யூ. ஆனா பிட்ச் நோட்ஸ் பேட்ல படலன்றத கண்டுபிடிச்சாரு பாரு. HP 32 33 ஏன் மைமா பேரு தாண்டா அஞ்சலன்றதுக்கு போல வேற பேரை போடலாம். ஆனா அது சொல்ல இருக்காது, சொன்னா கண்டுபிடிச்சிருவாரு. பர்சனல் அட்டாக் மாதிரி. பாவம், இன்னைக்கு நான் very eager to see what these guys do in the ground today. ஏன்னா பாவம் ஏசியா கப் ஜெயிச்சுமே பாவம் எதுவும் பண்ண முடியல, கப்பு வேற புடிங்கிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு யாராவது புடிங்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? நான் பின்னாடி கூட ரோஹித் சர்மா இதுதான் வச்சிருக்கேன், இந்த 2024ல ஜெயிச்சதுதான். ஆனா அந்த கீழே அடிக்கிறது தான் வந்துட்டு ஃபேமஸ். இது வந்து ப்ரூவ் தம் ராங்னு இருந்தது. அது மாதிரி இன்னைக்கு யாரும் தட்டினாலும் நாளா அடிச்சு வாழ்க்கை ஒரு வைக்க மாட்டேன். வந்து சிரிப்பான், அதான் சொன்னல, சில என்ன பண்ணுவான்ற அதான் என்ன பண்ணுவானே தெரியல நமக்கு. எனக்கு தெரிஞ்சு போய் ஆப்போனன்ட் கைது கொடுப்பாரு நினைக்கிறேன். எமோஷனல் ஸ்டேக்ஸ் வந்து கம்பீர், எனக்கு மேல கம்பீரோட பண்றதா நான் சூர்யாவோட கம்பீர் பண்றதா நான். ஏன்னா this trophy is always, நான் வந்து கம்பீருக்கு தான் கண்டிப்பா ஒரு போஸ்ட் இருக்கு, கம்பீருக்காக தான் கண்டிப்பா இந்த ட்ராஃபி. கம்பீர் deserves this trophy. அது என்னது, சார்பட்டா பரம்பரையில வந்து அது பண்ணிட்டு நிக்கிற மாதிரி ஒரு இது வைடு ரங்கவாத்தியார் மாதிரி ஒரு டெடிகேட்டட் இது இருக்குன்னு நினைக்கிறேன் கம்பீருக்கு. இல்ல அதுக்குதான் நான் வந்து கம்பீருக்கு எனக்கு ஏன் கிரெடிட்டே கொடுக்க முடியலன்னா, எவன் வந்தாலும் அடிக்கிறானுங்களேடா கப்பு அப்படின்ற மாதிரி. கடந்த 2019 அப்புறம் ஜெயிச்சா சிராஜ் இல்லடா பர்சனலா, அதாவது personally saying, we are saying him to consider, but GG think him needs to be playing it. Yeah, see, இல்லடா அது அவன் பண்ண தப்பு தான். அவன் பண்ணது வந்து யாருமே ஜிஜி பண்ண இது பண்ண முடியாது. ஆனா அதை லேர்ன் பண்ணாரு பாத்தியா, அதுதான். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட பாயிண்ட் இட்ஸ் வெரி சிம்பிள். we can generally sit here and say இதை வந்துட்டு நடத்திட்டு தான் நல்லா இருக்கும்னு. அந்த ஆங்கிள் வந்து பார்க்கும்போது அவங்க கடைசியில அந்த சூப்பர் பவரை யூஸ் பண்ணாங்கல்ல. இப்ப நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் சஞ்சய் தூக்கிருக்கே கூடாதுன்னா, நான் சொல்றதை அவங்க கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நான் அந்த எண்டாவது சஞ்சு 11ல விளையாடுறது, எந்த ஆங்கிள் மூவ் நீ இப்படியும் தொடலாம், இப்படி வந்து தொட்டிருக்காது, அது அவ்வளவுதான். பட் அட் எண்ட் ஆஃப் த சூப்பர் பவர் ஹேவ் பீன் யூட்டிலைஸ்டு சோ வெல். லேர்ன்ட் லெசன். அந்த தோத்ததுக்கு அப்புறம் குவிக்கா வந்து வாஷி இஸ் நாட் அவர் மேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் அக்ஷரை வந்துட்டு ட்ரெஸ் பண்ணி லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு போட விட்டாச்சு. டைரக்டா தப்ப பட்டுன்னு திருத்திக்கிறது அப்படியே. அதுதான் ஐ லைக் கௌதம் கம்பீர்ஸ் திங்கிங். பட் கோச்சிங்கா எந்த ஒரு சேஞ்ச் ஒண்ணு என்ன பண்ணாங்கன்னா, அடுத்த ஸ்டேஜ்ல கொண்டு போய் வந்துட்டு வச்சுட்டாங்க. இந்த ஆஸ்திரேலியால வந்துட்டு ஒரு
ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு புது கோச் வந்து போட்டிருந்தாங்க. ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹிஸ் நேம் எக்ஸாக்ட்லி. அவர் எதுக்கு வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். ஏன்னா ஸ்டாண்டர்ட் இது பத்தாது. ஆனா பார்த்தா ஆஸ்திரேலியன் அந்த இது வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சு. உமன்ஸ் சொல்றேன். அது மாதிரி டீம் இந்தியாவை பொறுத்தவரை இவரை மெயினா கோச் போட்டது வந்து T20 இருக்கிறத விட 5th கியர் 6th கியர் 7th கியர்ல பேட்டிங் பண்ண வைக்கணும், அடுத்த ஸ்டாண்டர்ட் கூட்டு போகணும்னு சொல்லி தான் கொண்டு வந்தாங்க. அது வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதுதான் இவரோட மெயினான விஷயம். என்னன்னா ஆல்ரெடி நம்ம தான் பெஸ்ட்னு உலகமே தெரியும். அவுட் ரைட் ஃபேவரட்ஸ். எங்க ஆடினாலுமே T20ல நம்ம அவுட் ரைட் ஃபேவரட்ஸ். இப்போ கிரிக்கெட்டை அடுத்த லெவலுக்கு வந்துட்டு கொண்டு போகணும்னு சொல்லி கௌதம் கம்பீர் வந்து கையில கொடுத்தாங்க. அதை வந்து அவர் பண்ணிட்டாரு. வின் ரெக்கார்ட்லயும் சரி, இதுலயுமே சரி T20ல. ஸோ அந்த இதுல பாராட்டி தான் ஆகணும். அண்ட் டிஎன்ஏல ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றதுன்னா, அந்த 10 IPL டீம் ஆடுறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் ஒரு சொல்லாத ஒரு நியூஸ் என்ன போயிருக்குன்னா, இப்படி விளையாடுறதுதான் கிரிக்கெட், இப்படி விளையாண்டிதான் உன்னை டீமுக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. இவன் என்ன சொன்னா சொல்லவே மாட்டான். சொன்னானே சஞ்சு சாம்சன் ஒண்ணுமே நடக்காது. வாட் வில் ஹேப்பன் நான் சொல்றேன். ஐ மீன் ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு விசுவலைஸ் இட். சஞ்சு சாம்சன் go into CSK dugout asking he would go and say that 100 போறது மேட்டரே இல்லை, because he has done it in knockout games. ஸோ எவ்வளவு பெருசா அது போய் இப்போ நெக்ஸ்ட் வரப்போற அந்த கார்த்திக் சர்மாவா இருக்கட்டும், பிரசாந்த் வீரா இருக்கட்டும், whoever listens to this will actually say that இதுதான் ஸ்டாண்டர்டு. அப்ப நான் என்ன பண்ணணும், சிஎஸ்கேல வந்து அடிக்கணும், அடிச்சிடணும், அவுட் ஆயிடணும், நான் வந்து நிக்க கூடாது, மைல் ஸ்டோனுக்கு ஆடக்கூடாது. சோ அப்படியே நீ யோசிச்சு பாரு, 11 பேர் ஒவ்வொரு பிரான்சைஸ் போக வந்துட்டு they will talk about வெளியே உட்கார்றது என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கு குல்தீப் யாதவுக்கு, how well he is been treated, how Arun is being backed, how Abhishek Sharma is being backed, and Abhishek Sharma tell what is the particular reason என்னை ஏன் பேக் பண்ணாங்கன்றத வந்துட்டு you never know what are the conversation until Abhishek writes a book. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து பெருசா வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். இது பெரிய சிஸ்டத்தையே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டிஎன்ஏவே அப்படியே கொண்டு போயிருது. இப்போ இந்த வின்னே வந்து ஒரு வேற மாதிரி கொண்டு போகுது. எவ்ரி ஐபிஎல் டீம் வாட்ச் அவுட் ஃபார் திஸ். எவ்ரி ஐபிஎல் டீம் வில் ஆக்சுவலி நோ அதர் ஆப்ஷன், எவ்ரிபடி வில் பிளே பேட்டிங். இந்த இம்பாக்ட் பிளே ரூல் இல்லைனாலுமே அதான் நடந்திருக்கும். ஏன்னா அது ஒரு கீழே நடக்கிறது மேல நடக்காது, மேல நடக்கிறது தான் கீழே ஃப்ளோ ஆகும் அப்படியே. சோ அதனால அந்த மூளை சொல்றது உடம்பு கேட்கிற மாதிரி மூளை வந்து இந்தியன் டீமோட டிஎன்ஏ தான். இவங்க என்ன மாதிரி ஆடுறாங்களோ அந்த கிரிக்கெட் தான் 10 பிரான்சைஸ் ஆட ட்ரை பண்ணுவான். அதை எவன் வந்து அச்சீவ் பண்றானோ அவன் கப்படிப்பான். இதுதான் பாயிண்ட். சோ அதுல வர கோச்சுக்கு வந்து ஒரு பிளஸ் கிடைக்கும், அதுல கேப்டனா பண்றதுக்கு ஒரு பிளஸ் கிடைக்கும். ஏன்னா அவர் ஆல்ரெடி அந்த டிஎன்ஏ தானே ஃபாலோ பண்றாரு. அதனாலதான் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பாய்ஸ் என்ன பண்றாங்க, ஐயர் கேப்டனா வேணும்ன்றான், ஆட்டோமேட்டிக்கா வந்து. இப்ப நீ போயிட்டு ஐயர் வந்து அந்த சிஸ்டத்துக்கு வரணும்னு அவசியம் இல்ல, ஐயா ஐயர் தான் அந்த சிஸ்டம் அப்படிங்கிற கௌதம் இப்படின்னு போது என்ன ஆயிருந்தா, கௌதம் கம்பீர் கீழே இருந்தவங்க தான் in and around they know the voice of what DNA we need to play, how we need to win the championship. ஒரு கட்டத்துல வந்து SRHம் கப் அடிக்கும் போது it was more of a bowling, that is where Bhuvaneswar come into the team India. We are actually playing as a very finger spinning, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய ஒரு அட்டாக் பவுலிங் ஆடிட்டு இருந்தோம். விக்கெட் டேக்கர்ஸே கிடையாது. ஸோ அதனால டாப்ல எப்படி இருக்கோ அது அப்படியே வந்து பரவி போகும். ஸோ நம்ம ஐபிஎல் அனாலிசிஸ் பண்ணும்போது மேபி இதுவும் ஒரு ஃபேக்டரா வச்சுக்கலாம். விச் டீம் ஹேஸ் வெரி மச் இந்த டிஎன்ஏ ஃபாலோ பண்ணக்கூடிய டீமுக்கு அதிக பாசிபிலிட்டி டு வின் அ ட்ராஃபி இஸ் ஆல்சோ தேர், அண்ட் தே மைட் ஆல்சோ கெட் லாட் மோர் பிளேஸ் இன் டு த இந்தியன் டீம். அவங்க வந்து உள்ள விளையாடுறதுக்கு இந்த டிஎன்ஏவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அதை ஃபாலோ பண்ணி கரெக்டா கிளிக் பண்ணும். இப்ப ருத்ராஜ் கெய்க்வாடா இருந்தா, if Ruturaj Gaikwad says that I'll only do 50 ball 70, 50 ball 80, or okay நான் இப்படி வரேன் 50 ball 100 தான் அடிப்பேன், நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன், நான் நாக் பண்ணிட்டே இருப்பேன்னா உங்களுக்கு ODI டோர் தான் ஓபன் ஆகும். The DNA is totally different. You have to score 38 ball 90, 42 ball 100. Can you able to quick that 8 ball? இப்போ என்ன கேக்குறான், ருத்ராஜ் கேக்வாட் அடிக்கிறதுலாம் யாரையும் அடிக்க முடியும் அப்படின்னு கேட்டா, yes, that is for only for CSK. If you want him to be in Team India, he has to try to reduce that 8 to 12 ball gap what he is taking. அதுக்கு அவர் ஒர்க் பண்ணாருனா தான் CSK இப்போ அதுல அவர் அடிச்சிடுறாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் கப் அடிச்சிருவாரு. கப் அடிச்சோடனே ஜென்ரலி சேம் இஃப் இட் இஸ் சிஎஸ்கேனா சிஎஸ்கே எடுத்தா மும்பை எடுத்துக்கோங்க. அதுல வந்து அவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா டீமுக்குள்ள வந்து கேள்வி வருமா வராத, செலக்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா பிக் பண்ணிடுவாங்க. when he is playing at that time Gautam Gambhir knows he is being coming what I am expecting, no need to tell anything. அப்படியே சிஎஸ்கேல பண்ணது இங்க வந்து பண்ணிட்டு போயிருங்க அப்படின்றாங்க. கேப்டன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஐயருக்குன்னா he no need to talk anything about that. He will just come and do what he has been doing in IPL. So everybody watching this game will understand we are not playing 200 v200, we are playing 250 v300. If you are having the guts to do that in IPL, which is having one more player extra 12v12, okay, impact player rule இருக்கும்போது ஒன்னால 300 டார்கெட் பண்ணி எந்த டீம் அடிக்குது, எந்த டீம் கன்சிஸ்டன்டா 250 மேல அடிக்குதோ அந்த டீம்ல இருந்து கண்டிப்பா 2 பிளேயர் உள்ள வர போறாங்க. அந்த டீம்ல இருக்கவங்க கப்படிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதுல இருக்க கேப்டன் வந்து இந்தியன் டீம் கேப்டன் பண்ணிடுவாங்க. ஏன்னா this team looks like they are going for a pure cycle refresh.
in terms of everything based on another IPL tournament. கண்டிப்பா கம்பீர் made KKR to win the first. இதுதான் நான் சொன்னேன், கரெக்டா சொல்லிட்டான். மேத்யூ மாட்ஸ் ஃபார் ஆஷிஷ். ஆஸ்திரேலியா. அதுக்கப்புறம் இங்கிலாந்துல கூட ஒயிட் பாலுக்கு போட்டாங்க இவர் ஆக்சுவலா, இஃப் ஐ எம் நாட் ராங். தென் he was not able to do well. லாஸ்ட் क्वेश्चन போடு. ஓகே, நான் போடு. ஓகே. Who's better? Which is better? Who's better to lead MI? Sky or Hardik? ஏன் ஃபர்ஸ்ட் ஹர்திக் வந்து எடுத்தாங்கன்னு சொல்லிடுறான். அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா, நவ் தட் ஹர்திக் இஸ் நாட் செலக்டட் as a கேப்டன், இந்த கான்வர்சேஷனே அதனாலதான் வருது. ஏன்னா அந்த டைம்ல நீங்க பாருங்க 2024 அந்த வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி அந்த கேப்டன்சி செலக்ஷன் எடுத்தாங்க. கோயிங் ஃபார்வர்ட் வி தாட் நமக்கு பாக்குற நமக்கே தெரியுது who is the fixed or who is going to be the next கேப்டனா இருக்கட்டும் சரி. ஏன்னா இப்ப ரோஹித் சர்மாவோட ஸ்பாட்டே வந்து ஒரு கொஸ்டினா தான் இருந்துச்சு, கன்சிடரிங் his form going into the வேர்ல்டு கப். அதுக்கப்புறம் அதான் இதே கான்செப்ட் தான். இப்போ எப்படி நம்ம அக்ஷருக்கு வந்து நெக்ஸ்ட் வேர்ல்டு கப்ல வந்து அவர் தான் ஷுவர் ஷாட்னு சொல்றோமோ, அதே மாதிரி அந்த வேர்ல்டு கப்ல இல்ல ஃபியூச்சர் வேர்ல்டு கப்ஸ்ல ஹர்திக் இல்லாத ஒரு வேர்ல்டு கப் ஸ்குவாட நம்மளால எழுத முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி மும்பை ஃபெல்ட் ஹீஸ் அவர் சேஃப் பெட் ராதர் தேன் going with Sky. Nobody thought Sky will be given a nod ahead of Hardik Pandya, and India had a different reason to give for Sky over Hardik Pandya. So for me, Mumbai யோசிச்சதுல எந்த தப்புமே கிடையாது. And I still feel நீங்க வந்து அவரோட கேப்டன்சியை கொஸ்டின் பண்ணலாம், agree, but I still feel அந்த குரூப் ஆஃப் பிளேயர்ஸ்க்கு மும்பையுமே வந்து எப்பயுமே அந்த எமோஷனல் ஸ்டேக் வந்து ஒருத்தருக்கு எப்போ அதிகமா இருக்கோ, I still feel Hardik has that emotional connect for that franchise as well as ஒரு பிளேயிங் லெவல்லே அவருக்கு வந்து அந்த எமோஷனல் ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருப்பார். ஸோ ஐ ஃபீல் ஹி இஸ் அ பெட்டர் லீட். அண்ட் யூ கேன் சே இப்போ வந்து கப் அடிச்சனால ஸ்கை வந்து பெட்டர் கேப்டன் நீங்க வந்து ஆர்கியூ பண்ணலாம். பட் ஐ வில் ஸ்டிக் ஆன் ஈவன் இஃப் ஹர்திக் கோஸ் ஆன் டு லூஸ் மும்பை இந்த கப்பு தோத்தாலுமே ஐ வில் ஸ்டிக் ஆன் டு ஹர்திக் பீயிங் த பெட்டர் சாய்ஸ். இல்ல இப்போ இதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு ஐபிஎல் டெசிஷன் இஸ் when actually you are captaining an IPL team, you are actually not captaining the best 11 players in the country, first thing, because here Surya Kumar Yadav is captaining the best 11 player in the country. 10 டீமுக்கு வந்து பிரியல அவர் மொத்தமா அந்த 10 டீம்ல இருந்து ஃபில்டர் பண்ணி அந்த ஃபில்டர்ல வர அந்த ரொம்ப ஸ்பெஷலான இது இருக்கும்ல, தயிரை வந்து போட்டா யோகட், கிரீக் யோகட் ரீசன்ட்லி ஐம் ஹேவிங், அதனால நான் சொல்றேன் அது அவ்வளோ டேஸ்டா இருக்கு, ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கு. ஸோ அதனால அவ்வளோ வந்துட்டு ரொம்ப வந்து டேஸ்டியா இருக்கிறது பெஸ்ட் பிளேயர்ஸை வந்து கொடுக்கறத லீட் பண்றாரு சூரியகுமார் யாதவ். ஸோ நத்திங் டு டேக் அவே ஃப்ரம் சூரியகுமார் யாதவ். ஆக்சுவலி லீடிங் தீஸ் பிளேயர்ஸ் சுட் பி வெரி ஈஸி. பட் ஹர்திக் பாண்டியா வந்துட்டு ஹி இஸ் ஆக்சுவலியா ஐபிஎல்ல இருந்து ஒரே பிரான்ச்சைஸ்ல இருந்து படிப்படியா மேல வரும்போது he might see 3 or 4 ஹர்திக் பாண்டியா, ஒரு சஞ்சய் யாதவ், ஐ மீன் பிஃபோர் இப்போ வந்து வரக்கூடிய புது பிளேயர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த புது பிளேயர்ஸை வந்து he will has to இந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி அந்த சிஸ்டம்ல மும்பை இந்தியன்ஸ் இந்த பிரைவேட் சிஸ்டம், நான் சொல்றது இது வந்து பிரைவேட் டெசிஷன், இந்த டெசிஷன் பிரைவேட் டெசிஷன். அவங்களுக்கு வந்து ஏன் வேணும்னா ஹர்திக் பாண்டியா தான் பெட்டரா இருக்காரு. ஏன்னா அவங்க வந்து எப்படின்னா ஹர்திக் பாண்டியா உள்ள வந்து he actually gone through lot and then இப்போ வந்துட்டு ஸ்டாப்ல இருக்காருன்னா he can really manage the newbies. அந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா மேனேஜ் பண்ணி அவங்கள்ட்ட பெஸ்ட் அவுட் ஆஃப் கொடுக்க முடியும்னு சொல்லி இவங்க வந்து நம்புறாங்க. ஒன்னு. இன்னொன்னு, நீங்க அதே இதை வந்து சூரியகுமார் யாதவ் இங்க எடுத்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் பிளேயர்ஸை பண்றது மட்டும் இல்லாம எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. பெஸ்ட் பிளேயர்ஸை கேப்டன் பண்ணணும்னா யூ நீட் டு ஹேவ் அ லாட் ஆஃப் கிரிக்கெட் பீங் பிளேடு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு MS தோனி, ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிரிக்கெட் மட்டும் இப்படின்னு சொல்லி பார்க்காம T20 கிரிக்கெட் மட்டும் பார்த்தா சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு குட்டி மைக்லசி தான், கிரிக்கெட் ஆடி கிடக்கு. அவ்வளவு கிரிக்கெட் ஆடி இருக்கனால he would have seen lot more up and downs within the game. So decision making இன்னும் ஷார்ப்பரா இருக்கும். ஆனா ஐபிஎல்ன்றது பிரைவேட் என்விரான்மெண்ட். அந்த பிரைவேட் என்விரான்மெண்ட்ல மும்பை இந்தியன்ஸ்ன்றது ஒரு இந்தியன் டீமை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் இன்ஜின் ரூம். அந்த இன்ஜின் ரூம்ல ஹர்திக் பாண்டியாவோட அந்த ஓவரால் பெர்சோனா actually helping the whole Mumbai Indians as a team as well as the new player who are coming in doesn't need only experience thought process. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே இருந்தனால தான் MS தோனினால ஸ்பார்க் கண்டுபிடிக்க முடியல. Because MS Dhoni was getting the best player from the country and he was delivering for the country. But when it comes to CSK, he was picking experienced players, Rabin Uthappas, Ambati Raidus. அவங்கள்ட்ட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஆனா ருத்ராஜ் கேக்வாட்ட புது பிளேயர் கொடுக்கும்போது he needs to react like what Hardik Pandya did to Gujarat Titans. பெர்ஃபார்மன்ஸை கண்ணில் பார்க்கணும். இப்ப சூரியகுமார் யாதவ் நல்லா ஆடுவார்னு எனக்கும் தெரியும், புதுசா வர பிளேயருக்கும் தெரியும். போறேன் அசியூமிங் அந்த பிரைவேட் என்வரான்மெண்ட்ல சூரியகுமார் யாதவ் கேப்டன் வச்சுக்கோமா, சூரியகுமார் யாதவ் அடிப்பார்னு சொல்லிட்டு இவர் டிவில பாத்துருப்பாரு.
அங்க போய் ஒரு 2-3 மேட்ச் சூரியகுமார் அதை அடிக்கலன்னு வச்சுக்கோங்க, he will not actually believe what Suryakumar is does and what is an emotion for Mumbai Indians. இந்த பிரைவேட் என்விரான்மெண்ட்டுக்குள்ள ஹர்திக் பாண்டியா பண்ணது என்ன அப்படின்றத ஹர்திக் பாண்டியா வந்து பண்ணி காட்டியிருக்காரு ஆல்ரெடி குஜராத் டைட்டன்ஸ்க்கு. அதனால யூ நீட் அ வெரி எமோஷன் கேப்டன் லைக் வாட் ஹர்திக் தாரிக் செட். yet யூ நீட் அ டாப் டு பாட்டம், கீழ இருந்து வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து கீழ இருந்து வந்த ஒரு பிளேயரா வந்து பார்த்தா தான் எல்லாரையும் அவங்களால மேனேஜ் பண்ணிக்க முடியும். பிகாஸ் யூ நீட் டு கெட் பெஸ்ட் அவுட் ஆஃப் பிளேஸ், யூ ஆர் நாட் கெட்டிங் அ பெஸ்ட் பிளேயர் இன் ஐபிஎல். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப சாஹில பத்தி இப்ப சித்து சொல்றான்னா, அது அவர் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவன் 200 செகண்ட்ல அடிப்பான். அவனை பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும்ல. அதுதான் இங்க ஐபிஎல்ல இருக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப மைனூட்டான ஒரு விஷயம். அது வந்து ஹர்திக்னால பண்ண முடியும்னு சொல்லி மும்பை இந்தியன்ஸ் நினைக்கிறாங்க. ஸோ தே கேன் ஸ்டிக் டு ஹிம் அண்ட் very very franchise based and very private decision has to be made, and it's a very rightly made. And Hardik, they have to stick to Hardik Pandya. Daivu senju do not go to Suryakumar Yadav, please, because this system is different, system is different, and the coach wants a experienced captain who worked with him here, Gautam Gambhir, but there they want Hardik Pandya to work with them, the coaches. So I mean, I would really say Suryakumar Yadav will be a world beater in T20 generally until he retires. But ஆனா இந்தியன் டீம்ல இருக்கணுமா இருக்க கூடாதான்றத நம்ம அப்புறம் பாப்போம். அதை பத்தி நம்ம முன்னாடியே வேற நிறைய பேசியாச்சு, ரிவ்யூ எடுத்து முடிவு பண்ணலாம். So what should Australia do in T20s to compete this Indian team? ஸோ கம்பீட் திஸ் இந்தியன் டீம்ன்றது வந்து எப்படின்னா, லைக் இப்போ இருக்கிற அவங்களோட ஸ்ட்ரக்சரில் வந்து இன்னுமே வந்து மிடில் ஆர்டர்ஸ் வந்து இன்னும் பெரிய பவர் ஹிட்டிங் கிடையாது. பிகாஸ் டிராவிஸ் ஹெட் அண்ட் மிச்சல் மாஸோட அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸோட அந்த பவர் பிளேல தான் அவங்க டாமினேட் பண்ணாங்க கேமு. மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப வீக்காக இருக்கு. அண்ட் பவுலிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஹேசல்வுட் திரும்பி வந்தாலுமே அவருமே 30+ ஆகிட்டாரு. ஸோ ஐ திங்க் ஸ்டில் தேர் கோயிங் டு கோ டு த பிளாக் போர்ட் அண்ட் தென்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். தே ஹவ் டு ஃபைண்ட் சம்திங் இன் பிபிஎல். டொமஸ்டிக் லெவலாவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலாவே த குவாலிட்டி லேக்ஸ் ஐ ஃபீல், எஸ்பெஷலி இன் ஒயிட் பால் கிரிக்கெட் ஃபார் தெம். ஏன்னா நீங்க வந்து பிபிஎல் லெவல்லுமே பார்த்தீங்கன்னா வென் தே ஆர் ப்ரொடியூஸ்ட், அதாவது காலங்காலமா பாக்குறோம் அந்த லெஜெண்ட்ஸை விட்டுருங்க, அதை தாண்டி ஒரு பிபிஎல் டேலண்ட்டை கொண்டு வரும்போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மேட்ச் பண்ண முடியல. அவங்களோட அடாப்டபிலிட்டி ஃபேக்டரா இருக்கட்டும் சரி, பும்ரா சாண்டி, ஐ டோன்ட் ஃபீல் தே ஹேவ் த குவாலிட்டி. ஸ்கில்ஸ் என்னதான் இருந்தாலும் தே கேனாட் கம் அண்ட் கம்பீட் ஸ்ட்ரெயிட் அவே. அவங்களுக்குள்ள என்னதான் ஒரு பெஸ்ட் டேலண்ட்னு சொன்னாலும் இந்த அப்ரிங்கிங்கா இருக்கட்டும் சரி, அந்த டொமஸ்டிக் சர்க்கியூட் இப்போ வந்து இஷான் கிஷனை வந்து டொமஸ்டிக்ல இருந்து டைரக்டா வேர்ல்டு கப்ல இறக்குறாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் இது நடந்திருக்குன்னு தெரியல. எடுத்துட்டு வந்து பாகிஸ்தான் கூட துண்டா ஒரு கேம் ஒரு 2 ஐபிஎல் ஆடுனா 2 பாயிண்ட் எடுத்து தரது எவ்வளவு புருஷன்னு துண்டா அந்த மேட்சே ஜெயிச்சுட்டு போயிட்டார் இஷான் கிஷன். அதே மாதிரி ஆஸ்திரேலியால இருந்து வந்து சிங்கிள் ஹேண்டடா கூட கிடையாது, ஒரு ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ். நான் வந்து இந்த டொமஸ்டிக்ல இருந்து வந்த ஒருத்தர் வந்து கடைசியா ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி எஸ்பெஷலி இன் வேர்ல்ட் கிரிக்கெட்ல வந்து எப்போ பண்ணியிருக்காங்கன்னு கேட்கறதே வந்து நீங்க தேடி போய் பாக்குற மாதிரி தான் இருக்கு. யாராச்சும் நீங்க பார்த்த உடனே ஆஹா இந்த டொமஸ்டிக்ல இருந்து வந்து இவர் வந்து ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லை. ஐ ஃபீல் தி லேக் ரூட் லெவல்லே ஒரு பெரிய லேக்கிங் இருக்குன்னு தான் நமக்கு. இல்ல ஐ திங்க் தே நீட் டு மேக். இப்போ ஹரி சொன்ன அந்த பிளாக் போர்டு பாயிண்ட் வரும். பிளாக் போர்டுக்கு போங்க, ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் போடு. பிபிஎல்ல எல்லா இன்டர்நேஷனல் T20 பிளேயர்ஸும் விளையாடணும். இல்ல டெஸ்ட் மேட்சஸ் அப்ப நடக்காம இருந்ததுன்னா யூ ஹேவ் டு பிளே, நோ அதர் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் திங். இன்னொன்னு அண்டர் 19ல வந்துட்டு இன்னும் ஃபோக்கஸ் வந்து பத்தல. எஸ்பெஷலி லுக் அட் இங்கிலாந்து அண்டர் 19, இந்தியன் அண்டர் 19. இங்கிலாந்து அண்டர் 19 ஒரு கதை இருக்கு. என்னன்னா இங்கிலாந்து தான் முன்னாடி கேவலமா பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியா மட்டும் தான் அண்டர் 19 ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஏசியன் கண்ட்ரீஸ். பும்ரா ஜாலியா விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. பேட்டிங் மிஸ் தான். சோ அதான் எனக்கு சாம் கான்ஸ்டஸ் என்ன மச்சான், சாம் கான்ஸ்டஸ்லாம் உள்ள வர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா வெரி 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 நல்ல கேள்வி தான். இப்போ ஹரிகிருஷ்ணன் ப்ரோ சொல்ற மாதிரி இப்போ அவரே சொன்னா ஒரு 11 பேர் சொல்லுவாரு. ஆனா அந்த 11 பேர் வந்து வேர்ல்டுல இருக்கவங்களோட கம்பீட் பண்ண முடியும். ஒரு ஜேக்கப் பெத்தல், ஒரு பேச்சுக்கு இந்தியா வேற லீக் கேப் இருக்கனால ஒரு ஜேக்கப் பெத்தல், ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் பிரேவிஸ், அப்படி வாங்க. நீங்க அந்த லெவலுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது பிபிஎல்ல ரூல் போடணும். பிரான்சைஸ் மாடலை முதல்ல மாத்துங்க. சும்மா உள்ள வந்து வச்சுட்டு அவங்க ஏதோ வந்துட்டு வைட்டாலிட்டி T20 பிளாஸ்ட் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. உள்ளூர்காரன் அவனுக்கு ஜெயிக்கிறதுல அவனுக்கு எதுவுமே கிடையாது. அவன் அதுல என்ன பண்ணிடுறான் தெரியுமா? கோச்சஸ் எல்லாம் என்ன பண்ணிடுறான்னா அதுல ப்ரொஃபைல் பில்ட் பண்றான்டா ஹரி. ப்ரொஃபைல் பில்ட் பண்ணிட்டு ஆஸ்திரேலியா டீமுக்கு வரான், இல்ல ஐபிஎல் டீமுக்கு போயிடுறான். அப்படி யாருமே வந்து கண்ட்ரில வந்து T20க்கு வந்து வாங்க மாட்டாங்க. அவங்க அந்த ப்ரொஃபைல் பில்ட் பெர்ஸ்காச்சஸ்ல வந்து ஜஸ்டின் லாங்கர் பண்ணாரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்போது. இங்க எல்எஸ்டி வந்தாருன்னு நினைக்கிறேன். 100ல ஒரு டீம் பண்றாரு.
நீ வந்து இல்லைன்னா ஆஸ்திரேலியால வந்துட்டு போயிடுற. இப்போ பாயிண்ட்னா உன் பிளேயருக்கு வந்துட்டு ஸ்டேக்ஸை கொடுங்க முதல்ல. இதுல அடிக்கிறதுல வந்துட்டு என்னன்னா, இப்போ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வராங்கன்னா அண்டர் 19 சீரியஸா ஒயிட் பால் கிரிக்கெட் அண்டர் 19 வந்து சீரியஸா பவர் ஹீட்டிங் எடுத்துங்கயா. இந்த மாலச்செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பிளேயர் தான் வந்து ஆஸ்திரேலியா இந்த மாதிரி பவர் ஹீட்டிங் வந்து பண்றாரு. மத்தபடி எல்லாருமே 50 ஓவர் வந்து இன்னமே வந்துட்டு இதாக தான் வந்து ஆடிட்டு இருக்காங்க. அவர் ஒரு ஆஃப் ஸ்பின் போட்டு லெஃப்ட் ஆர்ம் பண்றாரு. என்னடா ஃபீல் செட் இது? ஹேட்ரிக் பால்ரா, அதனால வச்சிருக்கேன். அது ஸ்டார் சில்லி பாயிண்ட் ஃபார்வர்ட் ஷாட்லுக்கு அதெல்லாம் வைப்பாங்கன்னு பார்த்தேன். கம்பீர் பண்ணக்கூடிய ஆள் தானே, ஃபைனல்ஸ் தானே அது. ஓகே. அதே மாதிரி இப்போ அவங்க வந்து லேட்டஸ்டா வந்து பார்க்கும்போது அவங்க டிம் டேவிட் தான் அவங்க இப்போதைக்கு ரீசெண்டா ப்ரொடியூஸ் பண்ண பெஸ்ட் T20 பேட்டர். ஸோ அவருமே வந்து பாத்தீங்கன்னா ஆல் கண்டிஷன்ல ப்ரூவன் கிடையாது. அவர் என்ன பண்றாருன்னா பிளாட் பிச்சஸ் ஹையர் பவுன்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் மட்டுமே அடிச்சு பழகுறாரு. இப்பயுமே ஐபிஎல்ல வந்து என்ன பண்றாங்க, நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது, டிம் டேவிட் வந்து மோசமான T20 பிளேயர் ஆனா கிடையாது. அவர் பிளாட் பிச்சஸ்ல சூப்பரா வந்து பண்ணுவார். அடாப்டபிலிட்டி ஃபேக்டர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அவர்கிட்ட. அது மாதிரி பார்க்கும்போது இப்ப ஸ்டாயினிஸ் எல்லாம் வந்து மேக்ஸ்வெல் தான் அவங்களோட கடைசியோட வேர்ல்ட் பீட்டர். ஹெட் தான் இப்போதைக்கு வந்து அவங்களை ஏதோ அப்லோட்ல வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மார்ஷும் ஹெட்டும் மட்டும்தான் உள்ள தோண்டி பார்த்தா மத்தவங்கள மேட்ச் பண்ண முடியல. இப்ப நான் சொன்ன மாதிரி நான் தனியாவா கிரிக்கெட் விளையாடுவேன், ஆப்போனன்ட் ஒருத்தன் வேணும் இல்ல, டாப் ஆப்போனன்ட்டோட சண்டை போட முடியற மாதிரி வந்துட்டு ஒரு ஆள் இருக்கான்னு கேட்டா இல்ல. சோ தே நீட் டு மேக் தி பிபிஎல் மோர் சீரியஸ். அடுத்து இங்கிலாந்து. சரி, அதான் நெக்ஸ்ட் இந்தியாவா அப்படின்னு கேட்டா பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் இப்போ இந்த 48 பால் தியரி, பவுலிங்லாம் அவங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அடில் ரஷீடுக்கு ஆல்ரெடி வயசாகி போச்சு. இதுக்கப்புறம் அவங்க பவுலிங்ல வந்து அதான் சொன்ன ஆர்ச்சர் எல்லாம் போட்டு 60 ரன் அடிச்சிட்டு இருக்காங்க. வைபவ் சூரியவன்சி அடிச்சதே நீங்க பாத்துருப்பீங்க. கேட்டா வைபவ் சூரியவன்சிக்கு ஸ்லோவா போட்டா நெட்ஸ்லன்றீங்க. அது எப்படி ஸ்லோவா போட முடியும்? அந்த அளவுக்கு நம்மளால பவுலிங் வந்து இன்னுமே ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன் இங்கிலாந்து. இல்ல நெக்ஸ்ட் இந்தியான்னு சொல்ல வேணாம், நான் இந்த மாதிரி பேசிடலாம் கௌதம் ப்ரோ. நான் என்ன தெரியுமா சொல்றேன், இந்தியாவை வந்துட்டு கம்பீட் பண்ணக்கூடிய டேலண்ட்ஸ் இருக்கக்கூடிய டீம் இங்கிலாண்டும் சவுத் ஆப்பிரிக்காவும். சண்டைக்கு அவங்க தான் வருவாங்க. அதாவது எப்படின்னா நம்ம போயிடும். இப்போ நம்ம மட்டும் தனியா விளையாட கப்பு கொடுக்க மாட்டான்ல, ஏதோ ஒரு டீம் வரணும் ஃபைனல், அவனை அடிக்கணும், நம்ம அடிச்சாதான் கப்பு. இவங்க 2 பேர் ஒன்று நிப்பாங்க. அதான் அன்னைக்கே ஹரி வந்து கேட்டிருந்தான் இந்த மாதிரி நியூசிலாந்து வந்து பவர் ஹவுஸா ஐ மீன் சம்திங் அந்த மாதிரி கேட்கும்போது பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கு. அதான் அவன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நான் ஓவரால் டேலண்ட்ல பேசினேன். அவன் சொன்னது வந்து 100% ரைட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணாங்க. ஆனா டேலண்ட்ன்றது வந்து எப்படின்னா பைலேட்டரலி த்ரூ அவுட்டா வந்து பண்ணணும். நான் எப்பயுமே வந்து என்ன தெரியுமா கேட்பேன், இன்னைக்கு இந்தியா தோத்துருந்தா கூட ஒரே கேள்வி தான் கேட்பேன். 2023 அதே கேள்வி கேட்டுதான் என்ன நான் வந்துட்டு சாஃப்ட் பண்ணிக்கிட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்னா, இதே மாதிரி திருப்பி இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் போடலாம், ரீமேட்ச் போட்டா நாளைக்கே ஜெயிப்போன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு. நான் என்ன சொன்னேன், கப்பே நீ வச்சுக்கோ. ஆஸ்திரேலியா கரண்டே நான் கேட்கறேன், இன்னொரு ஒரே ஒரு அப்படி என்ன நினைக்கிறேன், அந்த ஒரு நாள்ல ஜெயிச்சிட்டான்ற போதும் உனக்கு. அது மாதிரிதான் இன்னைக்கு நியூசிலாந்து ஜெயிச்சிருந்தா நான் என்ன கேட்பேன்னா, அன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காரனா அதான் கேட்கணும், அன்னைக்கு ஃபினால நடிச்சிட்டான், இன்னொரு மேட்ச் போடலாமா? போட முடியாது. ஏன்னா அன்னைக்கு ஜெயிச்சாதான், இல்லைன்னா உனக்கு கப்பு இல்ல அடுத்த நாள். எங்களுக்கு அப்படி இல்லை, 90% பைலேட்டரல் ரெக்கார்டு, ஃபுல்லாவே கன்சிஸ்டன்சில உருண்டு பிறண்டு வால்யூம் ஆஃப் ரன்ஸ்ல 200 ஸ்ட்ரைக்கர் அடிச்சு பழகினோம் நாங்க. ஏதோ ஒரு மேட்ச்ல 300 ஸ்ட்ரைக்கர் அடிச்சுட்டு 33 பால் 100 அடிச்சு கப் அடிக்கிறவங்க நான் கிடையாதுன்ற காட்டுறாங்க. நான் சொல்லல, காட்டுறாங்க அவங்க. சரியா? சோ அதனால நமக்கு சண்டைக்கு வருவாங்க, அவங்க வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக. டேலண்ட், சூப்பர் டேலண்ட். ஒய் தே ஆர் டேக்கிங் IPL சோ சீரியஸ்லி. பெருமை, பெத்தல் ஆர்சிபி ரெப்ரசென்ட் பண்றாருன்னு பெருமை. ஃபில் சால்ட் IPL வந்துட்டு கோலியோட ஓபன் பண்றாருன்னு ஒரு பெருமை. பெருமை பட்டியல போதும். நீ ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், we are cricket gods right now, okay, respect us and get blessing from us, so that you can actually live something out of, get something out of cricket. ஓகேவா? IPL சீரியஸா எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட். அதை வந்துட்டு பண்ணாதான் இதா இருக்குன்ற மாதிரி இங்கிலாந்து பண்றாங்க, சவுத் ஆப்பிரிக்காவும் பண்றாங்க. சோ இந்தியாவை கம்பீட் பண்ணுவாங்க அவங்கதான். மகாராஜ், very very good question, but the point is that they feel that Samson's inclusion will not have any difference because they have quality pacers compared to Samson. நினைக்கிறேன் மேன் டு மேனா பாக்குறாங்க. என்னன்னா நான் இது முன்னாடியே வந்து சொல்லுவேன், உனக்கு என்ன ஸ்ட்ரென்த்தோ அதுதான் ஆடணும். இன்னைக்கு கௌதம் கம்பீர் அதான் வந்து பண்ணிருக்காரு. உன் ஸ்ட்ரென்த் பேட்டிங் டெப்த்னா மாத்தல இல்ல, நீ அதை நீ வந்து அப்படியே பிடிச்சிட்டே தொங்கல. டெஸ்ட் கிரிக்கெட்லயும் அதான் தொங்கினா, ஆனா தோத்துட்டாங்க. ஆனா இங்க வந்து அதை வந்து கண்டினியூ பண்ணி வந்து பண்றாங்க. அது ஓடியிலுமே வந்து பண்ண ட்ரை பண்றாங்க. அதே மாதிரிதான் வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா வந்து பண்றாங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, என்கிட்ட ஸ்பின்னர் மகாராஜா தவிர பெட்டர் ஸ்பின்னர்ஸ் கிடையாது. சாம்சி எடுத்து அவங்க ஆல்ரெடி விளையாண்டு பார்த்தாங்க. விளையாடும் போது அந்த எப்படி சொல்றது, he is not performing to the level of the pacer which he is going to replace. அதனாலதான் நீங்க இதை எப்படி தெரியுமா பார்க்கணும் ப்ரோ, நான் பார்த்து எனக்கு நான் வந்து தேத்திக்கிற காரணத்தை தான் உங்கள்கிட்ட சொல்றேன். இவங்க ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரா வந்து ஒரு வருண் சக்கரவர்த்தி மாதிரியோ இல்ல ஒரு ஸ்பின்னர் மாதிரி சாம்சியை அவங்க வந்து எடுக்காம, they are thinking லுங்கி இங்கிடி as that mystery pacer.
இது வந்து ஒரு ஸ்பின்னரை வச்சு மட்டும் தான் பண்ணணும் இல்லாம அவங்கள்ட்ட இருக்கிற டிஃப்ரெண்ட் ஸ்கில் செட்டை எடுத்துட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு 4 ஓவர் ஆப்ரேட் பண்ண முடியும்னு பார்க்கும்போது அவங்க மகாராஜா ஒரு டிஃபென்சிவ் ஆப்ஷனா எப்படி நம்ம அக்ஷரா பாக்குறோமோ, அதே மாதிரி நம்ம எப்படி வருணா பாக்குறோமோ அதே மாதிரி அவங்க வந்து லுங்கி ஷானியை பாக்குறாங்க. மத்தபடி நீங்க பாத்தீங்கன்னா வெரைட்டிக்கு ஹைட் மார்க்கோ யான்சன் இருக்காரு. அதே மாதிரி ரபாடா வந்து ஒரு பும்ராயிஷா அவங்க வந்து பாக்குறாங்க ஒரு கம்பேரிட்டிவ் 4 பேங்கபிள். சோ இதுதான் அவங்களோட டிஎன்ஏ. சி தட் இஸ் தி டிஎன்ஏ. யூ cannot expect Indian South Africa team to have India's DNA, India team to have South Africa DNA. So why மார்க்கோ யான்சன் நம்மள்ட்ட ஒரு ஆல்ரவுண்டர்? எனக்கும் ஆசை தான் மார்க்கோ யான்சன் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியோட சேர்ந்து இந்தியால ஆடுனா நமக்கு மொத்தமே 6 அடி வளர்றதே கஷ்டம் நம்மளுக்கு. இதுல வேற அவன மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டர். மேட்ச் ஸ்கிரீன்ல பாக்குறீங்களான்னு தெரியல, எனக்கு ஐ வாண்ட் டு பி ஜெய்ஷா ரைட் நவ. லெஃப்ட்ல தோனி, ரைட்ல ரோஹித் சர்மா. ஒரு வாட்டி உட்காந்துக்கிறேன்டா போய் அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. 2 Indian captains who made us proud. Especially I mean, so see, the point is don't take anything away in this world cricket right now. India is the number 1 team and South Africa is the second best team in the world. So அன்னைக்கு வந்துட்டு அவங்க நியூசிலாந்துல தோத்துறாங்கன்றதுனால நான் மாத்திக்கல. So அதனால most of us never had a thought that New Zealand is better T20 team at all. Any aspect apart from Finland and Tim Seifert. Nothing to take away them. These two beat us. They are well beat us. But consistency improve ஆனா தான் நீ கம்பீட் பண்ண முடியும். இந்தியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா எல்லாம். இல்லனா நீ ஒரு மேட்ச் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு மேட்ச் கேட்டா பயந்துருவ நீ. Western countries through Olympics are really more countries come into play. எனக்கு இவர் சொல்ற பாயிண்ட்ல இருந்து எனக்கு ஒண்ணு மட்டும் இருக்கு, செம பாயிண்ட். ஆஷ்னா வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாருன்னா அந்த வீடியோ போடும்போது என்ன வந்து சொல்லிட்டு இருந்தாருன்னா இந்த மாதிரி எதுக்கு யாரு பாப்பா அப்படின்னு. நான் எல்லாருமே பாக்குறதுன்றது ஒண்ணு. யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் அ competitive match. Actually it went very very competitive to be honest. But teams like in the Canada, UAE எல்லாம் குட் enough. இந்த கனடா, ஓமன் அவங்கள பார்த்தா கொஞ்சம் கடுப்பாது. அது ஆஷ்னாவோட பெர்ஸ்பெக்டிவ்ல கொஞ்சம் அவர் தெளிவுபடுத்தணும். he can really mention எப்படின்னா ஒரு ஏசியன் டீம்ஸ் அந்த மாதிரியாச்சும் பேர் சொல்லலாம். அவர் வந்து ஒரு ஓமான் இந்த மாதிரி சொல்லாம ஒரு 18 பேர் இருக்கக்கூடிய இதை வந்து இறக்கலாம். ஏன்னா T20ன்றது தான் ஃபுட்பால் மாதிரி 32 பேர் விளையாடலாம். எனக்கு எப்ப ஆஷ்னா சொல்லும்போது எனக்கு ஒண்ணுதான்டா தோணுச்சு, என்னன்னா 32 டீம் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் நாட் ராங். FIFA வேர்ல்ட் கப்ல கரெக்டா 2 மேட்ச் போட்டு அப்புறமா வந்துட்டு போடுவாங்க. இதுல அந்த 32 மேட்ச்மே நீ பாக்குறியா? நான் ஃபுட்பால் ஃபேன்ஸை கேட்கிறேன், பார்க்க மாட்டேன். அப்போ ஒரு கிரிக்கெட் ஃபேனா உனக்கு எல்லா மேட்சுமே வந்து லாஸ்ட் பால் லாஸ்ட்ல 6 வேணும்னா IPL தான் பார்க்கணும். இல்லனா இன்னொரு விஷயம் என்னன்னா, that's a 90-minute game. This is like almost 2 hours 40 minutes game. ஏய் அதான்டா அவங்க என்ன சொல்றாருன்னா காம்படிட்டிவ் லெவலுக்கு சொல்றேன். 32 டீமே நல்லா எல்லாருமே வந்துட்டு ஜெர்மனியா which team is actually right now on top I don't know. இங்கிலாண்டா, ஜெர்மனியா, ஸ்பெயினா, வாட் எவர், பிரேசிலோ, வாட் எவர், அந்த டீமுக்கு நடக்கிற மாதிரி மேட்ச் மாதிரியே அவங்க வந்துட்டு ஜப்பான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது ஆர்டர் டீமோட எதிர்பார்த்தா எப்படிதான் அடுத்தவனை நீ வளர வைப்ப? அவர் கேட்கறது வந்து he should clear that out in a 2 point. ஒன்னு அவர் என்ன சொல்லணும்னா, இப்ப ஃபுட்பால்ல நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் மேட்ச் ஆடி இருக்காங்க. இங்க ஏன் கிரிக்கெட்ல வந்து இப்ப வரக்கூடிய ஒரு ஆட்டத்தை போடுமாமே சன்னர் அவுட் CSK ப்ரோ வந்துட்டாரு. இல்ல பும்ரா வந்து எப்பயுமே அந்த ஐகானிக் ஃபினிஷ் மூமெண்ட் வந்து தோனி ஃபினிஷஸ் ஆஃப் இன் ஸ்டைல் லாங் ஆஃப் அந்த சூரியகுமார் யாதவ் பும்ரா வந்து பவுல் எடுத்து முடிச்சா மாதிரி பிரான்சைஸ் லீக் இயர் ஃபுல்லா வச்சு இன்டர்நேஷனல் சின்ன விண்டோ வச்சா will others team players. எனக்கு தெரிஞ்சு அது பண்ணிட்டா நேஷன் பிரைடு எமோஷன் எதுவுமே இருக்காது. IPL மட்டும் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ஃபார்மேட் வேற. பிகாஸ் நம்ம வந்து 3 ஃபார்மேட்ல விளையாடுறோம் கிரிக்கெட். பட் ஃபுட்பால் இஸ் ஜஸ்ட் 90-minute கேம், அவ்வளவுதான். ஸோ அதனால வந்து இது ஏன் நடக்காதுன்னா இந்தியா ஹாஸ் அ மேஜர் ஸ்டேக் இன் ஆல் திஸ். அண்ட் இந்த IPL ரெலவெண்டா இருக்க ரீசன் வந்து இந்தியன் வந்து வேற எதுலையுமே கம்பீட் பண்ணாதது, வேற எதுலயும் விளையாடாதது. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஃப்ரான்ச்சைஸ் வில் டேக் ஓவர் அண்ட் கண்ட்ரோல். இப்போ அதுதான் மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ல வந்து ஆடிட்டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வந்து கொஞ்சம் தான் ஆடுற மாதிரி இருக்கு. ஐ டோன்ட் திங்க் திஸ் பீயிங் ஹேப்பனிங். நீங்க சொன்ன மாதிரி 100 ரன்ஸ்ல வின் பண்ண போறாங்க. எனக்கு அப்படி பேட்டிங் பிட்ச். ஆமா, ஏன்னா விக்கெட் எடுத்து முடிச்சா சூப்பரா இருக்கும். அப்பா பும்ரா ஃபுல்லா போல்டா எடுக்கிறான்.
ஃபுல்லா பாரு அந்த டிப்பிங் கைரோ ஸ்பின் பேஸ்பால்ல போடுவாங்கன்னு சொல்லி படிச்சேன். பும்ரா வந்து அந்த ஒயிட் ஜெர்சியில தான் ஒரு வெறியா பாக்குற மாதிரி இருக்கும். ப்ளூ ஜெர்சியில காமா இருக்கான். ஆனா இந்த இடத்துல மட்டும் நம்ம முக்கியமா வந்து திருப்பி என்சிஏ அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சஸ் அண்ட் whoever has been backed அந்த டெசிஷன் டு பிளே பும்ரா இன் அ வெரி ரைட் கேம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப மறைஞ்சு போயிடும். அதெல்லாம் நீங்க வந்துட்டு எனக்கு ரொம்ப உண்மையிலே நான் சொல்றேன், இந்த இதுல இருந்து நான் எடுத்துக்கிட்ட விஷயம் ஒன்று, அட்மினிஸ்ட்ரேஷனோட பாலிடிக்ஸ் வந்துட்டு இன்ஃபில்ட்ரேட் பண்றது, உள்ள போகாம ஃபில்டர் பண்ணி ஃபுல்லா ஸ்ட்ரக் பண்ணி பிளேயர்ஸ் ஆர் ஆக்சுவலி ஒன்லி பிளேயிங் த கேம் until they are opening their phone and going into Twitter and Instagram. ஓகே, இதை தாண்டி அவங்களுக்கு எந்த ஒரு வெளியே டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. இன்னொன்னு, the way they are managed Bumrah and asked him to really play a right crucial games and those kind of things. So managing also good thing, and this in the world cricket nobody has done it. This is the first time one particular bowler has come up with this action. So science has to be studied very correctly and make a decision to play this guy in which match. You have to take a decision. There is no to போய் டேல் ஸ்டென் வந்து நான் இந்த மேட்ச் ஆடிருக்கேன் இந்த மேட்ச் ஆடிருக்கேன் ஏதாவது டேட்டா பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. Does Mitchell Johnson have a three format play? Very rarely. Does anybody, even Stark has been managed, he has managed. He is the another guy who has been managed, but for his performance was only in test match cricket. But இங்க வந்து ஐபிஎல்லும் கண்டிப்பா இவர் ஆடி இருந்திருக்காரு இத்தனை வருஷம், இந்த லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல. ஸோ அதையும் அவங்க மேனேஜ் பண்ணி கரெக்டா வந்து இங்கிலாந்துக்கு அவர் எடுத்துட்டு போய் அங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலைனாலுமே 2-2 சீரியஸை எடுத்துட்டு உள்ள கொண்டு வந்து ஒயிட் பால் ஆட வச்சு இங்கேயுமே வந்து கரெக்டா பெர்ஃபார்மன்ஸ் பீக்ல பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறப்பாரு. பீக் ஆஃப் பும்ரா இஸ் ஆக்சுவலி கம்மிங் அட் த ரைட் டைம். செமிஃபைனல்ஸ், finals, what planning here? What planning, man? This administration and the whole BCCI has to be applauded for sure, and the strength and conditioning has to be get appreciated. No history, go back to understand. Bumrah மாதிரி ஒருத்தர ஃபாலோ பண்ணு. எங்க இருக்கு ஹிஸ்டரி? எங்க இருக்கு? என்ன சொன்ன? போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்பயே நம்ம கண்ட்ரில உட்காந்து நிறைய பேர் சொல்றாங்க பும்ராக்கு வராது, போடக்கூடாது, அவர் ஆக்ஷனுக்கு வந்துட்டு இது பண்ண முடியாது, பண்ண வச்சுட்டு இவ்வளவு நாள் லாங் டியூட்டி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. So the facility of this overall BCCI and the NCA and the excellent, it's an excellent planning from the strength and conditioning coach and the BCCI. இல்ல இப்போ அந்த இந்தியா vs இங்கிலாந்து சீரிஸோட அந்த டே 5 ரிவ்யூ கடைசி மேட்ச் அப்போ நம்ம பேசியிருப்போம். அப்போ வந்து நிறைய பேர் क्वेश्चन கேட்டிருந்தாங்க, ஏன் வந்து இப்போ பும்ரா வந்து ஃபிட் இல்லைனாலும் சிராஜ் தான் வந்து ஒர்க் ஹார்ஸா இருக்காங்க. அப்போ கூட நம்ம ஒரு பாயிண்ட் இது ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணியிருப்போம், இந்த சேவ் பண்ண பும்ராவெல்லாம் வந்து லிமிடெட் ஓவர்ஸ் வேர்ல்டு கப்லயும் சரி அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவீங்க, சிராஜுக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து அது அவரோட வேர்ல்டு கப் வந்து அந்த டெஸ்ட் ஓவர் இருக்கட்டும் WTC-ஆ இருக்கட்டும் அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ த பாயிண்ட் இஸ் whenever he gets rested, people வந்து உடனே வந்து சொல்லிடுறாங்க காசுக்காக வந்து ஐபிஎல் உட்கார மாட்டாரா, ஏன் அது மட்டும் காசுக்காக? Look at the things he has been doing for the nation, man. ஜெயிக்கும் போது மட்டும் அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், பும்ரா வந்து ஐபிஎல் ஆடுறதுனால எவ்வளவு பேர் பெனிஃபிட் ஆவாங்க தெரியுமா? What Malinga did to Bumrah might have been doing to Arshdeep Singh or Ashwani, whoever in Mumbai Indians. So when Bumrah is around, it is all about what they are learning, the players from. So IPL is the base. திருப்பி சொல்றேன், மாத்தி நினைச்சுக்காதீங்க. அதுக்கான ப்ரூஃப் தான் இந்த வேர்ல்ட் கப் டாமினேட்டிங் வின் இன் ஹோம், டாமினேட்டிங் ஃபைனல். இது இந்தியா won the World Cup. What a guess. கண்டிப்பா 3 ஸ்டார் போட்டாச்சு. இந்த 3 ஸ்டாரை போட்டுடு. So yeah, it's a stunning win. கம்பீர் தான் தேடிட்டு இருக்கேன், கம்பீர காணுமே. கம்பீர் world champions. Jaisha. The domination in which they did, actually it will not even allow people to celebrate. And last 2024 World Cup la vandu India were actually under pressure. They were almost lost the game, and then we have to support. But this time the clinical thing what they have been shown is not, namakku perisa emotion e varadha alavukana oru win. It is just another win. Just ஒரு டாமினேஷனோட விண்டிகேஷனா எடுத்துக்கலாம் முடிஞ்சு. சோ என்னப்பா சொன்னீங்க, மூணாவது வாட்டி ஜெயிக்க முடியாத T20 World Cup அதையும் உடைச்சாச்சு, நியூசிலாண்டோட ஜெயிக்க முடியாது அதையும் உடைச்சாச்சு, ஹோம் சாயில T20 World Cup ஜெயிக்க முடியாது அதையும் உடைச்சாச்சு. Gambhir has never lost a final as a player, as a coach, captain of KKR, as a coach, man, mentor also.
Okay, जीतेगा so जीतेगा इंडिया जीतेगा. India ஜீத்தேகா. So yeah, it was fun. So ஏதோ next எங்களுக்கு IPL வந்து வந்துட்டு எங்களுக்கு வந்து 3 பேரும் நவம்பர் 19 ஈவன் ஜப்பி ஆல்சோ 4 பேரும் போயிட்டு இந்தியா ஜெர்சி வாங்கிட்டு அஃபிஷியல் அடிடாஸ் பிளேயர் எடிஷன் வாங்கிட்டு நாங்கள் வந்து போயிட்டு கிட்டத்தட்ட இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பி போய் நவம்பர் 19ல போய் மேட்ச் பார்த்த நினைவுகள் வந்து அகமதாபாத்தில் லைஃப்பில் மறக்க முடியாது. பட் எண்ட் ஆஃப் த டே நாங்கள் ஜெயிக்க முடியல. பட் இன்னைக்கு வந்து அகமதாபாத் வந்து ஒரு பனோட்டி கிரவுண்ட் பீட அப்படின்றதெல்லாம் சொல்றதை தாண்டி இந்தியா அது பிரேக் இட். தட்ஸ் அ குட் திங். ஏன்னா வேர்ல்டுலயே இருக்கிற பிக்கஸ்ட் கிரவுண்டு ஏதோ ஒரு பெரிய டோர்னமெண்ட் நடந்தாலுமே இங்கதான் வந்து நடக்கணும். அது ஒரு பீட கிரவுண்டா தான் இருந்தது உண்மையிலே. ஐ ஃபெல்ட் ரியலி பேட் பிகாஸ் அதுல இந்த 2023 இருக்கக்கூடிய டிசப்பாயின்மெண்ட் எப்படின்னா, ஐ ஹவ் நாட் வாட்ச்ட் அ கேம் ஆஃப்டர் தட். ஐ மீன் பிளான்ட் அண்ட் வாட்ச்ட் அ கேம் எனிவே. ரேண்டமா போய் உமன்ஸ் கேம் மேபி பெங்களூர்ல பார்த்துருப்பேனே தவிர ஐ ஹவ் நாட் விசிட்டட் கிரவுண்ட் ஆஃப்டர் 2023 டு பி ஆனஸ்ட். ஸோ அதனால இந்த 3 வருஷத்துல இந்த அகமதாபாத்துக்கு ஏதாவது நான் போகணும்னா நான் நாளைக்கு நாங்கள் ஃபேமிலியோட கூட போவேன். பிகாஸ் த பீடே ஹஸ் பீன் வைப்ட் அவுட். வைப்ட் அவுட் ஃபார் ஷியர். ஸோ ஐ எம் பிரிட்டி மச் ஹாப்பி தட் பிக்கஸ்ட் கிரவுண்ட் அப்படின்னு இருக்குன்னா இட் இஸ் another chance if I get I can go and watch the game in this Ahmedabad. Considering World Cup Champions Trophy coming in India, எங்களுக்கு இது ஒரு பெரிய எமோஷன் இல்லை unless and until Virat and Rohit gets the 2027 WTC World Cup and they have a great send off because they both deserve it. இது வந்து எங்களோட லைக் பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ் தான். பட் அஃப்கோர்ஸ் லைக் வி ஆர் ஆல் ஐசிடி ஃபேன்ஸ். லைக் நாங்கள் வீடாக் கிரிக்கெட்டோட இது இருந்தாலுமே லைக் we almost carry our heart with Indian இதுதான். ஸோ ஸ்கை இஸ் லாஃபிங் அகெயின். ஸோ ஸ்கையோட ரிட்டையர்மெண்ட்டை பற்றி தான் கண்டிப்பாக எல்லாருமே கேட்பாங்க. ஸ்கை வந்து நம்ம நிறைய பேசணும் லைவ்ல ஃபுல்லாவே. ஸோ ஐ திங்க் வி கேன் ஜஸ்ட் கோ இன் அண்ட் தென் டாக் அபவுட் த இந்தியன் டீம். அது ஃபுல்லா புகழாரம் தான் பாடிட்டு இருந்தேன்டா ஒரு 2 மணி நேரம். ஸோ ஐ வுட் லைக் டு எண்ட் ஹியர் அண்ட் இட்ஸ் அ வெரி குட் வின். அதாவது எப்படின்னா இது இனிமேல் எப்படின்னா டெய்லி காலையில எந்திரிச்சு பல்லு விளக்குற மாதிரி தான். இட்ஸ் கைண்ட் ஆஃப் எய்ரா இட்ஸ் கோனா ஸ்டார்ட் அண்ட் தென் இஃப் யூ வின் ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் ரொட்டீன் தான். நான் ஒரு போஸ்ட் போடுவேன் பார்ப்போம் அவ்வளவுதான். ஐ மீன் ஒன் பிக்கஸ்ட் டேக் அவே ஃப்ரம் மீ இன் திஸ் வேர்ல்ட் கப் இஸ் அக்ஷர் பட்டேல். ஐ ஹவ் பின் ஸ்டார்டட். ஏன்னா ஒரு டோர்னமெண்ட் எந்த ஒரு டோர்னமெண்ட் எஸ்பெஷலி ஐபிஎல்லோ இல்லை ஒரு வேர்ல்ட் கப்போ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் பிளேயரோட அட்மிரேஷன் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகும். அந்த மாதிரி ஐ ஹவ் டேக்கன் அக்ஷர் பட்டேல்ஸ் admiration to the next level. I love that guy. So hopefully he gets best out of whatever the thing because Sanju Samson, Surya Kumar Yadav, Gautam Gambhir, Hardik Pandya, Jasprit Bumrah, people get lot of appreciation for the skill what they show. But the guy like Akshar Patel needs to be celebrated. So ademi நீங்களும் வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. So Santner played well. New Zealand, everybody knows that they doesn't have that much power to compete against India. Though luckily they came into final. If South Africa came in, things would have been totally different. But anyway, New Zealand well played, but needs lot more work from their side to be the ஃபைனலோ இல்லை கப் அடிக்கணும். அவங்களுக்கு ஒரு ஐசிசி ஒயிட் பால்ல வந்துட்டு வேணும் அப்படின்னா they need to build more செலிப்ரேஷனே இல்ல. ரொம்ப சிம்பிளா மைல்டா பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு விஷயம் வாடா மொமெண்ட். ரொட்டீன் அவ்வளவுதான். சாம்சனுக்கு ஒரு ஹக் அது வேணா ஒரு எமோஷனலா இருந்துச்சு. ஸ்கை ஹக்கிங் சாம்சன். அதான் ஸ்கைக்குமே ஒரு ரிடம்ஷன் ஸ்டோரி. ஸ்கை ரிடம்ஷன் ஸ்டோரி தான். அகமதாபாத் நம்ம பார்த்த ஸ்கை அகைன் கம்ஸ் பேக் as a captain and lifting a trophy. கிரவுண்ட்ல வெச்சி போட்டேன் அப்படின்ற மாதிரி. அதுவும் வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன்ன்ற பேரு நினைக்கல. இப்போ வந்து எப்படி கபில் தேவ் சொல்றோம், ரோஹித் சர்மா. கண்டிப்பா எண்ட் ஆஃப் த டே யூ ஹேட் நைட் மேட்ச் 2023ல. இப்போ அதே ஸ்குவாட் அடுத்த வேர்ல்டு கப்ல வந்து ஸ்குவாடை லீட் பண்ணி கப் அடிக்கிறாங்கன்றதும் ஸ்கைக்கு அந்த ரெஸ்பெக்ட் என்னைக்குமே கிடைச்சது இல்லை. இப்போ ரீசெண்டா இருக்க அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் வந்து எல்லாருமே they are taking it in a completely different way. I feel he also இப்ப அந்த பேருக்கான அந்த வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன்ன்ற ஒரு ரெஸ்பெக்ட் போய் தன்னால சேர்ந்துருன்றது. யார் பிளேயர் அதே மாதிரி பிளேயர் ஆஃப் தி மேட்ச் சஞ்சு சாம்சனே கொடுத்துடுங்க. ஹாட்ரிக்கா முடிச்சு விட்டு போட்டோம். அப்படியே பிளேயர் ஆஃப் தி சீசன் பும்ராவோட ஸ்பெல் கேம் ஷட் பண்ணிட்டாருல சஞ்சு ஸ்டார்டிங்ல. மேட்ச் வந்து they won by 100 ரன் போது அடிச்ச ரன் தான வேல்யூ அதிகம். பக்கத்துல போன மேட்சுக்கு நீங்க வந்து ஃபாஸ்ட் பவுலர் கொடுத்துருக்கணும். இந்த மேட்ச் ஆனா மாத்தி பண்ணாலும் பண்ணுவாங்க இவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி. அதனால மாத்தி பண்ணாலும் பண்ணுவாங்க.
பட் யா சி ஓவராலா வந்துட்டு எனக்கு என்னன்னா இந்த டீம் ஆட உள்ள வரும்போது இன்டென்ட் இல்ல அந்த மாதிரி क्वेश्चन பண்ணனும் தான் நான். என்னடா விராட்டுக்கு ரோஹித் ரீக்ரியேட் பண்ணத ஸ்கையும் ஹார்டிக்கு ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவா என்னது இது இல்ல, அதான் இந்த இந்தியன் ஃபிளாக் ரெண்டு பேரும் வச்சு. சோ எனக்கு வந்துட்டு அதான் அந்த இன்டென்ட் இல்ல இன்டென்ட்னு சொல்லும்போது அந்த கரெக்டான பீக்கிங் அட் த ரைட் டைம் அப்படின்றதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துட்டாங்க. வாயில வட சுடுவாங்க ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்க. இப்ப கிளாஸ் எடுத்தாச்சு 3 மேட்ச் அதை போய் பாத்துக்கோங்க எப்படி அப்படின்ற மாதிரி. பீக்கிங் அட் த ரைட் டைம் வந்துட்டு இட் ஹஸ் பீன் ரியலி ஷோன். த இன்டென்ட் வாஸ் சோ லவ்லி. மேபி ஃபீல்டிங்ல இவ்வளவு மோசமா பண்ணி ஒரு டீம் கப் அடிக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. பவுலிங் எல்லாம் அடிக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ T20 வேர்ல்ட் கிரிக்கெட்ல எஸ்பெஷலி இட் இஸ் டேக்கிங் இன் டு அனதர் டர்ன் ஆல் டுகெதர். T20 இனிமேல் எப்படி ஆட போடுது அப்படின்றத வந்து இம்பாக்ட் பிளேயர் மட்டும் இல்ல, எல்லாமே எங்களால 250 ஆஃப் ஆனா அடிக்க முடியும்ன்றத வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. This Indian team Jagannath will continue for next 10 years for sure. If anybody not evolved your game, especially these England and South Africa, they can come closer, but India beat பண்ண முடியாது. So on the note la we'll just end this. So well played team India, and we are happy, and then we'll have a very very good Sunday night. Bye bye. And இவ்வளோ நேரம் எங்களோட அரௌண்ட் ஒரு 40 to 50 பீப்புள் இருந்தீங்க. இட் வாஸ் கண்டிப்பா ஒரு ஃபைனல் நல்ல ஒரு வாட்ச் ஆலாம். நாங்களுமே உங்களை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்வர்சேஷனை த்ரூ அவுட்டா வச்சுட்டு இருந்தோம்னு நினைக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்ச அனாலிசிஸ் அண்ட் எங்களோட இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ், கிரிக்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ் லைக் நீங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி கேட்டதுக்கு நீங்க ஒரு ரெஸ்பெக்டா, இஃப் யூ லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல், it will definitely motivate us to put more videos based on our work life balance. ஏன்னா we all are working. so அதை வச்சு நாங்க கண்டிப்பா we will put our efforts to put more videos for We Talk Cricket, and we will also grow together அப்படின்றது தான். கன்சிடரிங் அதான் இப்போ ஏர்லியர் ஆக்சுவலி சொன்ன மாதிரி அஸ்வின் போட்டிருக்காங்க, ஜேகே போட்டிருக்காங்க. கமர்ஷியல் இருக்கும் போதும் இங்க ஒரு 40 பேர் இருந்தீங்கன்றது நாங்க வந்து வியூஸ் இல்லைனாலும் இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் புஷ் தான் எங்களை வந்து ஃபர்தரா வீடியோ போட ஹெல்ப் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் ஸ்டேயிங். அண்ட் ஐபிஎல்ல வந்து இதை விட பெட்டர் அனாலிசிஸ்ல தான் கண்டிப்பா ஐபிஎல்ல வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டாவை அக்ஷய் எடுத்துட்டு வருவோம். அண்ட் யூனிக்கான பெர்ஸ்பெக்டிவை வந்து லைக் நாங்கள் எல்லாருமே எடுத்துட்டு வருவோம். ஸோ என்டையர் We Talk Cricket will bring you. ஸோ ஐபிஎல்ல மீண்டும் சந்திக்கும் வரை கான்ஃபிடென்ட்டா இருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். வெற்றி நிச்சயம். ஓகே, சைனிங் ஆஃப்.